Welcome to Vedantu NEET Tamil channel. நான் உங்க Shravanee Ma'am. So நம்ம சேனலை first time பார்க்கறவங்க கண்டிப்பா வந்து subscribe பண்ணிக்கோங்க and don't forget to smash the like button because அடுத்த 90 days dedicatedா நீட்க்கு நாங்க உங்களுக்கு prepare பண்ண போறோம். ஓகேவா? So காலையில 11 o'clock ல இருந்து night 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு continuous marathons இருந்துகிட்டே இருக்க போகுது. So இது வரைக்கும் நீங்க படிக்கல அப்படினாலும் சரி. இதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட சூப்பரா படிக்கலாம். All you have to do is continuously நீங்க effort போட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? So எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? So கிளாஸ்க்கு இப்போ யாரெல்லாம் வந்திருக்கீங்க? Can you let me know in the chat section? So chatல ஒரு ஹாய் போட முடியுமா? Yes guys. So welcome again. So இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து chemical kinetics chapter. Okay, so chemical kinetics chapter one shot revision பண்ண போறோம். Okay, so இந்த chapter யாரெல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க இல்ல மேம் எனக்கு இந்த chapterல கொஞ்சம் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படினு யாரெல்லாம் வந்து சொல்றீங்க? உங்க फ्रेंड्स யாராவது ஜாயின் பண்ணாம இருக்கீங்கனா லிங்க் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. சோ இப்போ ஹை பிரையாரிட்டி டாபிக்ஸ் உடைய லிங்க் எல்லாமே நான் வந்து நேத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் இப்போ அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? சோ ஹை பிரையாரிட்டி டாபிக்ஸ் அப்படினா என்ன மேம்? இப்போ லாஸ்ட் மினிட் நம்ம நீட்டுக்கு வந்துட்டோம். இப்போன்னு பார்த்து வந்து நம்மளுடைய பேட்டர்ன் வேற அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா? which is நம்ம சாய்ஸ்ல எந்த ஒரு क्वेश्चनுமே வந்து விடவே முடியாது. அப்போ சாய்ஸ்ல நம்ம எந்த क्वेश्चनமே விட முடியாது அப்படினா கெமிஸ்ட்ரியில எந்த ஒரு சாப்டர்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ண முடியாது. அப்போ what you have to do right now, எல்லா சாப்டர்லயும் இருக்கக்கூடிய very important டாபிக்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். டாபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चंस. அதோட PDF நான் போன வீடியோல கொடுத்திருக்கேன். அதை மறக்காம எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ இன்னையோட பிளான் என்னது அப்படினா கெமிக்கல் கைனெடிக்ஸ் இது வரைக்கும் நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியுமே சரி பேசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லா கான்செப்ட்ஸையும் குயிக்கா நம்ம ரீகால் பண்ண போறோம். சோ டுடே கிளாஸ் இஸ் கோயிங் டு பீ ஃபார் 6 hours. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி இன்னைக்கு நம்ம லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் MCQ சால்வ் பண்ண போறோம். சோ இன்னையோட அஜெண்டா நான் கிளியரா சொல்லிடுறேன். அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா மோர் தேன் கான்செப்ட்ஸ் நம்ம அந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டா நிறைய क्वेश्चन சால்வ் பண்ண தான் நம்மளுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாவே 100+ क्वेश्चंस வந்து சால்வ் பண்ற ஒரு பிளான்ல தான் வந்திருக்கேன். சரியா? சோ என் கூடவே இந்த லைவ்ல நீங்க கடைசி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 क्वेश्चन கிட்ட நம்ம சால்வ் பண்ண போறோம். ஈச் டாபிக்கே ஒரு 20 क्वेश्चन கிட்ட நம்ம மினிமம் சால்வ் பண்ண போறோம். சோ தட் நம்ம இந்த டாபிக் இந்த சாப்டரை வந்து இன்னைக்கே மாஸ்டர் பண்ணி எடுத்து ஓரமா வச்சிடலாம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்கன்னா சாட்ல டக்குன்னு ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். சோ மேம் இந்த சாப்டருடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ 21, 22, 23, 24 ஆவரேஜா வந்து ஒரு 3 क्वेश्चंस நமக்கு வந்து கேக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் இது டெலிட்டட் சிலபஸ்ல பார்த்தோம்னா 3 क्वेश्चंस. சோ இந்த வாட்டியும் நம்ம பார்த்தோம்னா 3 क्वेश्चंस இந்த பர்టిక్యులர் சாப்டர்ல இருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ நீட் 2024ல இந்த பர்టిక్యులர் சாப்டர்ல இருந்து எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து क्वेश्चंस வந்து கேட்டிருந்தாங்க அப்படினா ஆக்டிவேஷன் எனர்ஜியோட கால்குலேஷன் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन. அடுத்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியோட ஃபார்முலா டைரக்ட்டா ஃபார்முலால இருந்தே ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அரினியஸ் ஈக்குவேஷனுடைய கிராஃப்ல இருந்து வந்து क्वेश्चंस வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? சோ ரொம்ப ஈஸிடா இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி. நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட சூப்பரா படிக்கிறதுக்கு முடியக்கூடிய ஒரு சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய ஒரு சாப்டர். சோ கெமிக்கல் கைனெடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? ஒரு குட்டி ஹாய் போட்டுடலாமா சாட்ல? நம்ம யாரெல்லாம் இருக்கீங்க சாட்ல ஒரு குட்டி ஹாய்? எஸ், சுபு ஹாய், ராணா, நெக்ஸ்ட் மது, மகா, இந்துமதி, இளையகுமார், யாரெல்லாம் இப்ப கிளாஸ்ல இருக்கீங்க ஜஸ்ட் ஒரு குட்டி ஹாய். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா क्वेश्चन? ஓகேப்பா. சோ கெமிக்கல் கைனெடிக்ஸ் ஃபர்ஸ்ட் why do we need this chapter? இந்த சாப்டர் நமக்கு வந்து ஏன் வேணும்? சோ இப்போ தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா? தெர்மோடைனமிக்ஸ்ல தெர்மல் கெமிஸ்ட்ரி ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு ரியாக்ஷனை எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை தான் நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல வந்து படிக்கிறோம். இப்போ அந்த தெர்மோடைனமிக்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிறைய கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் கெமிக்கல் கைனெடிக்ஸ்
வந்து உள்ள வருது சரியா சோ ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு நேரத்துல நடக்குது எவ்வளவு ஸ்பீடா நடக்குது ஒரு ரியாக்ஷனுடைய எஃபெக்டிவிட்டியை நம்ம எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஈல்ட் எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்ததுதான் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் ஓகேவா சோ இப்போ ஃபர்ஸ்ட் மேம் ரேட் அப்படின்னா என்ன வாட் இஸ் ரேட் யாருக்கெல்லாம் தெரியும் ஆன்சர் சொல்லுங்க தெரியாதவங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க மேம் டே வைஸ் ஸ்டடி பிளான் யாருக்கெல்லாம்டா வேணும் யாருக்கெல்லாம் வந்து டே வைஸ் ஸ்டடி பிளான் வந்து வேணும் கண்டிப்பா எனக்கு வந்து சொல்லுங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து என்னது இட் இஸ் சேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகே ஒரு ரியாக்ஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வாட் யூ மீன் பை அ டேர்ம் ரியாக்ஷன் ரியாக்டன்ட் வந்து எனக்கு ப்ராடக்டா மாறுறது தான் நம்ம வந்து ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா சோ ஒரு ரியாக்டன்ட் வந்து எப்படி ப்ராடக்டா வந்து மாறும் இப்போ நான் ஸ்டார்ட் பண்றப்போ என் கையில ரியாக்டன்ட் மட்டும் தான் இருக்கும் என் கையில ப்ராடக்ட் வந்து இருக்கவே இருக்காது ஓகே சோ நான் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் கம்மியாயிட்டே இருக்கும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரைட் இதுதானே நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம் ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்சென்ட்ரேஷன் எப்படி மாறுது அதுதான் நம்ம வந்து ரேட் அப்படின்னு வந்து சொல்றோம் சரியா அந்த டைம்ல அந்த கான்சென்ட்ரேஷன் எப்படி நமக்கு மாறுது which is ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் எப்படி குறையுது ப்ராடக்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நல்லா கவனிங்களேன் இப்போ எனக்கு வந்து டைம் ஜீரோனா அப்போதான் நான் அந்த ரியாக்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து எனக்கு ஹையா இருக்கும் ப்ராடக்ட் ஃபார்மே ஆயிருக்காது ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் 0 ப்ராடக்டே ஃபார்ம் ஆயிருக்காது இப்போ ரியாக்ஷன் நடக்க இதோ பாருங்க ஒரு 10 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிடுச்சு ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது ரைட் அப்போ ரியாக்டன்ட் வந்து நமக்கு டிஸப்பியர் ஆகுது ப்ராடக்ட் வந்து அப்பியர் ஆகுது மேம் இதெல்லாம் ஈஸி மேம் மொக்க மேம் இதையே சொல்லிருக்கீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம அட்டெம்ப்ட் பண்றதுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும் ஸோ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுது நமக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் we are calling it as the rate okay so இப்போ elementary reaction complex reaction அப்படின்னு 2 types of reactions வந்து இருக்கு elementary reaction அப்படின்னா ஈஸியா சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல முடியக்கூடிய reactionsலாம் நம்ம elementary reactions each single step ஒரு சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் நம்ம எலிமெண்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம் நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கு அந்த ரியாக்ஷன்ல வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரியா சோ நல்லா இங்க வந்து கவனிங்க ஒரு ரியாக்ஷனோட ரேட் நம்ம எப்படி தெரியுமா எழுதுவோம் சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை சேஞ்ச் இன் டைம் ஓகே சோ சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை சேஞ்ச் இன் டைம் சோ எனக்கு ரியாக்டன்ட் வந்து என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ரியாக்டன்ட் எனக்கு என்ன ஆகுது கம்மி ஆகுது சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்பயுமே இந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகுறதுனால இங்க நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கிறோம் இதே ஒரு ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம ப்ராடக்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் டேர்முக்கு முன்னாடி பிளஸ் சைன் போட்டுக்கிறோம் பிகாஸ் அது ஃபார்ம் ஆகுது சோ ரியாக்டன்ட் நமக்கு டிஸப்பியர் ஆகுது ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது அதனால தான் அந்த ரேட் ஈக்குவேஷன்ல நம்ம நெகட்டிவ் சைன் போடுறோம் ஓகே ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது அதனால தான் அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் சைன் போடுறோம் இது எல்லாருக்குமே கிளியரா யாருக்கெல்லாம் கிளியர் லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன் யாருக்கெல்லாம் கிளியரா இருக்குப்பா மேம் எங்களுக்கு கிளியரா புரிஞ்சுது மேம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு சிம்பிள் கான்செப்ட் புரிய எனக்கு சொல்ல முடியுமா எஸ் மகாக்கு கிளியரா புரிஞ்சிச்சு ஓகேப்பா சூப்பர் சோ இப்போ நல்லா கவனிங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து ஏல இருந்து பி அப்படின்னு வந்து இருக்கு சோ இப்போ இதுக்கு நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நான் வந்து எழுத போறேன் எப்படி எழுதலாம் சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜெனரலா இந்த கான்சென்ட்ரேஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் சோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ அது சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் அப்படிங்கறத எய்தர் நான் டெல்டா சிம்பிள் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணலாம் சோ டெல்டா ஏ பை டெல்டா டி
So change in concentration of A by change in time. இப்படி மென்ஷன் பண்ணலாம். ஓகே, எப்பயுமே ரியாக்டன்ட் அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம என்ன சைன் போடணும்? முன்னாடி வந்து நம்ம நெகட்டிவ் சைன் வந்து கண்டிப்பா போடணும். சரியா? ஓகே, which is equal to ப்ராடக்ட் உடைய ஃபார்மேஷன். இங்க எனக்கு ப்ராடக்ட் வந்து என்ன இருக்கு? B அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ராடக்ட் B அப்படின்னு இருக்குன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்ப்பா. நம்ம என்ன பண்ணுங்கன்னா நீங்க இங்க வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சரியா? நீட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா, அது நான் உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி தரேன். ஸோ தட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோடைய தமிழ் MCQs நீங்க திருப்பி சால்வ் பண்ணி பார்க்கலாம் காவியா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டெல்டா which is change in concentration of B நம்ம எழுதலாம். change in concentration of B divided by change in time. Okay, so the change in concentration of A by change in time, change in concentration of B by change in time. Okay, so reactant la minus sign ஏனா reactant concentration நமக்கு decrease ஆகுது. ஓகேவா? so இப்போ நம்ம இத வேற எப்படி எழுதலாம் அப்படினா நம்ம dA divided by dt அப்படினு எழுதலாம். அதுதான் rate of change of A. ஓகே, சோ இந்த டெல்டாக்கு பதிலா நீங்க என்ன எழுதலாம்? d அப்படினு எழுதலாம். நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்த டிஃபரன்ஷியேஷன்ல எல்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? rate of change of A with respect to time. இப்படியும் நம்ம எழுதலாம். minus sign which is equal to rate of change of product with respect to time. Okay, so we can also write in this way. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு வந்து ஒரு விஷயத்தை நல்லாவே எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நமக்கு ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் தருது அப்படிங்கிறப்போ அதோடைய அந்த ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுத போறோம் அதுதான் முக்கியமா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்க எனக்கு A அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து B அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து தருது. சரியா? அதுக்கு நான் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கிறேன். A உடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் A, B உடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து B. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. rate of disappearance of A வந்து rate of appearance of B க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியரா? சோ இந்த A வந்து ரியாக்ஷன்ல கன்சியூம் ஆயிடுது, B வந்து ஃபார்ம் ஆகுது. Aங்கிறது வந்து ரியாக்டன்ட், B வந்து ப்ராடக்ட். அப்போ rate of disappearance, rate of disappearance of A வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? rate of appearance of product க்கு ஈக்குவலா இருக்கு. of product க்கு வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா வச்சுக்கோங்க. rate of disappearance of A அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம்? போன ஸ்லைட்ல தான் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? which is dA divided by dt அப்படினு எழுதுவோம். since இந்த reactant disappear ஆகிறதுனால ஃப்ரண்ட்ல மைனஸ் சைன், which is equal to rate of appearance of product க்கு வந்து dB divided by dt அப்படி நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, சோ எப்பவுமே ரியாக்டன்ட்ல மைனஸ் சைன் மறந்துடாம வந்து போட்டுருங்க. இப்போ நம்ம எப்படி இதோடைய ரேட் எக்ஸ்பிரஷன் கரெக்டா எழுதணும் அப்படின்னா இங்க முன்னாடி இருக்கு இல்லையா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், அதை வந்து 1 by அப்படின்னு போட்டு எழுதணும். அதை நீங்க வந்து என்ன பண்ணணும்? 1 by 1 divided by அப்படின்னு போட்டு எழுதணும். சோ எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் A வை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1 by A அப்படின்னு எழுதுவேன். 1 by A அப்படின்னு எழுதுவேன் இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் B நான் என்ன பண்ணுவேன்? 1 by B அப்படின்னு எழுதுவேன். இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர்? இஸ் தட் ஓகே? சூப்பர். சோ இப்போ மேம் எப்படி இது வந்து எப்படி நீங்க அந்த சேஞ்சை வந்து எப்படி நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ எனக்கு ரியாக்டன்ட் A வந்து எனக்கு ப்ராடக்ட் B தருது அப்படின்னா இனிஷியலா வாட் இஸ் த டைம்? இனிஷியலா டைம் வந்து 0. இனிஷியலா 0 டைம்ல நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறமா டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 minutes 10 minutes சம்திங் டைம் வந்து டி டைம் 5 minutes 10 minutes 20 minutes என்னவா வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இனிஷியலா நான் எடுத்துக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்து 100 மோல்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா 100 மோல்ஸ் ஆஃப் A நான் எடுத்துக்கிறேன் இனிஷியலா ரியாக்டன்ட். அப்ப ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? எனக்கு சார்ட்ல சொல்ல முடியுமா எல்லாரும்? இனிஷியலா அப்போதான் நான் ரியாக்ஷன் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். எனக்கு அப்ப ப்ராடக்ட் எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கும்? ப்ராடக்ட் எவ்வளவு மோல்ஸ் இருக்கும்? Can you let me know in the chart? கிளியரா சொல்லுங்க. ப்ராடக்ட் எனக்கு எவ்வளவு இருக்கும்? ப்ராடக்ட் ஃபார்மே ஆயிருக்காது இனிஷியலா. இட் இஸ் 0, ரைட்? ப்ராடக்ட் எனக்கு ஃபார்மே ஆகி இருக்காது. இப்போ கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு.
ஓகே சோ அப்ப எனக்கு reactant உடைய concentration வந்து 80 ஆ இருக்கு 80 moles வந்து இருக்கு சரியா 80 molar concentration வந்து இருக்கு அப்போ எனக்கு ப்ராடக்ட் எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும் 100ல 80 போயிடுச்சுனா 20 molar concentration எனக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் வெரி குட் வின்சி இந்து மத்தியெல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க ஓகே சூப்பர் எனக்கு வந்து 20 moles வந்து எனக்கு B வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும் ஓகே சோ இப்போ நம்ம ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் A with respect to time நம்ம எப்படி தெரியுமா கால்குலேட் பண்றோம் which is ஃபைனலா நமக்கு இங்க வந்து பாருங்க டைம் t ல A உடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஓகே and then டைம் 0 ல A உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஓகே சோ இப்போ நல்லா பாருங்க டைம் t மைனஸ் டைம் 0 இல்லையா அப்ப 80 minus 100 divided by t minus time 0 which is t divided by t அப்படினு வருமா ஓகே சோ இப்போ எனக்கு நல்லா பாருங்க 100 minus 80 என்ன வருது 20 அதாவது 100 minus 80 இல்லையா கரெக்ட் தான் 20 ஆனா என்ன 20 இங்க நமக்கு minus 20 ரைட் நமக்கு என்ன வருது -20 வந்து நமக்கு வருது which is இந்த வேல்யூ வந்து இந்த மைனஸ் வந்து என்ன நமக்கு சொல்ல வருது அதாவது 20 moles of concentration of A disappear ஆகுது அப்படினு சொல்ல வருது so here we are getting the value as negative நமக்கு இங்க வரக்கூடிய concentration வந்து நமக்கு நெகட்டிவா வருது which is the disappearance product per 20 ல 0 மைனஸ் பண்ண நமக்கு பாசிட்டிவா வந்து வருது so that's why நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படினா நெகட்டிவ் சைன் யூஸ் பண்றோம் because disappear ஆகிறதுனால disappear A வந்து நமக்கு reactant disappear காணா போறதுனால நமக்கு A எழுதுறோம் product form ஆகிறதுனால நமக்கு பாசிட்டிவ்ல வேல்யூ வந்து வருது சரியா எல்லாருக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும் கிளியரா எஸ் கிளியர் ஓகேப்பா சூப்பர் சோ இப்போ எல்லாருக்குமே இது வந்து கிளியரா புரிஞ்சிருச்சு இப்போ இந்த கிராஃபை ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் பாருங்க இந்த கிராஃப் எதுக்கும் வரைஞ்சிருக்கோம் அப்படினா டைமுக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் சரியா டைமுக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் இப்போ டைம் 0 அப்பதான் நான் அந்த ரியாக்ஷனை வந்து என்ன பண்றேன் அப்படினா வந்து ஸ்டார்ட்டே பண்றேன் சரியா அப்பதான் நான் வந்து என்ன பண்றோம் அந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட்டே பண்றோம் சோ 0 moles சோ என்ன ஆகுது அப்படினா எடுத்த உடனே யார் அதிகமா இருப்பாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் தான அதிகமா இருக்கும் ப்ராடக்ட் ஃபார்மே ஆயிருக்காது சோ ப்ராடக்ட் per 0 ல இருக்கும் கான்சன்ட்ரேஷன் அப்போ ரியாக்டன்ட் வந்து இருக்கிறதுலயே மேக்ஸிமமா இருக்கும் ஏன்னா ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ஹையா இருக்கு சோ நல்லா கவனிங்க இந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ஒரு ரியாக்ஷன்ல போக 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 என்ன ஆகும் கம்மியாயிட்டே இருக்கும் போக போக இந்த ரியாக்ஷனுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிட்டே இருக்கும் சரியா சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா ப்ராடக்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் ப்ராடக்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஓகே சோ பாருங்க ப்ராடக்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஓகே சோ இந்த ஒரு கிராஃபை நீங்க அப்சர்வ் பண்றப்போ என்ன பார்க்கலாம் இந்த ஒரு இடத்துல மேம் இந்த வேல்யூ வந்து நமக்கு சேமா இருக்கே அது என்னது அப்படினா that is the point where நம்ம அந்த ரியாக்ஷன் அந்த பர்టిక్యులர் ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணிடுச்சு அப்படினு வந்து சொல்றோம் சோ எப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஈக்குவலா இருக்கோ அத வந்து நம்ம ஈக்குலிபிரியம் அப்படினு சொல்லுவோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணோம் ஈக்குலிபிரியம் பத்தி இன் டீடைலா படிச்சு நிறைய PYQs சால்வ் பண்ணோம் பட் இப்போதைக்கு இது போரும் நமக்கு சரியா எஸ் பா செஷன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம்லாம் ஆகல இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே சூப்பர் சோ இப்போ ஆவரேஜ் ரேட் அப்படினா என்னது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படினா என்ன இப்போ ஆவரேஜ் ரேட் அப்படினா ஓவர் a period of time இந்த ரியாக்ஷனோட ரேட் என்ன அப்படிங்கறத வந்து ஆவரேஜ் ரேட் ஓகே சோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குதுடா சரியா ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு ஓகே ஃபார் தி பாஸ்ட் 10 minutes அந்த ரியாக்ஷனோட ரேட் என்ன அப்படினா அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆவரேஜ் ரேட் அப்படினு வந்து சொல்லுவோம் ஓகே சோ அது ஒரு குட்டி கிராஃப் மூலமா நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் ஆவரேஜ் ரேட் ஓகே சோ ஐ அம் drawing a graph சோ இந்த x axisல நம்ம என்ன பண்றோம் அப்படினா change in time வந்து x axisல அதாவது டைம் எப்படி மாறுது அப்படினு and y axisல பாத்தீங்க அப்படினா change in concentration of the reactant ஓகேவா சோ இப்போ அதோட கிராஃப் வந்து எனக்கு இப்படி இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க சரியா ஆவரேஜ் ரேட் அப்படினா ஒரு ஃபைனல் 5 minutes அப்படினு வந்து வெச்சுக்கோங்களேன் நமக்கு அதுல வந்து என்ன கால்குலேட் பண்ணுவோம் எனக்கு ஆவரேஜ் ரேட் வேணும் அப்படினா how will you calculate இங்க டைம் t1 ன்னு எடுத்துப்போம் இங்க டைம் t2 அப்படினு எடுத்துப்போம் அந்த டைமுக்கு கரெஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூவை எடுத்துப்போம்
அந்த டைம்க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த கான்சென்ட்ரேஷன் வேல்யூவை எடுத்துப்போம். ஸோ இதுல வந்து ஒன்று இனிஷியல் ஒன்று ஃபைனல், இங்க இனிஷியல் ஒன்று ஃபைனல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா how we will calculate இந்த change of concentration of A divided by change in time. நம்ம எப்படிப்பா கால்குலேட் பண்ணுவோம்? இந்த வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் இது T1 இது T2 னு இருக்கு, இது வந்து A1 இது A2 அப்படின்னு இருக்குன்னா we will calculate A2 minus A1 divided by T2 minus T1, ரைட்? இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கால்குலேட் பண்ணுவோம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Do you understand? Yes? No? Okay. So இப்படிதான் நம்ம அதோடைய ரேட்டை வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா ஆவரேஜ் ரேட். ஒரு 5 minutes ஒரு இந்த ரியாக்ஷன் 5 minutes எப்படி நடக்குது, இந்த ரியாக்ஷன் ஃபார் த பாஸ்ட் 10 minutes அதாவது இந்த ரியாக்ஷன் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதோடைய ரேட் எப்படி இருக்கு அப்படின்னா we can do like that. Okay, first attending your class, ma'am, I did not study equilibrium, this is no problem at all. நீங்க இப்போ இந்த கிளாஸை சூப்பரா அட்டென்ட் பண்ணலாம். ACY ஓகேவா, சூப்பரா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓவர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம வந்து சொல்ல வரது தான் வந்து ஆவரேஜ் ரேட். இதே இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா என்ன தெரியுமா? இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கு என்ன ரேட், பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எக்ஸாக்டா 5th minute இந்த ரியாக்ஷன்ல என்ன ரேட் வந்து நடந்திருக்கு, எக்ஸாக்டா இந்த 5th minuteல இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ரேட் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி நமக்கு இங்க வந்து ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கிராஃப்ல இட் இஸ் பிட்வீன் டைம் அண்ட் தென் கான்சென்ட்ரேஷன், ரைட்? இப்போ இதுல வந்து நான் ஆவரேஜ் அப்படிங்கிறப்போ ரெண்டு வேல்யூவை நான் மைனஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஒன்ஸ் மோர் ஆவரேஜ் ரேட் சொல்லுங்க. கண்டிப்பா இந்துமதி ஒண்ணுமே இல்லடா. ஆவரேஜ் ரேட் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு கேட்டா 12th நீங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? உங்களுடைய லாங்குவேஜ் பிளஸ் இங்கிலீஷ் பிளஸ் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ? 6 சப்ஜெக்ட்ஸா? அப்ப டிவைடட் பை 6 அப்படின்னு போடுவீங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு ரியாக்ஷன் 5th minuteல இருந்து 10th minute வரைக்கும் அதோடைய ரேட் என்ன அப்படின்னா 10 minute minus 5 minute, அது வந்து சேஞ்ச் இன் டைம் இல்லையா? 10th minuteல அதோடைய கான்சென்ட்ரேஷன் என்னவா இருந்திருக்கு, 5th minuteல அதோடைய கான்சென்ட்ரேஷன் என்னவா இருந்திருக்கு, ரைட்? அப்படி நம்ம இந்த ஃபைனல் மைனஸ் இனிஷியலா நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ அந்த டியூரேஷனுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரைட்? அந்த பர்டிகுலர் டியூரேஷன் அந்த 5 minutes கேப்குள்ள அந்த ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட்? இப்போ இதுவே இன்ஸ்டன்டேனியஸ்னா அந்த பர்டிகுலர் செகண்ட்ல, எக்ஸாம்பிள் நீ கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க, சரியா? நீங்க வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஓகே கார்ல நீங்க வந்து எங்க போறீங்கன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் நீங்க வந்து கார்ல வந்து போறீங்க. கரெக்டா மகாபலிபுரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்குள்ள நீங்க அந்த கார் என்ன ஸ்பீட்ல போயிருக்கு அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க நீங்க? மகாபலிபுரத்துல என்ன ஸ்பீட், பாண்டியில என்ன ஸ்பீட், மகாபலிபுரத்துல என்ன டைம், பாண்டியில என்ன டைம், அப்போ ஃபைனல் ஸ்பீட் மைனஸ் இனிஷியல் ஸ்பீட், ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம், அப்படிதான் பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ்னா என்ன தெரியுமா? எக்ஸாக்டா அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்லிடுவாங்க. எக்ஸாக்டா சென்னையில இந்த ஏர்போர்ட் கிட்ட அந்த கார் என்ன ஸ்பீட்ல போச்சு அப்படிங்கறதான் இன்ஸ்டன்டேனியஸ். ஓகே, அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம், ரைட்? இப்போ இங்கேயும் அப்படிதான் எக்ஸாக்டா 5th minuteல இல்ல 6th minuteல இல்ல எக்ஸாக்டா அந்த ரியாக்ஷனோட 9th minuteல எவ்வளோ 2 time interval. வெரி குட் காவியா. 2 time intervalக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஆவரேஜ். இதே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா வந்து ஒரு 5th minuteல 10th minute அந்த மாதிரி there will be a specific time, சரியா? சோ அந்த பர்டிகுலர் டைம்ல அதுதான் நீங்க மறக்க கூடாது. இன்ஸ்டன்டேனியஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இதே ஆவரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம், ஓகேவா? சோ ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்குள்ள நம்ம கால்குலேட் பண்றதா வந்து ஆவரேஜ் ரேட். ஒரு பர்டிகுலர் எக்ஸாக்டா ஒரு டைம்ல கண்டுபிடிக்கிறதா வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ எக்ஸாக்டா நம்ம இதை பார்க்குறோம். கிராஃபிக்கலா வந்து என்ன பண்றோம்? பிளாட் பண்ணிடுறோம். பிளாட் பண்ணிட்டு we are drawing a slope for it. மேக்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறப்போ ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? இதோடைய இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் we calculate the instantaneous rate. கிளியர்? இப்போதான்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீட்ல திருப்பி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வருது.
How will you express a rate of a reaction? இது நம்ம இவ்வளவு நேரமா பார்த்தோம். இப்போ நான் sum up பண்ணி ஃபைனலா உங்களுக்கு சொல்ல போறேன். So that இத பேஸ் பண்ணி நான் next questions தான் கேட்க போறேன். நீங்க எனக்கு answers பண்ண போறீங்க. Okay? Let's begin here. So இப்போ நம்ம how are we going to express the rate of a reaction? இப்போ எனக்கு இப்படி தான் ஒரு reaction இருக்கு. A and then B. Okay, so A, B லாம் என்னடா reactants. இந்த reactants வந்து react ஆகி எனக்கு C plus D அப்படிங்கிற மாதிரி எனக்கு products வந்து form ஆகுது. Okay, so இப்போ இந்த reactantsக்குலாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதோடைய coefficients வந்து எழுதிக்கிறேன். Stoichiometric coefficient A, B, அதுக்கப்புறமா இங்க வந்து small c, D அப்படின்னு சொல்லிட்டு இந்த stoichiometric coefficients எல்லாம் நம்ம என்ன பண்றோம் எழுதிக்கிறோம். Okay, so how will you write the rate of a reaction? இங்க வந்து நீங்க rate of reaction வந்து எப்படிப்பா எழுதுவீங்க? reaction RxN அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். சரியா? how will you write it? ஈஸியா சொல்லுங்க. கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். rate of reaction நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? dx by dt, change in concentration of A by change in time இல்லையா? சோ நல்லா கவனிங்க. இந்த A க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா minus dA divided by dt இல்லையா? minus dA divided by dt. அப்புறமா இந்த B க்கு எப்படி எழுத? minus dB divided by dt. ஓகே, அடுத்து இங்க ப்ராடக்ட்ல பாருங்க dC divided by dt. அப்புறமா இங்க dB divided by dt, which is the change in concentration of reactant and product with respect to time. இங்க நம்ம ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டோம். என்னது? இந்த stoichiometric coefficient. stoichiometric coefficient நம்ம என்ன பண்றோம்? divide பண்றோம். stoichiometric coefficient நம்ம என்ன பண்றோம்? divide பண்றோம். Is that clear for you? எல்லாருக்கும் இது clear-ஆ புரிஞ்சுதா? So this is how we represent, this is how we express. Okay, so இந்த divided by A, divided by B, divided by C, divided by D, இது இன்னும் எப்படி நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். இந்த divided by நம்ம இப்படி போடாம இதுக்கு முன்னாடி 1 by போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? So A இருக்குனா 1 by A, அதாவது அப்ப இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துரும். சரியா? மைனஸ் வந்து நம்ம முன்னாடி காமனா வந்து எழுதிக்கலாம். ஓகே, 1 by A. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா 1 divided by B மைனஸ் போட்டுக்கலாம். சரியா? அடுத்து இங்க 1 by C, 1 by D. Clear? So the change in concentration with respect to change in time முன்னாடி அதோடைய stoichiometric coefficient. ஓகேவா? So இத வேற எப்படி எல்லாம் ஓகே क्वेश्चनல வந்து either ஆப்ஷன்ஸ் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? வாய்ஸ் யாருக்காவது ஸ்டக் ஆகுதா? Is my voice clear for everybody? வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? ஓகேப்பா. சோ இப்போ இங்க வந்து கவனிங்க, I can either write change dA by dt அப்படினா வந்து எழுதலாம். அப்படி இல்ல அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த d க்கு பதிலா டெல்டா போட்டு எழுதலாம். அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சோ டெல்டா A. ஓகே, ஆனா கான்சன்ட்ரேஷன்ல கண்டிப்பா நீங்க இந்த டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணனும். minus dA by dt. ஓகே, divided by A. அதேதான். minus dB divided by delta t divided by B, which is equal to minus delta C divided by delta t divided by C, minus delta D divided by delta t divided by D. அதாவது change அப்படினா d by dt னு எழுதலாம், இல்ல delta அப்படினு நம்ம எழுதலாம். இது வந்து எல்லாருக்குமே சூப்பர் கிளியர், ரைட்? ஓகே, சோ இப்போ இத பேஸ் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन வந்து கேட்கலாமா? நம்ம இப்ப பார்த்த ரேட் தான். இங்கே நம்ம மைனஸ் சைன் போடுறோம் டிஸ்அப்பியர் ஆகிறதுனால, இங்க பிளஸ் சைன் போடுறோம் நமக்கு அப்பியர் ஆகிறதுனால. இப்போ ஹாபர்ஸ் ப்ராசஸ் என்னதுடா? ஹாபர்ஸ் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா தெரியாதா? நீட் 2019ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஹாபர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னது? preparation of ammonia இல்லையா? சோ நல்லா கவனிங்க, N2 plus 3H2 which is giving me 2NH3. ஓகே, சோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அங்க A B நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இந்த ரேட் எக்ஸ்பிரஷன்ல வந்து எழுத போறோம். how are we going to write? சோ இந்த N2 இதெல்லாம் வந்து என்னது? reactants. இவங்கலாம் வந்து யாரு? products. ஓகே, இந்து கரெக்ட்டா சொல்லிட்டாங்க, இலக்கிய குமார் கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. சூப்பர். சோ change of concentration divided by dN2 by dt. கரெக்ட்டா?
dN2 divided by dt. கரெக்டா? ஓகே. ஸோ இங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ல எந்த நம்பர்ஸுமே இல்லை, அப்போ நம்ம அதை டிவைட் பண்ணவே வேண்டாம். இங்கே என்ன இருக்கு, நமக்கு மைனஸ் விட்டுட்டோம் பாருங்க, மைனஸ் which is equal to மைனஸ் 3 இருக்கு, 3 இருந்தா 1/3 dH2 divided by dt. ஓகே, which is equal to 2 இருக்கு, 2 இருந்தா 1/2 dNH2 NH3 divided by dt. புரிஞ்சுதாடா? எஸ், ஆமா. மைனஸ் வந்து மறக்காம போட்டுருங்க. ரியாக்டன்ட் சைடுல மைனஸ் கண்டிப்பா போட்டுறணும், ப்ராடக்ட்ல பிளஸ் சைன் தான் வந்து இருக்கணும். ஓகே, so this is how you express the rate of the reaction. ஓகே, so நீ 2019ல இதுதான் क्वेश्चना வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஓகே, எல்லாருக்கும் கிளியரா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் நம்ம வந்து போலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் வந்து சாலிடா இருக்கா, லிக்விடா இருக்கா, இல்லை கேஸா இருக்கா அப்படிங்கிறதுமே அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டா வந்து ஒரு ரோல் வந்து பிளே பண்ணும். இப்போ கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர குயிக்கா ரியாக்ட் ஆகும், அடுத்து வந்து லிக்விட் வந்து குயிக்கா ரியாக்ட் ஆகும், அண்ட் ஃபைனலாக தான் வந்து சாலிட். சரியா? ஸோ கேஸ் வந்து நல்லாவே வந்து நமக்கு குயிக்காவே வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகே, எஸ் பா. சோ கேஸ், லிக்விட் அண்ட் தென் சாலிட், இந்த ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ ஒரு ரேட் வந்து கான்சென்ட்ரேஷன் கிட்ட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இதை நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா ரேட் லாலே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து எதை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டுக்கு. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இனிஷியலா கான்சென்ட்ரேஷன் வந்து ஹையா இருக்கும் ரியாக்டன்ட்டுக்கு, போக போக ரியாக்டன்ட் கம்மியாக கம்மியாக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கம்மியாகும். அப்போ அந்த ரியாக்ஷனோட ரேட் என்ன ஆகும்? கம்மியாகும். சரியா? அப்ப அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் ஸ்லோ டவுன் ஆகும். ஒரு பாயிண்ட்ல ஃபுல்லாவே காலி ஆயிடும், நம்ம ரியாக்டன்ட் வந்து இருக்காது, ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடும். அப்ப ரியாக்ஷனும் நல்லா ஸ்லோ டவுன் ஆயிடும். அந்த மொமெண்ட்ல ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் ஹைல இருக்கும், ரைட்? அப்போதான் என்ன ஆகும்? இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும், அதாவது பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து நடக்குது நமக்கு. ஓகே, சோ ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக கம்மியாக அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டும் நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கு? கம்மி ஆயிட்டே இருக்கு. அதுதான் இங்க வந்து நடக்குது. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ தட்ஸ் வை. ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகே, ஸோ ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன, அது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால்சியம் கார்போனேட் எடுத்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, கால்சியம் கார்போனேட் எடுத்து நான் ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா அதை நான் அப்படியே சாலிடா அப்படியே எடுத்துக்கிறத விட அதை நல்லா பவுடர் பண்ணிட்டேன் அப்படின்னா பவுடர்டு ஃபார்ம்ல அது வந்து இன்னுமே வந்து எனக்கு பயங்கர ஃபாஸ்டா வந்து ரியாக்ட் பண்ணும். சரியா? எக்ஸாம்பிள் நம்ம வெள்ளத்தை கரைக்கிறோம்னு வச்சுக்கோங்கடா, வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளத்தை வந்து நான் தண்ணியில கரைக்கிறோம், இதுதான் வந்து ரியாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க சிம்பிளா. நான் அந்த வெள்ளத்தை அப்படியே கட்டி வெள்ளம் அப்படியே நான் கரைச்சா எனக்கு ஈஸியா இருக்குமா, இல்லை அதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு நான் அதை கரைக்கிறப்ப என்னால ஃபாஸ்டா கரைக்க முடியுமா? பவுடர் ஆக்கிட்டா எனக்கு கரைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து இன்னைக்கு கிளாஸ்ல முக்காவாசி ப்ராப்ளம் தான் இருக்க போகுது, காவாசி தான் கான்செப்ட். நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா கான்செப்ட் முடிக்க முடியுமோ கான்செப்டை முடிச்சுட்டு மோர் தேன் 100 ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். முக்கியமா நீங்க சால்வ் பண்ண போறீங்க. சரியா? ஓகே, ஸோ ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக அதாவது நான் ஒரு சாலிடாக பவுடர் பண்ணால் எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன். So temperature of the reaction. So rate is directly proportional to temperature.
ஓகே ஸோ ஒரு ரியாக்ஷனை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன், ஹீட் பண்றேன் அப்படின்னா அந்த ரியாக்ஷனும் ஃபாஸ்டரா இருக்கும். ஏன்னா ஒரு மாலிக்யூல் அண்ட் இன்னொரு மாலிக்யூல் கொலைட் ஆகும், பயங்கரமா வந்து கொலைட் ஆகும், கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டரா வந்து முடிஞ்சிரும். பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், அஃப்கோர்ஸ் கேட்டலிஸ்டோடைய வேலையே வந்து என்னது, ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றது தான். ஸோ கேட்டலிஸ்ட் இருந்தா அந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து இன்னுமே வந்து ஃபாஸ்டரா இருக்கும். ஓகே ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எல்லாருக்கும் கிளியரா? இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் கிளியரா? கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன்? இந்து, காவ்யா, அக்ஷயா, மகா, எல்லாருமே, ரியான், எஸ். ஸோ ஒரு ரியாக்ஷன் கேஸ் ஃபாஸ்டரா ரியாக்ட் ஆகும், அதுக்கப்புறம் சாலிட், அதுக்கப்புறம் தான் வந்து லிக்விட். கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனுக்கு ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சர்ஃபேஸ் ஏரியால ரேட் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், விச் மீன்ஸ் வாட், ரேட் இன்க்ரீஸ் ஆக சர்ஃபேஸ் ஏரியாவும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் இருந்தா கண்டிப்பா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஸோ ஓகே, ஒரு ரியாக்ஷன்ல நான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றப்போ எக்ஸாக்டா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இதுதான் ரியாக்ஷன் ப்ராக்ரஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது வந்து ரியாக்ஷன் ப்ராக்ரஸ், அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படி. ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே ஸோ இது வந்து ரியாக்டன்ட், இது வந்து ப்ராடக்ட். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்டலிஸ்ட் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து கம்மி பண்ணுது. மேம் ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்னு நீங்க கண்டிப்பா வந்து கேட்பீங்க, உங்களுக்கு இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லடா, ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். கிளியர்? ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாற, ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா மாற எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், விச் இஸ் ஒரு ரியாக்ஷன் நடக்க ரியாக்ஷனுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். நான் இங்கேருந்து ஹிமாலயாஸ் போகிறதுக்கு நடந்து போகிறேன், நான் இங்கேருந்து ஹிமாலயாஸ் போக எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். அதே மாதிரி தான் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாற எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஜஸ்ட் நான் கேட்குறேன், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியாக்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்குமா ஸ்லோவா நடக்குமா? ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஹையா இருக்கு, விச் இஸ் எனர்ஜி நீட் வந்து அதிகமா இருக்கு. அந்த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக நிறைய எனர்ஜி வேணும். அப்போ அந்த ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்குமா ஸ்பீடா நடக்குமா? கண்டிப்பா ஸ்லோவா தான் நடக்கும் இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க, ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா மாறுது. ஓகே, so this is the energy barrier it need to cross. This is the energy barrier it need to cross. தோ பார், ரியாக்டன்ட் இவ்வளோ எனர்ஜி அதை அக்வயர் பண்ணாதான் அது ப்ராடக்டா மாற முடியும். ஸோ இது வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட். ஓகே, வித்தவுட் கேட்டலிஸ்ட். அப்போ இது நடக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன். இந்த மாதிரி கரெக்டாக சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, இப்போ நான் கார் ஓட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோ, நான் கார் ஓட்டிட்டு போறேன், எனக்கு அவ்வளோ எனர்ஜி வேணும், அப்பதான் நான் அந்த இடத்துக்கு போக முடியும். எக்ஸாம்பிள், நான் இங்கேருந்து வந்து ஹிமாலயாஸ் போகிறதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வேணும், இது ஏன்னா அது அவ்வளோ தூரம். எனர்ஜினா என்ன? நம்ம காருக்கு கொடுக்கறது பெட்ரோல் இல்லையா? நிறையா பெட்ரோல்னா அப்போ பெட்ரோலோட ரேட்டும் நமக்கு அதிகமாக தானே ஆகும், ரைட்? இப்போ இந்த வேற விதமா இங்கே வந்து பாருங்க. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹையா இருக்கு அப்படின்னா தோ திஸ் இஸ் ஹவ் யூ கேட்டலிஸ்ட். இதுதான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹையா இருக்கு, அப்போ ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா நடக்கும். ஸோ இந்த கேஸில் ரியாக்ஷன் வந்து என்ன நடக்கும்? ஸ்லோவா நடக்கும். இப்போ நான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்றேன். கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? அந்த ரியாக்ஷன்ல ப்ராடக்ட்லலாம் வந்து ஃபார்மேஷன்லலாம் வந்து இருக்காது, ஆனா அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணும் இல்லையா? கேட்டலிஸ்ட் வந்து இட் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன். ஸோ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுது, விச் மீன்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணிடுது. தோப்ப இப்போ நமக்கு அவ்வளோ தேவைப்படுச்சுல ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ பாருங்களேன், தோ நான் என்ன பண்ணிடலாம், இங்கேயே நான் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இஏ நமக்கு கம்மி ஆயிடுது. ஸோ கேட்டலிஸ்டோட வேலை வந்து என்ன? இட் லோவர்ஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை தான் நம்ம இஏ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம், இஏ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, ஸோ கேட்டலிஸ்டோட முக்கியமான வேலை வந்து இட் லோவர்ஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் ஸோ பை இன்க்ரீசிங் த ரேட். ஓகே, ஸோ கேட்டலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கிளியரா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ
நம்ம வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ரேட் லா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? சோ இப்போ we all know ஒரு ரியாக்ஷனோட ரேட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் இல்லையா? சோ ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ இதோடைய பவர்ல நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஆர்டர் எழுதுவோம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். மேம் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனா என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. அதை தான் நம்ம அடுத்து உடனே நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம ரேட் லால ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஆல்வேஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் அண்ட் பவர்ல தான் இருக்கிறதா வந்து ஆர்டர். ஓகேவா? புரிஞ்சுதா? சரிப்பா. இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன், இங்க வந்து the rate of the reaction இருக்கு இல்லையா? the rate of the reaction என்னடா அது? இந்த proportionality symbol ரிமூவ் பண்ணிட்டு நான் equal to போட்டுக்கிறேன். proportionality symbol ரிமூவ் பண்ணிட்டு நான் equal to போட்டுக்கிறேன். equal to போட்டுட்டு அப்ப நான் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டை கொடுக்கணுமா இல்லையா? அந்த proportionality constant தான் k. அந்த proportionality constant தான் k. so k into இந்த reactant உடைய concentration அதுடைய பவர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆர்டர் இருக்கு. அதுடைய பவர்ல வந்து என்ன இருக்கு? நமக்கு ஆர்டர் வந்து இருக்கு. புரிஞ்சுதா? கிளியரா? சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரேட் லா அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், we are calling it as the rate law. clear? so rate law ல இவர் வந்து rate, this is the rate constant and reaction concentration, பவர்ல வந்து order of a reaction. is that clear? so rate law எல்லாருக்குமே இப்போ வந்து எழுத தெரியுமா? you all know how to write a rate law of a reaction, right? okay நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு reaction இருக்கு, A gives B அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. so A gives B க்கு ஒரு விஷயம் நல்லாவே வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷனோட ரேட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பவர்ல வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எழுதிருப்போம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரேட் which is equal to k. k தான் ரேட் கான்ஸ்டன்ட். so rate constant into concentration of A அதோடைய பவர்ல வந்து ஆர்டர் ஆஃப் a reaction. சரியா? ஆர்டர் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்டலி வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, புரிஞ்சுதா? is that clear for you? yes? ஓகேப்பா, சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரேட் லா எல்லாருக்குமே கிளியர் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, இதுல நீங்க ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க நோட் டவுன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரேட் லாவை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? டைரக்டா ஒரு ரியாக்ஷனை பார்த்தாலே நம்மளால இதோடைய ரேட் லாவை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் N2 plus 3H2 which is giving me 2NH3 இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சரியா? இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை நான் என்ன பண்ணலாம், பார்த்தே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ரேட் ஈக்குவல் டு K. ரியாக்டன்ட்ல யார் யார் இருக்காங்க? N2 இருக்காங்க, H2 இருக்காங்க. ஓகே, பவர்ல வந்து ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். பவர்ல ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ ஏன் மேம் நீங்க இங்க வந்து ஆர்டர் அப்படின்னு வந்து எழுதுறீங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நம்ம தியரிட்டிக்கலி டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம தியரிட்டிக்கலி டிட்டர்மைன் பண்ண முடியாது. எக்ஸ்பெரிமெண்டலி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால நம்ம அப்படி எழுதுறோம். ஸோ ஒரு ஆர்டர் எங்க இருக்கும்? ஒரு ரேட் லால ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனோட பவர்ல இருக்கும். அது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒரு ஆர்டர் எங்க இருக்குங்கிறது புரிஞ்சுதா? மேம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ரேட் லா லுக்ஸ். இது எல்லாருக்கும் கிளியர், ரைட்? ஓகே, ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஈஸி தான். நம்ம இப்போ இந்த ரேட் லா பார்த்தோம்ல, நம்ம வந்து இங்க அந்த ரேட் லா பார்த்தோம்ல, இந்த ரேட் லால இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் பாருங்களேன். நைட்ரஜனோட ஆர்டர் என்ன அப்படின்னா, நைட்ரஜனோட பவர்ல என்ன இருக்கோ அதான் ஆர்டர். ஹைட்ரஜனோட ஆர்டர் என்ன அப்படின்னா, ஹைட்ரஜனோட பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதான் ஹைட்ரஜனோட ஆர்டர். ஓவரால் ஆர்டர் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு ஆர்டரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஓவரால் ஆர்டர் வந்து கிடைச்சிடும். அதாவது ஒரு ரியாக்ஷன்ல ஒரு ரேட் லால, சரியா, ஒரு ரேட் லா எக்ஸ்பிரஷன்ல பவர் ஆட் பண்ணா நமக்கு ஆர்டர் கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் சம் ஆஃப் த
sum of the powers of concentration terms in a rate law expression. In a rate law expression. ஒரு rate law expression இருக்கு இல்லையா, அந்த rate law உடைய expressionல powersல என்ன இருக்கோ அதுதான் order. Okay, say for example நமக்கு இப்போ இந்த reactant இருக்குன்னு வெச்சுக்கோ, A plus B which is giving me C அப்படினா இதோடைய rate law நான் இப்படி எழுதுவேன். rate law எழுத தெரிஞ்சுக்கோங்க, தெரியும் உங்களுக்கு already. rate which is equal to K into concentration of A to the power ஏதோ ஒன்னு இருக்கு X இருக்குன்னு வெச்சுக்கோ, and then B to the power ஏதோ ஒன்னு இருக்கு Y அப்படினா இந்த X தான் வந்து என்னது அப்படினா order of A. இந்த X தான் வந்து என்னது, it is the order of A, and then இந்த Y தான் என்னது அப்படினா order of B. order of B. Okay, so இப்போ overall order of the reaction, overall order of the reaction வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா X plus Y. Okay, so ஒரு rate lawல இங்க இருக்கக்கூடிய இந்த concentration term உடைய பவர்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், that is what we call it as order of a reaction. சரியா, இது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுதா? yes, okay. so இப்போ இந்த order of reaction இருக்கு இல்லையா, இந்த order of the reaction வந்து என்ன values ஆலாம் இருக்கலாம் அப்படினா இந்த order of reaction வந்து நமக்கு or any order of reaction வந்து it can be positive. அது வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கலாம், அது வந்து நமக்கு நெகட்டிவ், ஓகே, நெகட்டிவா இருக்கலாம். ஆர்டர் கேன் பி பாசிட்டிவ், ஆர்டர் கேன் பி நெகட்டிவ், அண்ட் ஆர்டர் கேன் பி ஃபிராக்ஷனல். ஓகே, ஃபிராக்ஷனல். ஓகே, ஃபிராக்ஷன்னா அப்படியே ஃபிராக்ஷன்னே எழுதிப்போம். ஃபிராக்ஷன்னா 1/2, 2/2, 3/5 அந்த மாதிரி வந்து நமக்கு ஃபிராக்ஷன்லயும் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 0 ஆர்டர் வந்து ஜீரோவாகவும் வந்து இருக்கலாம். சரியா, ஸோ ஆர்டர் எப்படி எல்லாம் இருக்கலாம், நமக்கு வந்து ஆர்டர் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ், ஃபிராக்ஷன், 0. ஓகே, ஸோ ஆர்டர் இந்த மாதிரி என்ன வேல்யூஸா வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கமிங் டு ஹியர் யூனிட்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் பார்க்கலாம். முக்கியமா ஆர்டர்ல நம்ம வந்து ஒன்று வந்து விட்டுட்டோம், என்னது அப்படின்னா ஆர்டரை வந்து தியரிட்டிக்கலா ஃபைண்ட் பண்ண முடியுமா, எக்ஸ்பெரிமெண்டலா ஃபைண்ட் பண்ண முடியுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சார்ட்ல சொல்றீங்களா? எஸ், நீட் ஆஸ்பிரண்ட் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் நம்ம எழுத போறோம்ல, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா இருக்குமா இல்ல வந்து தியரிட்டிக்கலா நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஒரு ரியாக்ஷனை பார்த்தோன்னா ஆர்டர் சொல்லிடலாமா? ஒரு ரியாக்ஷனை பார்த்தோன்னே ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லிடலாமா? இல்ல மேம், அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ தான் அப்படின்னு வந்து சொல்றீங்களா? ஆர்டரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட முடியுமா? டக்கு டக்குன்னு வாய்ப்பே இல்லை இல்லையா, தியரிட்டிக்கலா முடியாது. ஸோ ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல். ஓகே, ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல். क्वेश्चनல அவங்களே ரேட் லால பவர்ல ஏதாவது வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். சரியா, சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க, ரேட் which is equal to, எக்ஸாம்பிளுக்கு தரேன், k n2 to the power something 1 and then இந்த மாதிரி கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னடா என்ன இருக்கு நமக்கு? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நைட்ரஜனுடைய பவர்ல வந்து 1 தான் இருக்கு, ஹைட்ரஜனுடைய பவர்ல 2 இருக்கு. அப்ப நைட்ரஜனுடைய ஆர்டர் வந்து 1, ஹைட்ரஜனுடைய ஆர்டர் வந்து 2. ஓகே, ஓவரால் ஆர்டர் 1 + 2 3, ஓவரால் ஆர்டர் வந்து 3. இதே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு ரியாக்டன்ட் இருக்கு A அப்படிங்கிற ரியாக்டன்ட், அதோடைய பவர்ல வந்து 3/2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோடைய பவர்ல வந்து 3/2 அப்படின்னு இருக்குன்னா வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்? பவர்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை தான் நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ ஒரு ரேட் லா எக்ஸ்பிரஷன்ல அந்த கான்சென்ட்ரேஷனுடைய பவர்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். கிளியர்? இஸ் தட் கிளியர்? இது வரைக்கும் எல்லாருக்கும் பக்கா கிளியரா? எஸ்,
ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ஆர்டருக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னா என்ன? இந்த ரியாக்ஷன் AA which is giving me BB அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஏன் மேம் why not it be like rate of the reaction வந்து A to the power A அப்படியே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சிம்பிள் இல்லைனா எலிமெண்டரி ரியாக்ஷன் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல சிம்பிளா நடக்கக்கூடிய எய்தர் ஒரு சிம்பிள் அப்படி இல்லை அப்படின்னா எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கக்கூடிய எலிமெண்டரி ரியாக்ஷன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கு. ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன்ல மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஆனா எல்லா ரியாக்ஷன்லயும் ஈக்குவலா இருக்குமா? காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து ஈக்குவலா இருக்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ நமக்கு மொத்தமா மூணு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஒன்று என்னது அப்படின்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா வந்து என்னது? இப்போ நமக்கு ரேட் லா இருக்கு which is equal to K, அந்த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன்ல 0 இருக்கு அப்படின்னா அது ஜீரோ ஆர்டர். ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன்ல 1 இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரியாக்ஷன் கான்சென்ட்ரேஷன்ல வந்து 2 இருக்கு அப்படின்னா அது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னா வாட் இஸ் த unit? It is mole per liter per second. இதே first orderக்கு பாத்தீங்கன்னா it is per second. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா per mole liter per second. ஓகே, இது அப்படியே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேம் எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். எப்படி கால்குலேட் பண்றோம்? ஒரு ரியாக்ஷனோட ஆர்டரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு ரேட் இருக்கு அப்படின்னா which is equal to K, ஒரு ரியாக்டன்ட் அதோடைய பவர்ல தான் வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் வந்து இருக்கு இல்லையா? பவர்ல தான் வந்து எனக்கு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஏவனா அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஏன்னா எனக்கு கே உடைய கான்சென்ட்ரேஷன் அதாவது கே ரியாக்டன்ட் கான்ஸ்டன்ட் உடைய யூனிட்ஸ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ கே அந்த பக்கம் இருக்கு. ஸோ கே விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை ஏ. அதோடைய பவர்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம வச்சுக்கிறோம். அதோடைய பவர்ல வந்து we are keeping the order of the reaction. ஓகே, ஸோ இப்போ நல்லா எனக்கு வந்து கரெக்டா வந்து சொல்லுங்க. எனக்கு இங்க the rate of the reaction just எனக்கு இந்த concentration divided by time இதை தான் நம்ம வந்து rate அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? what is this rate? change of concentration with respect to time. அப்போ நான் இந்த ரேட்டுக்கு என்ன பண்ணலாம்? concentration divided by time அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ரேட்டுக்கு concentration divided by time. கீழே என்ன இருக்கு? ஆர்டர் a to the power ஆர்டர். அப்ப நான் இதை மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம் இல்லையா? ஸோ concentration of A, concentration of A வந்து நமக்கு என்னவா இருக்கும்? மோல்ஸா தான் இருக்கும் இல்லையா? ஸோ into 1 by concentration to the power x. concentration to the power x. ஒண்ணுமே பண்ணலப்பா. ரேட்டுக்கு என்ன எழுதியிருக்கேன்? concentration by time எழுதியிருக்கேன். சரியா? A வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோம்? 1 by A எடுத்துட்டு இருக்கோம். concentration of A அப்போ concentration into அதோடைய பவர்ல என்ன பண்ணியிருக்கேன்? x அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு யூனிட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிரைவ் பண்ண போறோம். ஓகே, ஸோ டக்குன்னு வந்து கவனிங்களேன். இங்க நமக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ பி எல்லாமே வந்து நமக்கு சேமா தான் இருக்கு. சரியா? எஸ்ஐ யூனிட் எடுக்கிறப்போ நமக்கு வந்து என்ன வருது? மோல் பர் லிட்டர். ஓகே, மோல் பர் லிட்டர். அதோடைய பவர்ல என்னது? 1 minus n s to the power 1 minus n. s to the power minus 1, sorry, minus 1. சரியா? ஸோ இந்த என்னோட இடத்துல ஆர்டர் 0, 1, 2 அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இந்த 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் இது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஓகே, கிளியரா? ஸோ நீங்க இப்படி பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க 0 போட்டு பாருங்க. 0 ஆர்டர் எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள் 0 ஆர்டர்னா நம்ம 0 போடுறப்போ பவர்ல 1 தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ அப்படியே எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா 1 minus 1 0. அப்போ இந்த என்டையர் டேர்மே 0 ஆயிடும். பர் செகண்ட் மட்டும் தான் இருக்கும். பர் செகண்ட். செகண்ட் ஆர்டர்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 போட போறீங்க. -1 வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கால்குலேட். ஓகே, ஸோ இது
ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஜீரோவோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டருடைய யூனிட்ஸை நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. பட் மேம் யூனிட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ப்பா. பிகாஸ் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஒண்ணுமே இல்லை, இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. மோல் பர் லிட்டர் டு த பவர் n-1 பர் செகண்ட். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க வேல்யூ 1 போட்டீங்க, n இருக்க வேண்டிய இடத்துல 0 போட்டீங்கன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்? 1 போட்டா என்ன வருது? சே ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேர்ட் ஆர்டர் அப்படின்னா என்னப்பா பண்ணுவீங்க? இங்க வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிப்பீங்க இல்லையா? அப்போ 1 - 3 வந்து என்ன வரும் நமக்கு? -2 இல்லையா? அப்போ மோல் பர் லிட்டர் டு த பவர் -2 செகண்ட் பவர் -1. அவ்வளோதான். கிளியரா? ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியர்? ஓகேப்பா. அடுத்து மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன். மேம் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு இப்போ எனக்கு கிளியரா புரிஞ்சுது. எல்லாருக்கும் ஆர்டர்னா என்னன்னு புரிஞ்சுது இல்லையா? ஸோ ஆர்டர், நான் இப்போ கொஸ்டின் கேட்கலாமா? ஆர்டர் 1 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வாட் இஸ் த யூனிட்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வாட் இஸ் த யூனிட்? டக்கு டக்குன்னு வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்? ஏன்னா நம்ம இங்க ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் தானே கண்டுபிடிக்கிறோம். இட் இஸ் பர் செகண்ட் இல்லையா? மோல் பர் லிட்டர் டு த பவர் 1 - n. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க போரும். ஓகே, ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிப்போமா, தியரிட்டிக்கலா கண்டுபிடிப்போமா? சிம்பிள் ரியாக்ஷனுக்கு வேணா தியரிட்டிக்கலா கண்டுபிடிக்கலாம், மற்றபடி எக்ஸ்பெரிமெண்டலா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஜீரோவா இருக்கலாம், ஃப்ராக்ஷனலா இருக்கலாம், அது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூவா இருக்கலாம், ஓகே, பாசிட்டிவா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ஆனா மாலிகுலாரிட்டி பத்தி நம்ம இப்போ வந்து படிக்க போறோம். ஓகே, ஒரு ரேட் லால அந்த கான்சென்ட்ரேஷனுடைய பவர்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு படிக்கலாம். இப்போ எவ்வளோ ரியாக்டன்ட்னா என்ன மேம்? எவ்வளோ ஆட்டம்ஸ் இல்லை எவ்வளோ அயான்ஸ் இல்லை எவ்வளோ மாலிகுல்ஸ் ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன்ல அண்டர்கோ பண்ணுது. மேம் எலிமெண்டரி ரியாக்ஷன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். ஒரு சிங்கிள் ஸ்டெப் சிம்பிள் ரியாக்ஷனை தான் நம்ம எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இப்போ எத்தனை ஸ்பீஷீஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது அதுதான் மாலிகுலாரிட்டி. அவ்வளவுதான் மேம். ஸ்பீஷீஸ்னா எத்தனை ஆட்டம்ஸா இருக்கலாம், இல்ல எத்தனை அயான்ஸா இருக்கலாம், இல்ல எத்தனை மாலிக்யூல்ஸா இருக்கலாம். சரியா? ஒரு ரியாக்டன்ட்ல எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுதோ, எவ்வளோ ரியாக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம மாலிகுலாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, இங்க நல்லா கவனிங்க. இட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷீஸ் தட் ஆர் இன்வால்வ்ட் இன் தி எலிமெண்டரி ஸ்டெப். ரியாக்டன்ட் ஸ்பீஷீஸ்ல வந்து என்னென்ன வரலாம்? ஆட்டம்ஸ் வரலாம், அயான்ஸ் வரலாம், மாலிக்யூல்ஸ் வரலாம். ஓகே, சூப்பரா? எஸ்பா. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? ஒன்லி ஹோல் நம்பரா மட்டும் தான் இருக்கும். cannot be zero or fractional. ஸோ மாலிகுலாரிட்டி வந்து எப்படின்னா -1 மோல்ஸ் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம ஒரு ரியாக்ஷன்ல -1 மோல்ஸ் வந்து ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவோமா? வாய்ப்பே இல்லை. எப்போ உங்களுக்கு பிரேக் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு சொல்லுங்கப்பா. சரியா? கிளாஸ்ல யார் யார் இருக்கீங்க? உங்க பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியுமா? கேன் யூ புட் யுவர் நேம் ஹியர் இன் தி சாட் செக்ஷன்? டாக்டர் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேமை வந்து போட முடியுமா? எஸ். எப்போ உங்களுக்கு பிரேக் வேணும் அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிரேக் வந்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா கவனிங்க. ஆர்டர் வந்து இட் கேன் பி 0, இட் கேன் பி ஃப்ராக்ஷனல், இட் கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் பி நெகட்டிவ், இட் கேன் பி அ ஹோல் நம்பர், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் மாலிகுலாரிட்டி எப்பயுமே வந்து ஒரு ஹோல் நம்பரா மட்டும்தான் இருக்கணும். மாலிகுலாரிட்டி எப்பயுமே ஒரு ஹோல் நம்பரா மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஜீரோவாவோ இல்லை ஃப்ராக்ஷனலாவோ இருக்கவே இருக்காது. சரியா? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆர்டர் ஆர் மாலிகுலாரிட்டி எப்பயுமே 3ஆ மட்டும்தான் இருக்கும். 3க்கு மேலே ஆர்டரோட வேல்யூவோ இல்லை மாலிகுலாரிட்டியோட வேல்யூவோ வந்து போகவே போகாது. ஓகே, ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரியாக்ஷன், அக்ஷயா. ஹாய் அக்ஷயா. அக்ஷயா மட்டும் தான் உங்க பேரை போட்டிருக்காங்க, மற்றவங்கலாம் வந்து ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்க பேரை. இல்லை எனக்கு இன்னும் காட்டலையா அப்படின்னு தெரியல. ஸோ கண்டினியூ பண்ணலாமா? எஸ்பா. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில ஈஸியான யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எழுதி போடுறேன். அப்போ அதோடைய மாலிகுலாரிட்டி உங்களுக்கு ஃபைண்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். சரியா? யூனிமாலிகுலாரிட்டி ரியாக்ஷன் அப்படின்னா அதோடைய மாலிகுலாரிட்டி வந்து 1. ஓகே, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. சம்திங் ஒரு மோல்ஸ் தான் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா
ரியாக்ட் ஆகுது NH2NO2. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் வந்து இருக்கு. இது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நைட்ரஜனாகவும் வாட்டராகவும் வந்து பிரியுது. N2 ஆகவும் வாட்டராகவும் நமக்கு வந்து பிரியுது. ஸோ எவ்வளோ ரியாக்டன்ட், எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் நமக்கு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கப்பா? ஒரே ஒரு மோல்ஸ் தான். அப்போது மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது? 1. only 1 mole of reactant வந்து நமக்கு participate பண்ணுது. So the molecularity வந்து 1. Okay. So இதே next பாருங்க 2HI நமக்கு வந்து disintegrate ஆகுது, decompose ஆகி H2 and then I2 வெளியில போகுது. இப்போ எனக்கு 2 moles of hydrogen iodide வந்து reactionல இருக்கு. அப்போ அதோடைய molecularity வந்து என்னவா இருக்கும்? நமக்கு molecularity வந்து 2 எனக்கு வந்து இருக்கும். Okay. So இதே இப்போ நம்ம இத bimolecular reaction அப்படின்னு வந்து சொல்லுவோம். Trimolecular reaction க்கு ஒரு example பார்க்கலாமா? 2NO plus O2 which is giving me 2NO2. Okay, 2NO plus O2 which is giving me 2NO2. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு reactant வந்து இருக்கு? 3. 1 2 3. Okay, so அப்ப இதோட molecularity வந்து 3. ஒரு elementary reactionல ஒரு சிம்பிளான single step elementary reactionல வந்து எவ்வளவு reactant participate பண்ணுதோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா molecularity of a reaction அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இப்போ இன்டகிரேட்டட் ரேட் லாக்கு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? கிளியரா? எஸ், மாலிகுலாரிட்டில யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? ஓகே, சோ இப்போ இன்னொரு ஒரு क्वेश्चन வந்து இருக்கு. ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் டிட்டர்மைன் பண்றது வந்து எந்த ஸ்டெப்? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வந்து என்னது? ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை டிட்டர்மைன் பண்ற ஸ்டெப் வந்து எது? ஸ்லோ ஸ்டெப்பா, ஃபாஸ்ட் ஸ்டெப்பா? ஒரு ரியாக்ஷனோட ரேட் எந்த ஸ்டெப்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ஆஃப் கோர்ஸ், ஹாய் டாக்டர் ஜெனிஃபர், டாக்டர் இந்துமதி, டாக்டர் இந்து. ஓகே, ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் வந்து எதுடா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் ஆர் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெப்? இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பா இல்ல ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெப்பா? இருக்கிறதுலே ஸ்லோ ஸ்டெப். ஆமா, யூனிமாலிகுலர் தான்டா இந்து. ஏன்னா ஒன் மாலிக்யூல் தானே. நீங்க பார் என்ன சொன்னோம் நம்ம, இங்க ஆட்டம்ஸா இருக்கலாம், அயான்ஸா இருக்கலாம், மாலிக்யூல்ஸா இருக்கலாம். இங்க எனக்கு எவ்வளவு மாலிக்யூல் வந்து ரியாக்ட் பண்ணுது? இங்க பாருங்க, 1 மாலிக்யூல் தான் இல்லையா? அப்ப அது யூனிமாலிகுலர். இங்க பாருங்க 2 மாலிக்யூல்ஸ், அப்போ மாலிகுலர் 2, மாலிகுலாரிட்டி வந்து 2. ஓகே, இங்க 3, 1 2 3, அப்போ 3. சரியா? எவ்வளவு மோல்ஸ் அதை நம்ம சொல்றோம். வெரி குட் இந்து. ஸோ கரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு ஸ்லோ ரியாக்ஷன் தான் வந்து நமக்கு ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஃபாஸ்ட் ரியாக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இருக்கிறதுலேயே அந்த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா? இருக்கிறதுலேயே அந்த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப், அந்த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஒரு ரியாக்ஷன் எனக்கு 2 ஸ்டெப்பா நடக்குது. ஓகே, ஸ்டெப் 1 வந்து ரொம்ப ஸ்லோவான ஸ்டெப்பா இருக்கு, ஸ்டெப் 2 வந்து ஃபாஸ்டான ஒரு ஸ்டெப்பா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்லோ ஸ்டெப் தான் நம்ம ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வில் டேக் த இன்டகிரேட்டட் ரேட் லா. இதோடைய டெரிவேஷன்லாம் வந்து உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஹியர் வி டோன்ட் நீட் த டெரிவேஷன், பட் ஹியர் வி நீட் ஜஸ்ட் த ஃபார்முலா அண்ட் த கிராஃப், பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்டகிரேட்டட் ரேட் லா நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஃபார் அ 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் அ 0 ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம இங்கே வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னடா அர்த்தம்? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 0 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த ரேட் லா? how it works? ரேட் which is equal to k into reactant தான் a அப்படின்னா a to the power 0, a to the power 0, அதுதான் 0 ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ a to the power 0, anything to the power 0 என்ன வேல்யூ வரும்? 1. anything to the power 0 வந்து 1 இல்லையா? அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து k, அவ்வளவுதான் இருக்கும். anything to the power 0 அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து k, ரேட் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? சோ நேரா இங்க வாங்க. இப்போ அந்த ரேட் கான்ஸ்டன்ட்க்கு நம்ம வந்து எழுதுறோம் k which is equal to initial concentration minus the concentration at time t. example 5th minute or 10th minute அப்படினா அதான் concentration at time t divided by t. சரியா? divided by t.
This is how we calculate the rate constant. Okay, so இது A0 AT அப்படினு சொல்லலாம் இல்ல A அப்படினு வச்சுக்கலாம். அந்த particular time spanல என்ன இருக்கு இது நம்ம இன்டகிரேட் பண்ணி கொண்டு வரோம். பட் அது பண்ணனும் அப்படினு அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா இது கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஞாபகம் வெச்சுக்கலாம். ஓகே, சோ இத மறந்துடாதீங்க. தயவு செய்து இத நோட் டவுன் பண்ணி வெச்சுக்கோங்க. because இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். A0ங்கிறது என்னடா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இனிஷியலா எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்கு அதான் வந்து A0. எக்ஸாம்பிள் இங்க பார். இனிஷியலா 0 moles. இனிஷியலா 0 moles. ஓகே, AT அப்படினா ஒரு டைம் t ல இதோ பார் நேரா இங்க பார் டைம் t ல அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன? சோ இங்க பாத்தீங்க அப்படினா 0 moles ல 0.5 moles concentration இருக்கு. இதே 10 நிமிஷம் வா 10 நிமிஷத்துல பார்த்த அப்படினா concentration வந்து 0.27 அந்த மாதிரி ஒரு வேல்யூவா வந்து இருக்கு. சரியா? So what is this A0? Initial concentration. அது மேக்ஸிமமா இருக்கும். AT அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? AT அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதாவது அந்த ஃபைனல் டைம்ல ரிமைனிங் கான்சென்ட்ரேஷன் இன்னும் எவ்வளவு ரியாக்ட் பண்ண இருக்கு மீதி எவ்வளவு ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் பண்றதுக்காக இருக்கு அதுதான் வந்து AT which is என்னது left out அப்படினு சொல்லலாமா left out concentration அப்படினு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேவா சோ இப்போ இதுல தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா half life அப்படிங்கற அந்த T half வந்து derive பண்றோம் இதுல இருந்து தான் மாம் T half life அப்படினா என்ன இப்போ என்னோட initial concentration 100 moles இருக்குன்னு வெச்சுக்கோ இல்ல 100 moles or something initial concentration அது பாதி ரியாக்ட் பண்ண தேவைப்படுற டைம் தான் half life ஓகே initial concentration பாதி ரியாக்ட் பண்ண தேவைப்படுற டைம் தான் half life ஓகே so 100 moles நான் எடுத்துக்கறேனா 100 ல பாதி 50 அந்த 50 ma'am if you don't mind molecularity of a reaction molecularity of reaction திருப்பி சொல்றீங்களா கண்டிப்பாப்பா சோ ஃபர்ஸ்ட் நம்ம இத முடிச்சிடலாம் சரியா சோ நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த AT க்கு பதிலா A0/2 அப்படி நான் வந்து எழுதிக்கலாம் சரியா சோ நல்லா கவனிங்க T half life அப்படினு இருக்குறப்ப டைம் வந்து T half அப்படி நம்ம வந்து எழுதுவோம் ஓகேவா இப்போ இதுல மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கண்டிப்பா SAV நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் இங்க நல்லா கவனிங்க இது ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் AT இருக்கு இல்லையா இந்த AT நான் எப்படி எழுதிக்கலாம் A0 divided by 2 னு எழுதிக்கலாம் ஏனா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல பாதி வரை எவ்வளவு டைம் அப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்போ வாங்க K which is equal to K யும் T யும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிப்பாங்க இல்லையா T half அந்த பக்கம் போய்டும் அப்போ T half which is equal to A0 minus A0/2 divided by K என்ன வரும் 2 மல்டிப்ளை பண்ணுங்க கிராஸ் மல்டிப்ளை 2A0 minus A0/2 2A0 minus A0/2K வருதா A0/2K அப்ப T half ஓட வேல்யூ வந்து என்ன வருது A0 divided by 2K clear so இதுதான் half life for a zero order reaction ஒரு zero order reaction உடைய half life is that clear புரிஞ்சுதா எல்லாருக்கும் yes or no okay so நல்லா கவனிங்க zero order reactionக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இந்த rate constant expression A0 minus AT/T அப்புறமா இந்த T half உடைய expression okay so இங்க graph வந்து நமக்கு பாருங்க how it is it நம்ம எதுக்கு plot பண்ணிருக்கோம் அப்படினா concentrationக்கும் டைமுக்கும் வந்து நம்ம plot பண்ணிருக்கோம் so ஒரு zero order reactionல time increase ஆக concentration of A வந்து நமக்கு decrease ஆயிட்டே இருக்கு so இதுல slope வந்து நம்ம minus K சரியா slope என்ன கண்டுபிடிக்கிறோம் minus K அப்படினு வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகே இப்போ நேரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா first order reactionக்கு வந்துறலாம் so first order reactionல நம்ம இந்த rate constant integrate பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இதோட டெரிவேஷன்லாம் தேவை இல்ல ஓகே நம்ம என்ன பண்றோம் rate constant of the first order reaction என்ன வேல்யூ நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஏனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ண போறோம் இதுக்கு அப்புறமா சால்வ் பண்ண போறோம் 2.303/T into log of A0/A ஓகே A0ங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் A அப்படினா என்ன மீதி எவ்வளவு ரியாக்ட் பண்ண இருக்கு ஓகே ஓகே எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன்ல வந்து 20% ரியாக்ட் ஆயிடுச்சு 20% ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படினா இந்த A அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா 100 A0 வந்து 100 20 moles வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு 20 molar concentration ரியாக்ட் ஆயிடுச்சுனா அப்போ A ஓட வேல்யூ என்னவா தெரியுமா இருக்கும் 100 minus 20 80 இருக்கும்
100 minus 20 80 இருக்கும், which is மீதி எவ்வளோ ரிமைனிங் இருக்கு. ஓகே, மீதி எவ்வளோ ரிமைனிங் இருக்கு, அந்த ரியாக்ஷன்ல ரியாக்ட் ஆகாம மீதி எவ்வளோ இருக்கு, அந்த மீதி தான் A. ஓகே, புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்க்கு வந்து இண்டிபெண்டாக இருக்கு. இங்கே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இண்டிபெண்டாக இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வரைகிறோம், கிராஃப் வரைகிறோம். ஸோ கிராஃப் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைமுக்கும் எல்என்ஏக்கும் நடுவில் வந்து நம்ம கிராஃப் வந்து வரைகிறோம். ஸோ இதில் ஸ்லோப்பும் நமக்கு -k வந்து கிடைக்குது. ஸோ முக்கியமாக நம்ம ரெண்டு ஃபார்முலா இப்போ வந்து படிச்சிருக்கோம், அது தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0 ஆர்டருக்கு k which is equal to a0 minus 80/t. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.303/t into log of a0/a. ஓகே, ஸோ அடுத்து அதோடைய half life. ஓகே, ஸோ half life of 0 ஆர்டரை பாருங்க. half life of 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து a0/2k. வாட் இஸ் திஸ் half life? என்னுடைய இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் பாதியாக தேவைப்படுற டைம். இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் a0 இருக்கு இல்லையா, a0 வந்து a0/2 பாதியாக தேவைப்படுற டைம் தான் t12. ஓகே, புரிஞ்சுதா? எஸ் பா. ஸோ என்னாச்சு, ஜஸ்ட் a minute வந்துருச்சு. எஸ், ஸோ இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் பாதியாக தேவைப்படக்கூடிய டைம் தான் நம்ம வந்து என்னென்ன சொல்றோம், we are calling it as the half life. So half life of 0 order reaction வந்து என்னது அப்படின்னா t12 which is given by a0/2k. இதே first order reactionக்கு வந்து பாருங்க, it is 0.6932 divided by k. 0.6932 divided by k. சரியா? ஸோ இப்போ இதுல நீங்க ஒரு விஷயம் வந்து நோட் டவுன் பண்ணலாம், பார்த்துக்கலாம். என்னது அப்படின்னா 0 ஆர்டர் ரியாக்ஷன்ல ஹாஃப் லைஃப் வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. தோ பார், இது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், இது வந்து ஹாஃப் லைஃப். ஸோ இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஹாஃப் லைஃபும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, which is directly proportional. இங்கேயும் நியூமரேட்டர்ல இருக்கு, இங்கேயும் நியூமரேட்டர்ல இருக்கு. ஓகே, இதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல வந்து பாருங்க, இந்த ரேட் எக்ஸ்பிரஷன்ல நமக்கு அந்த a0 அப்படிங்கிறதே இல்லை. ஓகே, இங்க நமக்கு அந்த a0 இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று வந்து இல்லவே இல்லை. அப்போ when you see here இங்க a0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ which is இண்டிபெண்டா இருக்கு. t12 வந்து a0 டிபெண்ட் பண்ணியே இல்லை. தோப்ப இப்போ நம்ம a0க்கும் t12க்கும் கிராஃப் வரையறோம்னா a0 டிபெண்ட் பண்ணி இல்லை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ t12 வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷனா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது என்னது அப்படின்னா இந்த t12ம் இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷனும் எப்படிடா டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த t12ம் நம்மளுடைய இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு இல்லையா a0, இந்த a0ம் வந்து எப்படி டிபெண்ட் ஆகி இருக்காங்க அப்படின்னா பவர் 1 - n. இந்த n தான் என்னது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். சரியா? ஸோ இப்போ அந்த n இடத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0 போட்டுக்கிறேன், which is the 0 order reaction இல்லையா? ஸோ இந்த 0 order reactionல வந்து பாருங்க t12 வந்து a0 1 - 0 1 1 - 0 1. அப்போ ஹாஃப் லைஃப் வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஹாஃப் லைஃப் வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ரைட்? இப்போ இதுவே வந்து n = 1 எடுத்துக்கோங்க, which is நம்மளுடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1 இருக்கு அப்படின்னா இந்த t12 இருக்கு இல்லையா, என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் தான். சரியா? t12. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண 1 - 1 0. anything to the power 0 it becomes 1. anything to the power 0 becomes 1. அப்போ இங்க t12 வந்து a0 டிபெண்ட் பண்ணியே இல்லை. ஓகே, இண்டிபெண்டா இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஆஃப் a0 வந்து இருக்கு. சரியா? அடுத்து நான் எதுக்கு வரேன் அப்படின்னா n = 2. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2 இருந்தா என்ன ஆகும்? இங்க வந்து நீங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, n இருக்க வேண்டிய இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 - 2 - 1. anything to the power -1 னா அது டினாமினேட்டருக்கு போய்டுமா? அப்ப t12 which is directly proportional to 1/a0. 1/a0 புரிஞ்சுதா? 1 - 2 னா -1, அப்போ 1/a0 அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா டிபெண்டன்சியை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், t12 வந்து
நம்மளுடைய ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர், ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஃபார் செகண்ட் ஆர்டர் எப்படி எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம சொன்னோம். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஓகேப்பா, ஒரு 5 minutes வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, just take a break of 5 minutes. I'll be back. Okay, so இப்போ டைம் வந்து என்னது அப்படின்னா it is 12:25. we'll meet at 12:30. 12:30க்கு be back. கிளியர்? ஸோ எல்லாருமே திருப்பி வந்துருங்க. ஸோ ஃபோன் சார்ஜ் போடணுன்னா சார்ஜ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்க, அப்படியே தொலைஞ்சு போயிட வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த ரியல் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ். என்ன மேம் இதுக்கப்புறம் தான் ரியல் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்குற ப்ராப்ளம்ஸ் மட்டுமே போறோம். இதை தாண்டி நீ எந்த ப்ராப்ளம் பார்க்கவே வேண்டாம். சூப்பரா நீங்க நீட் எக்ஸாம்ல போயிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். பிகாஸ் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ பிரேக் முடிஞ்சு ஒரு 1/2 an hour மேக்ஸ் ஒரு 1 hourல நம்மளுடைய தியரி முடிஞ்சிடும். ஸோ தியரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லா எம்சிக்யூஸ் தான்டா சால்வ் பண்ண போறோம். ஓகே, இது வரைக்கும் கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு கண்டிப்பா சாட்ல சொல்லுங்க. ஒரு 5 minutes யூ ஆல் டேக் அ பிரேக். கொஞ்சம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிப்பா.
Yes buddies, வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சா? Okay, super. So let's get into the zero order reaction. Okay, so ஒரு reaction வந்து நமக்கு zero order இருக்கு அப்படின்னா அதுல நம்ம என்னென்ன விஷயம் வந்து கண்டிப்பா வந்து observe பண்ணணும். அதுல முக்கியமா என்னென்ன examples, order of a reaction zero என்ன ஒரு rate constantல அதோட concentration உடைய பவர்ல வந்து நமக்கு zero இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துறோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. இப்போ அமோனியாவுடைய டீகம்போசிஷன் இருக்கு இல்லையா, அதாவது என்னது, இந்த ஹேபர்ஸ் ப்ராசஸுக்கு அப்படியே வந்து ரிவர்ஸ். ஸோ இது வந்து நமக்கு டீகம்போஸ் ஆகுது N2 + 3H2. ஓகே, ஸோ அமோனியாவுடைய டீகம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? ஸோ இது வந்து என்ன டீகம்போசிஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா தெர்மல் டீகம்போசிஷன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கே டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம ஹீட் பண்ணி தான் இந்த அமோனியாவை வந்து நம்ம டீகம்போஸ் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as thermal decomposition reaction அப்படின்னு வந்து சொல்லுவோம். சவுண்ட் வேறுதோ. ஓகே, ஸோ இப்போ அந்த ஹாஃப் லைஃப் இப்போ எல்லாருக்குமே வந்து கிளியர் இல்லையா? ஸோ ஹாஃப் லைஃப்ல யாருக்குமே எந்த ஒரு டவுட்டுமே வந்து இல்லை, ரைட்? ஓகே, ஸோ இப்போ நேராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் 1, ரைட்? ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல முக்கியமாக நம்ம அந்த என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ரேட் கான்ஸ்டன்ட் உடைய term, right, which is the K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by AT. AT அப்படிங்கிறது ரிமைனிங் எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே நமக்கு எல்என் டேர்ம்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ஒரு டேர்மும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம், விச் இஸ் ln A0 மைனஸ் ln A0 அப்படிங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இல்லையா, ln initial concentration A0 minus ln AT which is equal to KT. so இது ரெண்டு விஷயம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போறோம்பா regarding the first order, right? so first orderக்கு இவங்க ரெண்டு பேர் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அதே மாதிரி ஜீரோ ஆர்டருக்கு ஜீரோ ஆர்டர் உடைய ஃபார்முலா அண்ட் தென் டி ஹாஃப் உடைய ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அப்போவே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஹாஃப் லைஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் உடைய ஃபார்முலா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? டி ஹாஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஹாஃப் which is equal to 0.693 divided by K. okay, it is 0.693 divided by K தான் நம்ம என்ன பண்றோம், half life for the first order reaction. clear? so இப்போ இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் நீட்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய क्वेश्चंस வந்து இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹாஃப் லைஃப்க்கு நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ வாட் இஸ் திஸ் ஹாஃப் லைஃப்? ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைப்பா, ஹாஃப் லைஃப் வருவோம். இப்போ நம்ம நேராக இந்த சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை முடிச்சுட்டு ஹாஃப் லைஃப்க்கு வந்துடலாம். ஓகே, so what is this pseudo first order reaction? pseudo அப்படினாலே வந்து என்ன அர்த்தம், ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நீங்க வந்து பயாலஜில வந்து சூடோபோடியா, ஃபால்ஸ் ஃபீட்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது நான் வந்து ஒரு ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனை லோவர் ஆர்டருக்கு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து லோவர் ஆர்டருக்கு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சு வச்சுக்கோங்க. அந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய கைனடிக்ஸை நான் ஸ்டடி பண்றது ரொம்ப கஷ்டம். அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கா நினைச்சுக்கிறேன். அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். எப்படி அப்படின்னா ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை வந்து எக்ஸஸா எடுத்துக்கிறது மூலமா, ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து எக்ஸஸா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ தட் ஒரு ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஒரு ஆர்டர் கம்மியா, அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டரா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் த pseudo first order reaction. okay, இதுக்கு நம்ம hydrolysis of acetate. okay, so ethyl acetate வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வந்து எடுத்துக்கலாம். okay, so it is CH3
CH3 COO C2H5 okay இது வந்து என்ன ஆகுது அப்படினா நமக்கு வந்து hydrolysis ஆகுது சரியா so it is reacting with water and then getting decomposed to acetic acid and then C2H5OH and then C2H5OH இப்போ இந்த வாட்டர் தான் H+ ஆவும் OH- ஆவும் பிரிஞ்சு H+ வந்து CH3COO கூடயும் OH- வந்து C2H5 கூடயும் சேர்ந்து நமக்கு எத்தனால் and then acetic acid ப்ராடக்ட்டா கிடைக்குது இப்போ இந்த ரியாக்ஷனுடைய ஒரிஜினல் ஆர்டர் என்னது அப்படினு கேட்டிங்கனா it is second order reaction ஆனா நான் இது என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படினா first order reaction-ஆ வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகே எப்படி அப்படினா concentration of water இருக்கு இல்லையா இந்த concentration of water நம்ம ரொம்ப excess-ஆ எடுத்துக்கிறோம் இந்த concentration of water நம்ம வந்து என்ன பண்றோம் பயங்கர excess-ஆ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அது மூலமா நம்ம வந்து இத மொத்தமா இக்னோர் பண்ணிடுறோம் சோ இந்த வாட்டரை இக்னோர் பண்ணிட்டு the rate of the reaction வந்து எதுக்கு எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் concentration of CH3COO C2H5 மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் இந்த ஒரு ரியாக்டன்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் சோ ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா கன்சிடர் பண்ணிக்கிறது எப்படி one of the reactant concentration வந்து excess-ஆ எடுத்துக்கிறது தான் we call it as pseudo first order reaction ஓகே சூப்பர் இப்போ முக்கியமா நமக்கு ஒரு சில क्वेश्चंसலாம் வந்து கேட்பாங்க என்ன மாதிரி क्वेश्चंस அப்படினா find the order of the reaction ஏனா இதுக்கு அப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் ஓகே ப்ராப்ளம் சால்வ் பண்ண இது நமக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சே ஆகணும் ஓகே சோ இப்போ அந்த क्वेश्चंस வந்து எப்படி இருக்க போகுது அப்படினா கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க ஆர்டர் கேட்பாங்க அப்போ நான் கான்சன்ட்ரேஷனை மாத்துறப்போ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் எப்படி மாறும் அப்படினா இருக்க போகுது அந்த क्वेश्चन பார்க்கறப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் பாருங்க இப்போ கான்சன்ட்ரேஷனை நான் டபுள் ஆக்குறேன் அப்போ ஆர்டர் என்ன ஆகும் கான்சன்ட்ரேஷனை நான் ட்ரிபிள் ஆக்குறேன் அப்போ ஆர்டர் என்ன ஆகும் அந்த மாதிரி வந்து क्वेश्चन வந்து கேட்பாங்க சரியா சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து நான் x அப்படினு வெச்சுக்கிறேன் x அப்படினா என்னது x டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகும் ஓகே 4 டைம்ஸ் நான் 4 டைம்ஸ் எடுத்துக்கிறேன் டபுளா எடுத்துக்கிறேன் ட்ரிபிளா எடுத்துக்கிறேன் அப்படினா டபுள்னா 2 டைம்ஸ் ட்ரிபிள்னா 3 டைம்ஸ் x டைம்ஸ் அப்படினா 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் ஆர்டர் ஆஃப் a reaction வந்து நம்ம n அப்படினு எடுத்துக்கிறோம் ஆர்டர் ஆஃப் the reaction வந்து நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம் n அப்படினு வந்து எடுத்துக்கிறோம் சோ இப்போ நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படினா we need to find the rate எப்படி மாறுது அப்படிங்கறத அவங்க வந்து கேக்குறாங்க இல்லையா rate வந்து எப்படி மாறுது அப்படினு சோ the rate of the new அதாவது நியூவா இருக்கக்கூடிய rate which is equal to x to the power n பா concentration to the power order of rate old rate okay புரிஞ்சுதா ரெண்டு ரேட்டை தானே நம்ம இதுல வந்து கம்பேர் பண்ண போறோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படினா அவங்க வந்து என்ன சொல்றாங்க கான்சன்ட்ரேஷன் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படினு சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படினா கான்சன்ட்ரேஷன் வந்து 3 டைம்ஸ் ஓகே அடுத்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஆர்டர் வந்து அவங்க கண்டிப்பா क्वेश्चनல வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிடணும் கொடுத்துறணும் சோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு 2 இல்ல 1 அப்படினு வந்துச்சுப்போம் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1 அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா அந்த கான்சன்ட்ரேஷன் 3 ரைட் அந்த 3 வந்து நீங்க என்ன பண்ணனும் ஃப்ரண்ட்ல மல்டிப்ளை பண்ணிப்பீங்க சோ 3 to the power n ஓகே 3 to the power n கிளியரா சோ அப்ப நமக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் x டைம்ஸ் அப்படினா ரேட் வந்து நமக்கு எவ்வளவு வாட்டி நமக்கு இன்கிரீஸ் ஆகும் n இடத்துல 1 ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் 1 அப்படினா நமக்கு just 3 டைம்ஸ் தான் அந்த ரேட் வந்து இன்கிரீஸ் ஆகும் ரேட் வந்து நமக்கு 3 டைம்ஸ் தான் வந்து இன்கிரீஸ் ஆகும் இதே ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து 2 அப்படினு வெச்சுக்கோங்க ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து 2 அப்படினு வெச்சுக்கோங்க அப்ப அந்த ரேட் வந்து நமக்கு 3 to the power 2 ஓகே 6 டைம்ஸ் நமக்கு வந்து மல்டிப்ளை ஆகும் ரேட் வந்து நமக்கு 6 டைம்ஸ் வந்து நமக்கு மல்டிப்ளை வந்து ஆகும் சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ டோன்ட் forget only this சோ இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் to solve the problems ஓகே இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இதுல இருந்து வந்து கேட்பாங்க அது என்ன டைப் அப்படினா they'll ask the effect of temperature ஓகே சோ நீங்க டெம்பரேச்சர் மாத்த இந்த ரேட் உடைய வேல்யூஸ் எப்படி மாறும்
சரியா? டெம்பரேச்சர் வந்து மாற்ற இந்த ரேட்டோட வேல்யூஸ் வந்து எந்த மாதிரி வந்து மாறுது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டாக நெக்ஸ்ட் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் வந்து ஆகுது, ரைட்? ஸோ இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த ரியாக்டன்ட் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகுது, சரியா? இன்னுமே வந்து ஃபாஸ்டராக வந்து கொலைட் ஆகும். ஸோ கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்னுமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 டிகிரி செல்சியஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேட் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுது. ரேட் வந்து நமக்கு டபுள் ஆகுது. ஓகே, புரிஞ்சுதா? 10 டிகிரி டெம்பரேச்சர் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ரேட் வந்து எனக்கு டபுள் ஆக போகுது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னுடைய டெம்பரேச்சர் வந்து நான் வந்து 30 டிகிரி இருக்குடா. 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து நான் வந்து அதை 70 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 30 டிகிரி செல்சியஸ் எடுத்து 70 டிகிரி செல்சியஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இதுதான் டெம்பரேச்சர் 1, இது வந்து டெம்பரேச்சர் 2. அப்போது எனக்கு இங்கே வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். இங்கே எனக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்கலாம். இது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸி. T2 - T1 டிவைடட் பை 10. அதான், மறக்கவே மறக்காதீங்க. ஸோ T2 என்ன இருக்குது நமக்கு இங்கே? இட் இஸ் 70. So 70 minus 30 divided by 10. So 70 minus 30 என்ன வருது நமக்கு? We get 40 by 10 which is equal to 4. Yes? புரிஞ்சுதா? Which is equal to 4. கிளியரா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது? 4 times வந்து அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டராக வந்து நடக்குது, சரியா? இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 times வந்து நமக்கு ஃபாஸ்டராக நடக்குது. அப்போது 10 இங்கே நல்லா கவனி, 30 டிகிரி இல்லையா? ஸோ 30லேருந்து 40டா, 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ், 50லேருந்து 60, 60லேருந்து 70. ஓகே, நீ எவ்வளோ டைம்ஸ் ஜம்ப் ஆவான்னு இங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. 1 time, 2 time, 3 time, 4 time. அதுதான் நீ இந்த 4 மூலமாக கண்டுபிடிக்கிற, சரியா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் 10 டிகிரி ரைஸ்னா இது வந்து 10 டிகிரி ரைஸ் இல்லையா? இது ஒரு 10 டிகிரி ரைஸ், இது ஒரு 10 டிகிரி ரைஸ், இது ஒரு 10 டிகிரி ரைஸ். 10 டிகிரி ரைஸ்னா அந்த ரியாக்ஷன் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டபுள் ஆகும். அந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு என்ன ஆகும்? 10 டிகிரி ரைஸ் அப்படின்னாலே அந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு டபுள் ஆகும். அப்போ இன்னொரு 10னா இன்னொரு டபுள், இன்னொரு 10னா இன்னொரு டபுள், இன்னொரு 10னா இன்னொரு டபுள். ஸோ இது நம்ம எப்படி பார்க்கலாம்? 2 to the power இந்த வேல்யூ 2 to the power 4. ஓகே, ஸோ 2 to the power 4 times நமக்கு வந்து என்ன ஆகும்? நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டர் ஆகும். ஸோ சிம்பிளாக என்ன எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 10 டிகிரி ரைஸ்னா ரேட் வந்து டபுள் ஆகும். அப்போது அந்த ஃபைனல் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் அங்கே இருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்கிற அந்த இனிஷியல் டெம்பரேச்சர், அதாவது கொடுத்துருக்கக்கூடிய அந்த நியூ டெம்பரேச்சர் மைனஸ் ஓல்டு டெம்பரேச்சர் டிவைடட் பை 10 போட போறீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ தான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னா 2 to the power எக்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரேட்டோட ஆன்சர். ரேட்டோட ஆன்சர் வந்து என்னது? 2 to the power எக்ஸ். ஸோ இப்போ 30 டிகிரிலேருந்து 70 டிகிரி ஆக்கியிருக்கேன். அப்போ ரேட் என்ன ஆகும் அப்படின்னா 2 to the power 4 டைம்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 × 2 × 2 × 2 4 டைம்ஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரேட். ஏன் மேம் டிவைடட் பை 10? நல்ல கேள்விப்பா. இங்கே பாருங்க, ஏன் இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கிறது. இதை மட்டும் கவனிங்களேன், இதை மட்டும் கவனிங்களேன். 30 டிகிரிலேருந்து 70 டிகிரி வரைக்கும் 30 to 40ல் 10 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு. 10 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ரேட் வந்து டபுள் ஆகும். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போறீங்க. 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்போ ரேட் வந்து நமக்கு டபுள் ஆகும். 10 டிகிரினா டபுள், இன்னொரு 10 டிகிரினா திருப்பியும் டபுள், இன்னொரு 10 டிகிரியில் திருப்பியும் டபுள், இன்னொரு 10 டிகிரியில் திருப்பியும் டபுள். ஓகே, இது நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நான் இங்கே ஈஸியான நம்பராக கொடுத்துட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து யூ ஹாவ் இட் லைக் எக்ஸாம்பிள் 30 டிகிரி செல்சியஸாக இருக்குது. ஃபைனல் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 1740 வந்து இருக்குது.
1740 டிகிரி செல்சியஸா இருக்கு அப்படின்னா நீ எத்தனை வாட்டி இதை வரைஞ்சி பாப்பியா? முடியாது, கஷ்டம். அப்ப நீ என்ன பண்ணலாம்? ஈஸியா இங்க 1740 - 30 டிவைடட் பை 10 போடு. உனக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அந்த ஆன்சரை 2 to the பவர்ல அந்த ஆன்சரை எழுது. அவ்வளவுதான், யூ வில் கெட் த ஆன்சர். உங்களுக்கு நீங்க ஈஸியா இதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை டைம்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி? 10 டிகிரி ரைஸ் பண்ணாலே ரியாக்ஷனோட ரேட் வந்து டபுள் ஆகும். அப்போ ஒரு டிகிரியும் ரைஸ் ஆகிறப்போ நமக்கு வந்து எப்படி இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறத we can follow it through this formula. புரிஞ்சுதா? இது எல்லாருக்கும் கிளியரா? ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஓகே, ஸோ இவ்வளோதான்டா. ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் டிவைடட் பை 10. இதான் உனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 to the power x இல்லையா? ஸோ ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு 2 to the power x. இதுதான் உங்களுக்கு ரேட். ஸோ இது ஃபார்முலா 1, இது ஃபார்முலா 2. இது ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஸ் கைஸ். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அரீனியஸ் ஈக்குவேஷன். இதோ முடிக்க போகிறோம். நம்ம முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வில் ஸ்டார்ட் வித் த குவிஸ். ஓகே, ஸோ நம்ம MCQs வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் இருக்கீங்களா? ஓகேப்பா, சூப்பர். எஸ், ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து அரீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த அரீனியஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன தெரியுமா பண்றாரு? நம்ம வந்து இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம், ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் தான் K which is equal to A into e power minus A by RT. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீட் 2024ல 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டின் எக்ஸாக்டா இதே ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படி நம்ம வந்து படிக்கலாம். சரியா? ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த K வந்து என்னது அப்படின்னா அதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட். அதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே ஓகே. ஏ வந்து என்னது அப்படின்னா ஏ தான் வந்து அரீனியஸ் ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் அப்படின்னு நம்ம என்ன வேணா சொல்லுவோம். சரியா? அரீனியஸ் ஃபேக்டர், frequency factor, collision frequency இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. சரியா? or frequency factor. ஓகே, அடுத்து e to the power அது எக்ஸ்போனென்ஷியல். உங்களுக்கு தெரியும் இந்த EA என்ன தெரியுமா? EA என்னது? நம்ம இப்பதான் பார்த்தோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி. EA தான் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. EA தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே Ma'am, if 2 degree is the 20 degree is the temperature. 20 degree na அப்படி என்ன ஆகும்? 4 times ஆகும். 4 times rate வந்து increase ஆகும். அவ்வளவுதான். ஓகே, R வந்து we all know universal gas constant and T is the temperature. What is this activation energy? Energy required for the reactant to get converted into product. ஒரு reactant வந்து ப்ராடக்டா மாற, ஒரு reactant ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக தேவைப்படக்கூடிய ஒரு எனர்ஜியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த கேட்டலிஸ்ட் நம்ம ஆட் பண்றதுனால என்ன ஆகுது? இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் அரீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் திஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து the energy required for the reactant to get converted to product. So reactant வந்து நமக்கு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக தேவைப்படக்கூடிய ஒரு எனர்ஜி தான் என்னன்னு சொல்லுவோம்? we call it as activation energy. ஓகே, ஸோ கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுது? கேட்டலிஸ்டோட மெயின் வேலை வந்து என்னது? கேட்டலிஸ்ட் வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து நம்ம EA அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரைட்? EA அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேட்டலிஸ்டோட மெயின் வேலை என்ன அப்படின்னா இட் லோவர்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து அது வந்து கம்மி பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வச்சு நீங்க 2 விதமான ஒரு கிராஃப் வந்து படிச்சே ஆகணும். அது என்னது அப்படின்னா, ஏன்னா கிராஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்கலாம். Okay, so one is exothermic. One is what? Exothermic. Exothermic na என்னடா?
வாட் இஸ் எக்ஸோதெர்மிக்? எக்ஸோதெர்மிக் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து வெளியில போகுதுன்னு அர்த்தம். கேண்டில் ஏத்துறேன், டெம்பரேச்சர் வெளில வருது இல்ல, வெளியில தான் டெம்பரேச்சர் எக்ஸர்ட் பண்ணுது இல்ல, வெளில எக்ஸர்ட் பண்ணுது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா அது வந்து எக்ஸோதெர்மிக். ஓகே, இதே எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக்னா என்னது? டெம்பரேச்சர் வந்து அப்சார்ப் பண்ணுது. ஐஸ் மெல்ட் ஆகுது, சுத்தி இருக்கிற டெம்பரேச்சர் அப்சார்ப் பண்ணி தானே ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது. ஸோ ஐஸ் வந்து பார்த்து மெல்ட் ஆகுறது வந்து இட் இஸ் எண்டோதெர்மிக். ஓகே, ஸோ எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறது இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கிராஃப் மூலமா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நம்ம இங்க வந்து கிராஃப் வந்து வரையறோம் இல்லையா? ஸோ எதுக்கும் நடுவில் வந்து இந்த கிராஃப் வந்து நம்ம வரையறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும், சரியா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இந்த இது வந்து ரியாக்ஷன் கோஆர்டினேட், இது வந்து எப்படி அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாமே அந்த ரியாக்ஷன் கோஆர்டினேட்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய இந்த டெல்டா ஹெச் வேல்யூ, டெல்டா அதாவது ஹெச் அப்படிங்கிறது வந்து என்னது? வி கால் இட் ஆஸ் என்தால்பி இல்லையா? ஸோ இங்க நமக்கு இந்த ரியாக்டன்டோட வேல்யூ அதிகமா இருக்கு, ப்ராடக்டோட வேல்யூ கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ, ரைட்? இது வந்து reactant and then this is product. புரிஞ்சுதா? when the change in reactant வந்து நமக்கு product விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ it will be negative. delta H வந்து என்னவா இருக்கும்? நமக்கு இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும். ஓகே, ஏன்னா delta H of reactant வந்து அதிகமா இருக்கு. reactant வந்து little bit higher potential energy ல இருக்கு when you compare with the product அப்படின்னா, when you compare with the product அப்படின்னா delta H value வந்து negative. delta H value negativeனாலே it is exothermic. delta H value negativeனாலே இது வந்து exothermic. இதே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அடுத்த கிராஃப் பாத்தீங்கன்னா reactant இங்க, product இங்க அப்படி இருக்குன்னு வெச்சுக்கோ. இது வந்து reactant and then this is the product. and இந்த எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதுல யாருக்கும் டவுட் இல்ல இல்லையா? so this energy தான் வந்து activation energy, right? so இந்த particular energy gap தான் நம்ம activation energy ன்னு சொல்றோம். so இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா இது வந்து exothermic, ஏனா delta H of product வந்து அதிகமா இருக்கு reactant கம்பேர் பண்றப்போ, அப்ப இந்த delta H value வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும். so this is exothermic. so this is exothermic. so இந்த activation energy-யும் ஓகே, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியும் இந்த கிராஃபும் வந்து எப்படி ரிலேட் ஆகி இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் இப்போ வந்து கிளியரா புரிஞ்சிருக்கா? இந்த கிராஃபும் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியும் how they are related, right? okay, so next பாத்தீங்கன்னா effect of temperature on rate of a reaction. இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம், நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண when you increase the temperature, fraction of molecule will collide our molecules வந்து increase ஆகும். so collision வந்து நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு மாலிக்யூல் ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகிறது வந்து நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறப்போ கண்டிப்பா அந்த ரியாக்ஷன் ரேட் வந்து நமக்கு, அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து நமக்கு ஃபாஸ்டரா நடக்குது. ஸோ ரியாக்ஷன் ரேட் ஆல்சோ இன்க்ரீசஸ். கிளியரா? புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இதுவும் வந்து நம்ம அரீனியஸ் ஈக்குவேஷன் இப்போ பார்த்தோம் இல்லையா? அதே அரீனியஸ் ஈக்குவேஷன்ல வாட் இஃப் when there is two different temperature and then two different K which is the rate constants. okay, ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை பார்க்குறோம். ஸோ அதில் அந்த டெரிவேஷன்லாம் நமக்கு தேவையே இல்லைப்பா. இது நம்ம போன இதில் பார்த்தோம்ல அந்த அரீனியஸ் ஈக்குவேஷன், அதுலேருந்து தான் வந்து டிரைவ் பண்ணுறோம். இதில் ஆல் யூ நீட் டு நோ இஸ் திஸ். ஓகே, திஸ் ஒன் தான் பிரைமரியாக இந்த சாப்டர்லேயே வந்து மொத்தமாகவே 6 ஃபார்முலா தான் இருக்குது. என்ன ஃபார்முலா? 0 ஆர்டரில் ரேட் கான்ஸ்டன்ட் ஹாஃப் லைஃப், ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ரேட் கான்ஸ்டன்ட் ஹாஃப் லைஃப் இல்லையா? 0 ஆர்டர்ல ரேட் கான்ஸ்டன்ட் ஹாஃப் லைஃப், ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ரேட் கான்ஸ்டன்ட் ஹாஃப் லைஃப், அப்புறமா அரீனியஸ் ஈக்குவேஷன், இங்க வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். ஓகே, மொத்தமாவே இந்த 6 ஃபார்முலாவை தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ log K2 by K1, K2 K1லாம் வந்து என்னது? they are all the rate constant. K1 அப்படிங்கிறதும் K2 அப்படிங்கிறதும் 2 different rate constant. T1 T2னா என்னது? temperature 1 and then temperature 2. EA வந்து என்னது? it is the activation energy. R என்னது? gas constant, universal gas constant. okay, so இந்த temperature coefficient வந்து நம்ம ஒரு graph வரையறோம். எதுக்கும் அப்படினா
1/t-க்கும் log k-க்கும் வந்து நம்ம வந்து ஒரு கிராஃப் வரையணும். ஸோ அந்த கிராஃப்ல ஸ்லோப் நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா EA/2.303 R. இதை பேஸ் பண்ணி தான் நீட் 2024 உடைய கொஸ்டின் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்லோப் வேல்யூ வந்து என்னவா இருக்கு? -EA/2.303 R இருக்கு. இந்த அரினியஸ் ஈக்குவேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா படிச்சோம். என்னது? K which is equal to A into E power -EA/RT இல்லையா? இதுல இருக்கக்கூடிய இந்த -EA/R இதை தான் வந்து என்ன நம்ம இங்க வந்து படிக்கிறோம்? ஸ்லோப் அப்படின்னு வந்து படிக்கிறோம். சரியா? Is that clear? Okay. So அடுத்து effect of catalyst. ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும்? அந்த ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா, டிக்ரீஸ் பண்ணுமா? அஃப்கோர்ஸ் ஒரு கேட்டலிஸ்டோட வேலையே வந்து என்னது? இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது தான் அந்த கேட்டலிஸ்டோட வேலையே இல்லையா? ஸோ ஆனால் அது அந்த ரியாக்ஷன்ல என்ன பண்ணாது அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணாது. அந்த ரியாக்ஷனை நம்ம வந்து முடிக்கிறப்போ அந்த கேட்டலிஸ்ட் தனியா நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். ஓகே, ஸோ இந்த கேட்டலிஸ்ட்ல வந்து இன்னும் 2 விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி கேட்டலைஸ்டா இருக்கிற ஒரு ரியாக்ஷன்ல ஆல்ரெடி கேட்டலைஸ்ட் அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ல ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதை இன்னும் ஸ்பீடப் பண்றதுக்கு நம்ம ஆட் பண்றதா ப்ரமோட்டார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அந்த கேட்டலிஸ்டுடைய ஸ்பீடை இன்னும் ஸ்பீட் பண்றதுக்கு நம்ம ஆட் பண்றதா ப்ரமோட்டார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே அந்த கேட்டலிஸ்டோட எஃபெக்டை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுது, அந்த ரியாக்ஷனை வந்து அந்த விஷயம் வந்து அந்த கெமிக்கல் வந்து நமக்கு ஸ்லோ டவுன் பண்ணுது அப்படின்னா அதை வந்து கெட்டாலிட்டிக் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொமோட்டார்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அதே கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டியை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு we use catalytic poison. அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டலிஸ்ட் முக்கியமாக என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் lowering the activation energy. EA அதுதான் இந்த எனர்ஜி பேரியர் இல்லையா? அந்த கிராஃப்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எனர்ஜி பேரியர் அதாவது அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி பேரியர் அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி பேரியரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து கம்மி பண்ணுது. எனர்ஜி பேரியர் வந்து கம்மி பண்ணுது. ஆல்சோ இந்த EA தான் வந்து என்னது? நம்மளுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணுது. ஆக்டிவேஷன் எனர்ஜி தானே எனர்ஜி தேவைப்படுது ரியாக்டன்ட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக. அதை வந்து கம்மி பண்றதுனால அந்த ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடா நடக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு கேள்விப்பா, நீங்க எஸ் நோ அப்படின்னு மட்டும் சாட்ல எனக்கு டக்கு டக்குன்னு வந்து சொல்ல போறீங்க. கேட்டலிஸ்ட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டை மாத்துமா, அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை மாத்துமா? ஆன்சர் பண்ணுங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை மாத்துமா? இதுதான் நிறைய பேர் வந்து இல்ல இட் இன்க்ரீசஸா டிக்ரீசஸா இல்ல வந்து டு நாட் சேஞ்சா சாட்ல சொல்லுங்க. இட் இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ் ஆர் டு நாட் சேஞ்ச். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை அது இன்க்ரீஸ் பண்ணுமா இல்ல டிக்ரீஸ் பண்ணுமா? கேட்டலிஸ்ட் டு நாட் சேஞ்ச் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா என்னடா அர்த்தம்? ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது, அதுக்கு ஒரு ஃபார்வர்ட் ரேட் இருக்கு. பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது, அதுக்கு வந்து நமக்கு ஒரு பேக்வர்ட் ரேட் வந்து இருக்கு. இந்த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எப்போ ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the எப்போ வந்து ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் வந்து ரேட் ஆஃப் பேக்வர்டுக்கு ஈக்குவலா இருக்கோ அதை தான் வந்து நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? அந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ல தான் இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்லாம் வருது. இந்த ரேட் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கேட்டலிஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணும், பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ ஈக்குலிபிரியம் ஃபாஸ்டா வேணா அட்டைன் ஆகுமே தவிர ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் a கான்ஸ்டன்ட். ஓகே, அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வந்து மாத்தாது கேட்டலிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन என்னது அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை மாத்துமா? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை மாத்துமா?
நோ. ரைட்? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நோ தான். கேட்டலிஸ்ட் வந்து கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோடைய வேல்யூ வந்து என்ன பண்ணவே பண்ணாது அப்படின்னா மாற்றவே மாற்றாது. ஓகே, இப்போ ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ல தான் கேட்டலிஸ்ட் வந்து அது ஸ்பீடப்பே பண்ண முடியும். ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னா அது வந்து தானா நடக்காது, எனர்ஜி கொடுத்தாதான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்படிங்கிறப்போ கேட்டலிஸ்டால ஸ்பீடப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்ல தான் இது சேர்த்தே பார்த்துட்டோம். இங்கேயும் வந்து எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டும் இது சேர்த்து பார்த்துட்டோம். கொலிஷன் தியரி. ஸோ இந்த கொலிஷன் தியரி படி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த என்ன தியரி அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிங்க. ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஒரு ஹார்டான ஸ்பியர்ஸ் மாதிரி வந்து இருக்கு. ஓகே, ரியாக்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹார்டு பால்ஸ் மாதிரி, ஸ்பியர்ஸ் மாதிரி. அவங்க ஒண்ணுக்கு ஒன்று கொலைட் ஆகிறதுனால, முட்டிக்கிறதுனால, ஒண்ணுக்கு ஒன்று இந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து முட்டிக்கிறதுனால தான், கொலைட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான் வந்து இந்த கொலிஷன் தியரி வந்து நமக்கு தருது. ஓகே, ஸோ இந்த கொலிஷன் தியரியை நமக்கு கொடுத்தது வந்து யாரு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொலிஷன் தியரியை கொடுத்தது வந்து இட் இஸ் மேக்ஸ் அண்ட் தென் ட்ராட்ஸ். ஓகே, ஸோ இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கொலிஷன் தியரியை வந்து டெவலப் பண்றாரு. ஸோ ஹீ இஸ் டெவலப்பிங் த கொலிஷன் தியரி. ஸோ 1916 1918 பேசிஸ்ல. ஓகே, ஸோ இந்த தியரி படி இந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ்லாம் கொலைட் ஆகி தான், இந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ்லாம் கொலைட் ஆகி தான் நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த தியரி படி ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் கெட்டிங் கொலைடட். என்னடா அது கொலைட் அப்படின்னு மட்டும் எழுதிப்போம், உங்களுக்கு புரிஞ்சா போரும். ஓகே, ஸோ ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து கொலைட் ஆகுது. ஸோ இந்த கொலிஷன் இதில் தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டேர்ம் யார் அப்படின்னா Z. அதுதான் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இந்த Z அப்படிங்கிற இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பர் செகண்ட் பர் யூனிட் வால்யூம். ஓகே, ஸோ இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் per second per unit volume. ஓகே, ஸோ ஒரு யூனிட் வால்யூம்ல, அதாவது ஒரு சென்டிமீட்டர் கியூப்குள்ள எத்தனை கொலிஷன்ஸ் நடக்குது ஒரு செகண்டுக்கு. ஸோ ஒரு செகண்டுக்கு ஒரு யூனிட் வால்யூம்குள்ள எவ்வளோ கொலிஷன் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ கொலிஷன் தியரியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அவ்வளோதான்ப்பா. ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன், இன்னெஃபெக்டிவ் கொலிஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ராப்பராக வந்து ஹெட் ஆன் கொலிஷன் நடக்கிறப்போ நமக்கு எஃபெக்டிவாக கொலைட் ஆகும், ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதே ப்ராப்பராக அந்த ஆட்டம்ஸ் வந்து நமக்கு கொலைட் ஆகலை அப்படிங்கிறப்போ நமக்கு ப்ராப்பராக வந்து ப்ராடக்ட்டும் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஸோ ரியாக்டன்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஓரியன்ட் ஆனாதான் இந்த பாண்ட் ஃபார்மேஷன் வந்து நமக்கு நடக்கும். ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம்? ப்ராப்பர் ஓரியன்டேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். ப்ராப்பர் ஓரியன்டேஷன். ஓகே, ஸோ ப்ராப்பராக இந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் எல்லாம் ஓரியன்ட் ஆனாதான் இந்த பாண்ட் ஃபார்மேஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ தட் நமக்கு ப்ராடக்ட்டும் வந்து நமக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆகும். இது மூலமா நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதே இன்எஃபெக்டிவ் கொலிஷன் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராகவே அது கொலைட் ஆகலை அப்படிங்கிறப்போ நமக்கு ப்ராப்பராக அதில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ப்ராடக்ட்டும் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது. சரியா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு சில வந்து ட்ராபேக்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ட்ராபேக்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், லிமிடேஷன்ஸ் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லலாம். அந்த லிமிடேஷன்ஸ் என்னது அப்படின்னா, ஏங்க எல்லா ரியாக்டன்ட்டும் என்ன ஸ்பெரிக்கல் இன் ஷேப்லையா இருக்கும்? எல்லா ரியாக்டன்ட்டும் ஸ்பெரிக்கல் இன் ஷேப்ல தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்க ஜியாமெட்ரியோ இல்லை ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்டை கன்சிடரே பண்ணலை. ஜியாமெட்ரி ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்டை வந்து கன்சிடரே பண்ணலை. ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கொலிஷன் தியரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே தெரிஞ்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2024 இங்கே எழுதுறேன். இந்த கொஸ்டின் வந்து நீட் 2024 ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இதுக்கப்புறம் நீங்க வந்து தீயா ஆன்சர் பண்ணணும்ப்பா. இதுக்கப்புறம் ஃபுல்லா ப்ராப்ளம் சால்விங் தான். வாட் இஸ் த டைம் ரைட் நவ்? கரெக்டா 1 மணி. 11க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? 12 1 2 ஹவர்ஸ்ல நம்ம எல்லா தியரியுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
குயிக்காக நீங்கள் இதை ஒரு ஸ்பீடு வச்சு பார்த்தீங்கன்னா அதோட சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கணும் இது. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராப்ளம் சால்விங் தான். ஓகே, ஸோ ஃபாலோயிங் டேட்டா is for a reaction between A and B. The order of a reaction with respect to A and B are respectively. So how will you calculate this? எப்படிப்பா கால்குலேட் பண்ணுவீங்க? டக் டக்குன்னு ஆன்சர் பாருங்க, யோசிங்க. ஃபர்ஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க, A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து 10வா 01ஆ 12வா 21ஆ அந்த மாதிரி ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற க்ளூ நான் உங்களுக்கு வந்து தரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் லா டேர்ம்ஸில் நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும்ப்பா. ரேட் லா டேர்ம்ஸில் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும். அதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு வேலை. ஃபாஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஐ மேக் யூ ட்ரை. அதுக்கப்புறமா நீங்க சால்வ் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஜஸ்ட் ட்ரை. ரேட் லா தெரியும் இல்லையா உங்க எல்லாருக்குமே? how we will write the rate law, which is equal to K into reactant A concentration and then reactant B அதுக்கு மேல ஒரு பவர். ஓகே, ஸோ இந்த A to the power something வந்து நமக்கு இருக்கு and then B to the power something வந்து நமக்கு வந்து இருக்கு. எஸ், we have something, right? இங்க வந்து A to the power X ன்னு இருக்கு, B to the power Y அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 கேசஸ்க்கும் இந்த ரேட்லாம் நான் வந்து எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ ரேட் இருக்க வேண்டிய இடத்துல இந்த வேல்யூ எழுதிப்பேன், A இருக்கிற இடத்துல இந்த கான்சென்ட்ரேஷன், B இருக்கிற இடத்துல இந்த கான்சென்ட்ரேஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து பண்ணுறோம். ஓகே, சூப்பர். ஸோ நல்லா கவனிங்க. 2 into 10 to the power minus 3 which is equal to K into 0.1 to the power X 0.1 to the power Y. அடுத்து செகண்ட் ஒனுக்கு வாங்க. 4 into 10 to the power minus 3 which is equal to K into 0.2 to the power X 0.1 to the power Y. அடுத்து பாருங்க. 1.6 into 10 to the power minus 2 which is equal to K into 0.2 to the power X 0.2 to the power Y. ஸோ இந்த ரேட் லால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே எடுத்து எழுதியிருக்கோம். இது எல்லாருக்கும் கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2 அண்ட் தென் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. ஓகே, ஸோ இதில் ரொம்ப ஈஸிடா. இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய வேல்யூஸை கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். A1 B2 இசைவா கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபாஸ்டா. வெரி குட். ஸோ நான் ஐடியா சொல்கிறேன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 2வை 1ஆல டிவைட் பண்ணேன், 0.1 0.1 கேன்சல் ஆயிடும். அப்போ 0.2 by 0.1 4/2. ஸோ ஈக்குவேஷன் 2வை நீங்க 1ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you will get the value of x. உங்களுக்கு வந்து வேல்யூ ஆஃப் x வந்து கிடைக்கும். சரியா? அடுத்து ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஈக்குவேஷன் 2வை 3ஆல டிவைட் பண்ண போறீங்க. 2வை 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா x கேன்சல் ஆயிடும், x term கேன்சல் ஆயிடும். 2வை 1ஆல டிவைட் பண்றப்போ y term கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு when you divide equation 2/3 உங்களுக்கு வந்து இந்த y term கிடைச்சிரும். இந்த x தான் ஆர்டர் ஆஃப் A, y தான் ஆர்டர் ஆஃப் B. ஒரு வாட்டி நான் சால்வ் பண்ணி காட்டவா? ஓகே, ஐ எம் டேக்கிங் equation 2 divided by 1. ஓகே, நான் அடுத்த பேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ வில் ஓப்பன் இட் இன் தி ஸ்க்ரீன் பா, அப்பதான் நமக்கு அடுத்து என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு தெரியும். ஓகே, வெரி குட் பா. ஸோ நான் ஈக்குவேஷன் 1 2 3 மூணு நம்ம எழுதிக்கிட்டோம் இல்லையா? ஐ வில் ரைட் தி ஈக்குவேஷன் அகெயின் ஹியர். அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது ரொம்ப பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 2 into 10 to the power minus 3 இது வந்து ரேட் ஆஃப் 1ஆ இருக்கு இல்லையா? 2 into 10 to the power minus 3, 4 into 10 to the power minus 3, 4 into 10 to the power minus 3 and then இங்க பாருங்க it is 1.6 into 10 to the power minus 2, 1.6 into 10 to the power minus 2 rate which is equal to k into என்னவா இருக்கு நமக்கு இங்க 0.1 0.2 0.2 0.1 0.2 0.3 0.1 0.2 0.3 x y x இல்லையா? எல்லாத்துலயுமே பவர்ல வந்து x இருக்கு. y term வருமா?
y term பாருங்க 0.1 0.1 0.2 0.1 0.1 0.2 பவர்ல y y y. ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து 2, இது வந்து 3. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 2 வந்து நான் 1 ஆல டிவைட் பண்றேன். சோ I am going to divide equation 2 by 1. டிவைட் பண்ணலாமா? yes guys. சோ கவனிங்க, 2 இருக்கா, 4 into 10 to the power minus 3 divided by into 10 to the power minus 3, which is equal to k 0.2 to the power x 0.1 to the power y divided by 1 ல என்ன இருக்கு, k 0.1 to the power x 0.1 to the power y. so நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். ஓகே, so இது நம்ம 10 to the power minus 3 cancel, இங்க 1 இங்க 2, k k cancel and then 0.1 0.1 y cancel. ஓகே, so இப்போ இங்க பாருங்க 0.2 இருக்கு, 0.1 இருக்கு, ரெண்டுத்துக்குமே பவர்ல வந்து x தான் இருக்கு. சோ நான் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படினா இங்க 2 இருக்கு which is equal to, okay, so 2 which is equal to 0.2 by 0.1 0.2 by 0.1 to the power x. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இந்த 0.2 0.1 என்ன பண்ணலாம், ரெண்டுமே into 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 by 1 ன்னு வருமா, 2 by 1 ன்னு வரும். ரெண்டுமே நான் என்ன பண்றேன் பாரு, ஒன்னு தான் நான் பொறுமையா சொல்லி தருவேன், அடுத்தெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணணும், ரொம்ப ஈஸியா வரும் பாரு. 2 which is equal to, இங்க கவனி 0.2 into 10 by 0.1 into 10, ரெண்டுமே என்ன வரும், 2 தான் வரும், ரைட்? ஆர் நீங்க இது அப்படியே கேன்சல் பண்ணாலுமே நமக்கு வந்து will get the value as 2 to the power x. இப்போ நீ பவரை வந்து ரிலேட் பண்ணு, இங்க பவர்ல 1 இருக்கு, இங்க வந்து x இருக்கு, அப்ப x ஓட வேல்யூ என்ன வருது நமக்கு, 1 அப்படினு வருது. so we have found out the value of x. ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், x ஓட வேல்யூவை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். y ஓட வேல்யூ வேணும்னா எனக்கு எங்க வந்து x டேர்ம் சேமா இருக்கு, x டேர்ம் எனக்கு கேன்சல் ஆகணும், அப்போதான் நான் என்ன பண்ண முடியும் அப்படினா இந்த y ஓட வேல்யூ வந்து நான் ஃபைண்ட் பண்ண முடியும். சோ அதுக்கு தான் 2 divided by 3 பண்றோம் நம்ம, 2 by 3. ஓகே, சோ 2 by 3 நம்ம பண்ணலாமா? ஓகேப்பா. சோ 0.2 நம்ம என்னமோ இங்க தப்பு பண்ணிட்டோம், 0.2 தானே இருக்கு, क्वेश्चन எழுதுறப்பே தப்பா எழுதிட்டோம் பாருங்க பாரு, 0.2 இது. ஓகே, சோ 2 by 3 பண்றோம், நல்லா கவனிங்க. 4 into 10 to the power minus 3 divided by 1.6 into 10 to the power minus 2, which is equal to k 0.2 to the power x 0.1 to the power y divided by k 0.2 to the power x 0.2 to the power y. கேன்சல் பண்ணலாமா? யார் யாரெல்லாம் கேன்சல் ஆயிடுவாங்க, தோ இந்த வேல்யூ கேன்சல், k k கேன்சல், 0.1 by 0.2 அப்ப என்னது அது, 1 by 2 to the power y இல்லையா? இங்க என்ன வரும், மேல வந்து எனக்கு 4 இருக்கு, கீழே வந்து 1.6 இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படினா 1.6 16 ன்னு எழுதிக்கிறேன். 1.6 என்ன பண்றேன், 16 ன்னு எழுதிக்கிறேன். 16 ன்னு எழுதினா 10 to the power minus 3 ஆயிடும். அப்போ இவன் ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவான். 4 நீங்க 16 ஆல அடிச்சீங்கன்னா 1 by 4 which is equal to 1 by 2 to the power y. அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த 1 by 4 1 by 2 to the power 2 ன்னு எழுதிக்கலாம். இங்க 1 by 2 to the power y. 1 by 2 1 by 2, அப்ப y ஓட வேல்யூ வந்து என்னது, பவர் ஈக்குவேட் பண்ணோம்னா it is 2. okay, so I have got the value of x வந்து 1, y வந்து 2. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? do you understand? do you understand pa? yes no? சூப்பரா, எவ்வளோ ஈஸி தான் இது, வந்து ஈஸி தான் ஆக்சுவலி, இது வந்து ஈஸி தான். என்ன மேம் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா போடுறீங்களே, கிடையாது, திஸ் இஸ் ஆக்சுவலி ஈஸி. இது வந்து பாத்தீங்கன்னா NEET 24 ரிப்பீட் ஆச்சு இல்லையா, அதுல வந்து இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஆன்சர் வந்து என்னதுடா, 1 2 இல்லையா? ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு, 1 2 தோ இருக்கு பாருங்க, 1, 2 இதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which of the following plots is in accordance with Arrhenius equation? இதுவும் NEET 2024 ரீ எக்ஸாம் வச்சாங்க இல்லையா, அதுல கேட்டிருக்காங்க. Arrhenius equationோட பிளாட் எங்க, நம்ம தான் அந்த கிராஃபை பார்த்துட்டு இதெல்லாம் எங்க வரப்போகுது அப்படின்னு நம்ம வந்து அப்படியே அசால்ட்டா விட்டுருப்போம் இல்லையா, அதுல இருந்தா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம், பிளாட்டை பார்த்த ஸ்பீடுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதே கிராஃப் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோம்.
என்ன அந்த பிளாட் எதுக்கும் நேரா நம்ம வந்து வரைஞ்சோம் k and then அந்த பிளாட் நம்ம முக்கியமா k க்கும் log k க்கும் 1/t க்கும் வரைஞ்சோம் நம்ம ஞாபகம் இருக்கா 1/t க்கும் நம்ம வந்து வரைஞ்சோம் so option A is the right answer okay இத பேஸ் பண்ணி இன்னொரு क्वेश्चन என்ன கேட்கலாம் அப்படினா ஸ்லோப் பேஸ் பண்ணி கேட்கலாம் அதான் நீட் 2024 லயே ரெண்டு எக்ஸாம் நடந்ததுலயே அதுல கேட்டிருந்தாங்க ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்தோம் ஸ்லோப்போட வேல்யூ இது படி நமக்கு வந்து என்ன வருது ஸ்லோப்போட வேல்யூ -EA/R இல்லையா -2.303 EA/R ரைட் ஓகேப்பா கிளியரா கிளியர் ஓகே சூப்பர் சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க the rate constant of a reaction இந்த क्वेश्चन வந்து நீட் 2024 ல கேட்டிருக்கிற क्वेश्चन the rate constant of the reaction வந்து நமக்கு ரெண்டு விதமான rate constant கொடுத்திருக்காங்க அப்ப என்னது ரொம்ப ஈஸி பார்த்தோம்னா நம்ம வந்து சொல்லிரலாம் அரினியஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா அந்த டெம்பரேச்சர் அந்த ஃபார்முலாவை நம்ம இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஒன்னு வந்து 500 ஒன்னு வந்து 700 அப்போ வந்து நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் ரெண்டு விதமான கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க K1 வந்து 500 ஓ டெம்பரேச்சர் அது சாரிடா T1 டெம்பரேச்சர் வந்து 500 கெல்வின் and then temperature 2 வந்து பாத்தீங்க அப்படினா it is 700 Kelvin R 0.04 per second அதாவது K1 வந்து it is 0.04 per second and then K2 வந்து 0.14 per second okay அவங்க ஒரு சில log valuesலாம் questionலயே வந்து கொடுத்திருக்காங்க so now we have to calculate the activation energy EA உடைய வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க what is the formula ரொம்ப ஈஸிடா ரொம்ப ஈஸி we know the direct formula தெரியும் என்னது ln K2/K1 which is equal to EA/2.303 R என்னது பார்த்தோம் C is the answer பார்த்தோம்னு சொல்லிட்டீங்களா எப்படி சொன்னீங்க C தான் ஆன்சர் அப்படினு சால்வ் பண்ணி பாருங்க log K2 divided by K1 which is equal to okay log K2 divided by K1 which is equal to EA/2.303 R EA/2.303 R and then இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம் T1 T2 minus T1 by T1 T2 right புரிஞ்சுதா T2 minus T1 by T1 T2 இதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க you will get the value of EA டைரக்ட்டா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும் EA உடைய வேல்யூ கிடைச்சிரும் ஆனா எஸ் கரெக்ட் தான் சோ சால்வ் பண்ணி பாருங்கப்பா என்ன பண்றோம் டக்கு சால்வ் பண்ணுங்க log K2 இல்லையா K2 ஓட வேல்யூ வந்து என்னது it is 0.14 divided by 0.04 which is equal to EA ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியாது EA வேல்யூ தெரியாது 2.303 R ஓட வேல்யூ क्वेश्चनல கொடுத்துட்டாங்க 8.31 T2 minus T1 700 minus 500 divided by 700 into 500 okay புரிஞ்சுதா கால்குலேட் பண்ணுங்கப்பா ரொம்ப ஈஸி தான் ஈஸியா கால்குலேட் பண்ணுங்க சோ இத வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம் 14 ன்னு எடுத்துக்கலாம் இத வந்து 4 அப்படினு எடுத்துக்கலாம் 14/4 ஓகே அப்ப 14/4 அப்படினா என்ன வரும் நமக்கு log of 3.5 அப்படினு வந்து கிடைக்கும் log of 3.5 which is equal to EA divided by 2.303 into R அத நம்ம என்னன்னு வெச்சுக்கலாம் அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி கூட நீங்க வெச்சுக்கோங்க சரியா இங்க நம்ம என்ன பண்றோம் 700 minus 500 200 வருது சோ 200 இங்க நம்ம என்ன பண்ணிரலாம் கேன்சல் பண்ணிரலாம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிரலாம் சோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா சரி பண்ணியே எழுதுறேன் 200 divided by இங்க இந்த 500 into 700 அப்படியே வெச்சுக்கிறேன் அப்பதான் கேன்சல் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும் ஓகே 350 into 5 calculate யார் first calculate பண்ணிருக்கீங்க அப்படி நம்ம பார்க்கலாம் குயிக்கா calculate பண்ணி பாருங்க
எஸ் ஈஸிடா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த EA இங்கேயே இருக்கட்டும், EA இங்கேயே இருக்கட்டும். ஓகே 2.303 ஆர் இங்கே மிஸ் பண்ணிட்டோமா? 2.303 into 8.314. அவங்க log 3.5 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஷின்ல 0.55 அப்படின்னு. ஸோ 0.54 into இந்த வேல்யூ அந்த பக்கம் போயிடும். இட் இஸ் 2.303 into 8.314 into 350 into 5. EA வேல்யூ என்ன? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா you will get. இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். When you just multiply you will get the value approximate 18219 joule, which is option C. Okay, டைரக்டா இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். சரியா அக்கா? லாக் சிம்பிள் ட்ரிக் சொல்லிட்டாங்க. லாக்ல இங்க ட்ரிக்கே இல்லப்பா. சரியா லாக்ல பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அவங்க லாக் 3.5 வேல்யூ கொடுத்துட்டாங்க. நான் பார் 14 4 ஆல டிவைட் பண்றேன் 3.5, அவ்வளவுதான். சரியா ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, NEET 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, activation energy of any chemical reaction can be calculated if one knows the value of. activation energy வந்து யார் வேணா வந்து calculate பண்ணிரலாம். ஓகே, activation energy வந்து நம்ம எப்படி வேணா calculate பண்ணிரலாம். எப்படி? Ma'am, hi, do you know me? I watch all of your classes. Kishore, hi da. எது தெரிஞ்சா activation energy நம்ம வந்து ஈஸியா calculate பண்ணிரலாம். Rate constant at standard temperature, probability of collision, orientation of reactant molecules, rate constant at two different temperature. தோ பார், சுத்தி இந்த activation energy பேஸ் பண்ணியே 2 வருஷமா क्वेश्चन வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? வெரி குட் பா, வெரி குட். நம்ம இப்பதான் சால்வ் பண்ணோம். தோ பார், போன क्वेश्चन நல்லா பாருங்க, கவனிங்க. போன क्वेश्चनல நம்ம என்ன பார்த்தோம்? activation energy calculate பண்ணோம். அதுக்கு அவங்க என்னென்ன கொடுத்தாங்க? 2 டெம்பரேச்சர், 2 ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்க. இது ரிப்பீட்ல கேட்ட क्वेश्चन. சரியா? இப்போ கேக்குற क्वेश्चन வந்து என்னது? நீங்க activation energy எப்படிங்க calculate பண்ணுவீங்க? என்ன வேணும் அப்படின்னா we need rate constant at two different temperature. 2 ரேட் கான்ஸ்டன்ட் 2 டெம்பரேச்சர் கிடைச்சா நம்ம calculate பண்ணிரலாம். பார்த்தோன்னே 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन. ஓகே சூப்பர். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த क्वेश्चन போயிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா NEET 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन. The correct option for the rate law that correspond to the overall first order reaction is. டக்குன்னு பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிரலாம்டா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து ரேட் எது வந்து வரும்? ரேட் லா எது வரும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன? ஒரு ரேட் லால அந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸோட பவர்ல என்ன இருக்கோ அதான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இல்லையா? ஒரு ரேட் லால கான்சென்ட்ரேஷன் டேர்மோட பவர்ல என்ன இருக்கோ அதான். ஆமா கரெக்ட் 𝐸𝐴𝐶Y. ஆமா அவ்வளோ ஈஸி தான். நானா இந்த கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. இதோ பாருங்க, நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம். டக்குன்னு சொல்லுங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எங்கடா வந்து 1 இருக்கு. பவர் ஆட் பண்ணு, ஆன்சர் கிடைச்சிரும். இங்க பார், பவர்ஸ் ஆட் பண்ணு. 0 + 2 ஆர்டர் வந்து 2 வருது, ஆன்சர் கிடையாது. 1 + 1 ஆர்டர் வந்து 2 வராது, கிடையாது. 1/2 + 2 2 2s are 4 + 1 5 என்ன வருது நமக்கு? 5/2 அப்படின்னு வருது, இது கிடையாது. இங்கே வா, -1/2 + 3/2 என்ன பண்ணலாம் நீங்க? 2 3 - 1 நமக்கு வந்து என்ன வருது? இட் இஸ் -2. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we get -1. கிளியரா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? -1/2 3/2 கரெக்டா தான் இருக்கு. கிளியர்? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு என்ன வந்து வருது? we get the value 1 வந்து ஆப்ஷன் டி. சரியா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா இது NEET 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. for a certain reaction ரேட் வந்து கொடுத்துட்டாங்கடா. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் லா வந்து கொடுத்துட்டாங்க. என்னது? k வந்து a⁻²b when the initial concentration of a is tripled. இந்த a க்கு பதிலா இந்த initial concentration a இருக்குல்ல, அத வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ட்ரிபிள் பண்ணிருக்காங்க. அப்ப a க்கு பதிலா 3a ன்னு இருக்கு.
3 times of A, அதான் tripled. Keeping the concentration of B constant. Concentration of B அப்படியே B தான் இருக்கு. Concentration of B வந்து அப்படியே B தான் இருக்கு. Initial rate என்ன ஆகும்? Rate என்ன ஆகும்? இதுக்கு நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? கான்சென்ட்ரேஷன் மாறுச்சுனா இது எப்படி மாறும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாட்டி பரவாயில்ல. இது ரொம்ப ஈஸி. கவனியே. Aக்கு பதிலா 3A போட போறேன். அவ்வளவுதான். இங்க பாருங்க. Rate of the reaction is given by K. இந்த இடத்துல Aக்கு பதிலா 3A போட போறேன். 3A. ஏன்னா A உடைய கான்சென்ட்ரேஷன் தான் ட்ரிபிள் ஆகி இருக்கு. B அப்படியே தான் இருக்கு. சோ B வந்து அப்படியே தான் இருக்கு. ஓகே? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது? இந்த ஸ்கொயர் பண்ணுங்க உள்ள. ஸ்கொயர் பண்ணீங்கனா 9A வாங்க. K 3A ஸ்கொயர் பண்ணி நான் வெளில கொண்டு வந்துறேன். அப்ப 9A ஸ்கொயர் B. இப்போ நான் இந்த 9 தனியா வெளில வந்துருச்சுல. 9 வெளியிலே எடுத்து எழுதுறேன். K A ஸ்கொயர் B. இப்போ பாரு இந்த K A ஸ்கொயர் B அப்படிங்கிறது என்னது? K A ஸ்கொயர் B வந்து என்னது? ஓல்ட் இல்லையா? ஓல்ட் ஒன். 9 டைம்ஸ் எனக்கு ரேட் வந்து என்ன ஆயிருக்கு? இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரேட் வந்து எனக்கு 9 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So the answer is increased by factor 9. Increased by factor 9. Okay, B is the right answer. பார்த்தோன்னு சொல்லிரலாம். நீ பார் क्वेश्चनல இது கொடுத்திருக்காங்க. A உடைய இப்போ நான் அந்த क्वेश्चन பார்க்கறேன்ல. நான் பார்த்தோனே இவ்வளவுலாம் ஸ்டெப்ஸே போட மாட்டேன். நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்றேன் பாருங்க. A உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ட்ரிபிள் னு சொல்லிருக்காங்க. 3 டைம்ஸ் னு சொல்லிருக்காங்க. அப்ப 3 ஸ்கொயர் 9. அவ்வளவுதான். increased by 9. முடிஞ்சது. பார்த்தோனே ஆன்சர் முடிஞ்சது. பிரதீப், yes, it is that easy. Okay? Clear? Super. அடுத்து போலாமா நம்ம? Next பாருங்க. NEET 2023 ல கேட்ட ஒரு question. Given below are the two statements. One is labeled as assertion and one is labeled as reason. Assertion and reason. A பாத்தீங்கன்னா a reaction can have zero activation energy. ஒரு reaction வந்து activation ஜீரோவா இருக்கலாம் அப்படிங்கறாங்க. ரியாக்ஷன் வந்து ஜீரோவா இருக்கலாம். 2 மணிக்கு நம்ம பிரேக் போலாம். சரியா? 2 o'clock பிரேக் போலாம். The minimum extra amount of energy absorbed by a reactant molecule so that their energy becomes equal to threshold value is called as activation energy. இதுல வந்து எது கரெக்ட் எது ராங்? ஜஸ்ட் கெஸ் பண்ணி எனக்கு சாட்ல சொல்லுங்க. எஸ், ஒரு ரியாக்ஷனுக்கு ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்குமா? ஒரு ரியாக்ஷனுக்கு ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்குமா? நோ. ஆக்டிவேஷன் எனர்ஜி கேன் நெவர் பி ஜீரோ. ஓகே, அப்ப ஏவே வந்து ஃபால்ஸ் தான். போத் ஏ அண்ட் பி வந்து ட்ரூ. இந்த ஆப்ஷன் வராது. ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஏவே ஃபால்ஸ் தான். ஏ ஃபால்ஸ் பட் ஆர் ட்ரூ. அப்ப இதான் ஆன்சர். போத் ஏ பி ட்ரூ கிடையாது. நீ பாரு, நான் ரீசனை படிக்க கூட வேண்டாம். ரீசனை படிக்க கூட வேண்டாம். அசர்ஷன்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்டிவேஷன் எனர்ஜி கேன் நெவர் பி ஜீரோ. மினிமலா வேணா இருக்கும், ஆனா ஆக்டிவேஷன் எனர்ஜி கேன் நெவர் பி ஜீரோ. ஓகே, அடுத்து பாரு. அவன் ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இஸ் கால்ட் ஆஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எவ்வளவு தேவை, எக்ஸ்ட்ரா எனர்ஜி எவ்வளவு அப்சர்வ் பண்ணுமோ அதான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. வாட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி? த மினிமம் எனர்ஜி required for the reactant molecules to become products. Activation energy அப்படினா வந்து என்னது? minimum energy required by reactants to form products. reactant எவ்வளவு எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ப்ராடக்ட்டா மாறுதோ அதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. சோ ஆன்சர் பண்ணிட்டோம் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து NEET 2022 ல கேட்ட ஒரு क्वेश्चन. NEET 2022. ஓகே, யா, ஃபார் a chemical reaction, ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்கடா. 4A + 3B giving 6C + 90. rate of formation of C கொடுத்துட்டாங்க. rate of disappearance of A கொடுத்துட்டாங்க. the rate of the reaction and amount of B consumed interval of 10 seconds respectively are. பாடா, क्वेश्चனை பார்த்தாச்சு, தலை சுத்துதா, அப்படியே விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதா? எஸ் ஆர் நோ? சால்வ் பண்ண முடியுமோ முடியாதோ, இது நம்ம அப்படியே விட்டுறலாமா அந்த மாதிரி தோணுதா? எஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. கவனிங்க, क्वेश्चनல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4A + 3B which is giving me 6C + 9D.
ஓகே, இதான் வந்து கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுடைய ரேட் எக்ஸ்பிரஷன்ல வந்து எழுத போறோம். ரேட் எக்ஸ்பிரஷன்ல வந்து எழுத போறோம். How are we going to write the rate expression? நமக்கு தான் தெரியுமே, disappearance of A into 1/4 இல்லையா, minus 1/4 dA by dt. இதான் disappearance of A. disappearance of B என்னது, minus 1/3 dB by dt. dB by dt. appearance of C வந்து என்னது, 1/6 dC by dt. appearance of D வந்து என்னது, 1/9 dd by dt. இதானே நம்ம இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம், dd divided by dt. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல அப்படினா rate of formation of C வந்து கொடுத்துட்டாங்க. C உடைய formation வந்து 6 into 10 to the power minus 2. okay, which is what, இந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. என்னடா எரேஸ் ஆயிடுச்சு, rate of formation of C ங்கிறது இந்த வேல்யூ தானே, இது வந்து 6 into 10 to the power minus 2. கரெக்ட்டா? ஓகே. rate of disappearance of A, disappearance of A வந்து 4 into 10 to the power minus 2. இதோ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. rate of disappearance of A வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க, they have given it as 4 into 10 to the power minus 2. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா B consumed in the interval of 10 seconds. so அவங்க வந்து minus dB by dt எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. minus dB by dt உடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. okay, so they are asking this particular term. calculate பண்ணலாமா? first வாங்க நான் இந்த term எடுத்துக்கிறேன், இந்த dB term நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? so first I'll write the in the minus 1/3 dB divided by dt இருக்கு இல்லையா, அதை வந்து நான் first வந்து கண்டுபிடிக்க போறேன். so the rate of the reaction which is equal to, okay, reaction which is equal to minus 1/3 dB divided by dt. எனக்கு இந்த minus dB by dt மட்டும் தான் வேணும். அதுதான் வந்து rate of disappearance of B. அப்ப இந்த 3 அந்த பக்கம் போய்டும். 3 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படினா நமக்கு இந்த dB divided by dt minus dB divided by dt வந்து என்ன வரும், 3 times of rate அப்படினு வந்து வரும். so 3 times of rate. okay, so 3 into rate after an interval of 10 second அப்படினா என்ன அர்த்தம், divided by 10 அப்படினு அர்த்தம். ஏனா இன்னொரு ஒரு 10 seconds நமக்கு வந்து increase ஆகும். அப்போ 3 into இங்க இருக்கக்கூடிய ரேட்ல நீங்க ஒரு விஷயத்தை காமனா பார்க்கலாம். என்னது, 1/4 இருக்கிறப்போ 4 into 10 to the power minus 2, 1/6 இருக்கிறப்போ 6 into 10 to the power minus 2. அப்போ 10 to the power minus 2 இது வந்து காமனா இருக்கு. இந்த 1 by என்ன இருக்கோ அதுதான். அப்ப இங்க என்ன வருது அப்படினா நமக்கு 3 into 10 to the power minus 2 இல்லையா? சோ நல்லா கவனிங்க, 3 into 10 to the power minus 2 is the right answer. 3 into 10 to the power minus 2 is the right answer. so ரொம்ப ஈஸிடா, இது பார்த்தோனே நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா நீங்க வந்து ஆன்சர் வந்து பண்ணிரலாம். சரியா? so first இத வந்து கவனிங்க. முதல்ல அந்த ரியாக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க, தோ இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, நான் அதோடைய ரேட் எக்ஸ்பிரஷனை எழுதிடுறேன். dA by dt, dB by dt, dC by dt, dd by dt. இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, rate of disappearance of 4 into 10 to the power minus 2. அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படியே பாரு, எதுவுமே கால்குலேட் பண்ண வேண்டாம். 4 into 10 to the power minus 2 இருக்கு, இங்க 6 into 10 to the power minus 2 இருக்கு. அப்போ இத பார்த்து சொல்லு கண்ணாலேயே 3 into 10 to the power minus 2 தான். இத கண்ணாலேயே பார்த்து சொல்லு 9 into 10 to the power minus 2 தான். ஓகேவா? Ma'am, I am enrolling the NEET veterinary crash course. That faculties are IIT Kanpur. But your more good ma'am, I feel. Come to veterinary batch. You already joined பண்ணிட்டீங்களா veterinary batchல? Very good pa. But there you will be having like அதுல extra featuresலாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, doubt solving அந்த மாதிரி நிறைய doubt solving featuresலாம் இருக்கும் இல்லையா. எஸ் ராமாயி சொல்லுங்கப்பா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன டவுட்?
நம்ம இப்போ வந்து குயிக்கா நிறைய ரேப்பிடா வந்து பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் MCQs நிறைய வந்து சால்வ் பண்ண போறோம் இப்போ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே among the following which are mismatched. நம்ம வந்து யூனிட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ரியாக்ஷனுடைய யூனிட்ஸ், 0 ஆர்டருக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன வரும் அப்படின்னு. இதுல எது வந்து மிஸ்மேட்ச்டா வந்து இருக்கு? டக்கு டக்குன்னு வந்து சொல்லுங்கப்பா. இதான் இல்லையா? இந்த n இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, n இடத்துல வந்து ஆர்டர் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்பீங்க. சோ எனக்கு என்னென்ன கரெக்டா இருக்கு அப்படின்னா, மோல் பர் லிட்டர் பர் டைம் இது வந்து எனக்கு கரெக்டா இருக்கு, 0 ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து எனக்கு என்ன வரும், இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, மொத்தமாவே 0 வந்துரும். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து இட் இஸ் பர் செகண்ட் வரும். அப்போ B அவன் தப்பா தான் எழுதியிருக்கான், B வந்து தப்பு. C பாருங்க, இதாண்டா ஹிண்ட். ஒரு ஒரு क्वेश्चनக்கும் நான் ஹிண்ட் இந்த மாதிரி சைடுல எழுதி போட்டுறேன். இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஹிண்ட். ஓகே, செகண்ட் ஆர்டருக்கு வந்து என்ன வரும் நமக்கு? செகண்ட் ஆர்டருக்கு வந்து மோல் பர் லிட்டர் 1 - 2 னா -1. அப்போ பர் மோல் இங்க வந்து நமக்கு 2 இல்லையா, பர் செகண்ட். அடுத்து சோ ஆப்ஷன் சி வந்து நமக்கு இங்க பர் மோல் லிட்டர் கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா தான். இங்க என்ன வருது, லிட்டர் -1, இங்கே வந்து -1 இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1 - 2 1 - 2 -1 நமக்கு இங்க வருது. -1 -1 -2 வருது நமக்கு இங்க. ஈஸி தான், நீங்க இதுல போட்டாலே உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து வந்துரும். சோ மோல் பர் லிட்டர் பவர் 1 - 2 பர் செகண்ட். தேர்ட் ஆர்டர் அப்படின்னா மோல் பர் லிட்டர் பவர்ல 1 - 3 அப்படின்னா -2 வருது. பவர்ல -2. இந்த மோலை வச்சாலே நீங்க கண்டுபிடிச்சலாம் மோல் டு த பவர் என்ன வருது. இங்க வந்து மோல் டு த பவர் -1 இருக்கு. அப்போவே அது வந்து தப்பு தான். ஓகே, ஆப்ஷன் பியும் தப்பு, ஆப்ஷன் டி தேர்ட் ஆர்டரும் தப்பு. nth ஆர்டர்னா கரெக்டா இருக்கு பார், 1 - n -1 டைம் பர் டைம். சோ இது கரெக்டா இருக்கு. இங்க வந்து this one is wrong and B யும் வந்து wrong. செகண்ட் ஆர்டர் நமக்கு கரெக்டா இருக்கு. ஓகே, so the right answer is option B. B யும் தப்பு, D யும் தப்பு. சரியா? Your teacher are better than such amazing teacher. Thank you. ஓகே, சோ அடுத்து நம்ம போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, for the reaction ஒரு reaction வந்து கொடுத்துட்டாங்க. if -dA/dt வந்து K1 of A -dB/dt வந்து K2 of A அப்படின்னா dC/dt வந்து K3 of A, then இப்போ வந்து அவங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா ரிலேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ இந்த பர்టిక్యులர் ரியாக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி இந்த K1 K2 K3 வேல்யூலாம் இருக்கு அப்படின்னா K1 ம் K3 யும் எப்படி ரிலேட்டட் அப்படின்னு கேக்குறாங்க. இதோ பார், ஆப்ஷன் எல்லாமே பார், K1 K3 K1 K3 K1 K3 K1 K3 தான் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி ரிலேட்டட்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் குயிக்கா. ரொம்ப ஈஸிடா. क्वेश्चनல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, 2A which is giving me 4B plus C. ஓகே, நான் இப்போ இது என்ன பண்றேன் அப்படின்னா இதுடைய ரேட் லா எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறேன். எப்படி எழுதுவீங்க? -1/2 dA/dt, okay, which is equal to 1/4 dB/dt, and then which is equal to dC divided by dt. Clear-ஆ? புரிஞ்சுதா? ஓகே, சோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, K1 and K3க்கு நம்மள வந்து ரிலேட் பண்ண சொல்றாங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த -dA/dtக்கு क्वेश्चन என்னன்னு கொடுத்திருக்காங்க, K1A ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ -dA/dtக்கு K1A, அப்போ K1A divided by 2 இல்லையா, divided by 2. இங்க பாரு, dB/dtக்கு வந்து நமக்கு K2A அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. dB/dtக்கு வந்து dBயே வேண்டாம், K2வே வேண்டாம் எனக்கு, ஏன்னா ஆப்ஷன்லாம் பார் K3 K1 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நேரா இங்கே வந்துரு, dC/dtக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க, K3A. சோ dC/dtக்கு வந்து K3A. ஓகே, சோ ஆப்ஷன் பாரு, நான் இது வரைக்கும் பண்ண ஆன்சர் வந்து வரல.
ஸோ என்ன பண்ணலாம், ஏ கேன்சல். ஸோ இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா k1 which is equal to 2 into k3. ஓகே, ஏ கேன்சல்டா, ஏன்னா டிவைட் போய் கேன்சல் ஆயிடும். k1 equal to 2 into k3, ஆப்ஷன் பி. கரெக்டா, ஆப்ஷன் பி. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் திருப்பியும் குயிக்காக சொல்கிறேன். கொஷினில் கொடுத்துருக்கிற இந்த 2a/4b + c இதுக்கு வந்து நான் ரேட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ரேட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த dA/dtக்கு வந்து k1aன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. dC/dtக்கு வந்து k3aன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. நோபர் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க எனக்கு. மேம் நீங்கள் ஏன் மேம் டிபிஏ கன்சிடரே பண்ணலை அப்படின்னா, ஆப்ஷனை பார், அங்கே என்ன இல்லவே இல்லை, டிபி இல்லவே இல்லை. யூ ஆர் ஸோ டிப்ரெஸ்டுனா ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். இப்போ என் கூட சேர்ந்து இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாரு. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா நான் சேலஞ்சே பண்ணுறேன். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்கள் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சரியா, புரிஞ்சுதா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு எல்லாருக்கும் கிளியரா? இது வெரி குட்ரா, சூப்பர். ஸோ k1a k3a 2 அந்த பக்கம் கொண்டு போ. we got the answer. clear? okay. so இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3a வந்து எனக்கு 2b கொடுக்குது. rate of the reaction db plus dt வந்து என்னவா இருக்கும்? சால்வ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் பார் போன ரியாக்ஷன்ல பண்ண அதே தான் பண்றேன். இந்த ரியாக்ஷன்லாம் 3 seconds 4 secondsல ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின். ஓகே, so let us solve here. so 3a வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2b வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்றேன் நான் இங்க -1/3 dA/dt which is equal to 1/2 dB/dt. என்ன ஆகுது? அவங்க dB/dt தான் கேக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த 2 அந்த பக்கம் போயிடும். டிவிஷன்ல இருக்கிற 2 மல்டிப்ளிகேஷனுக்கு அந்த பக்கம் போயிடுது. அப்போ என்ன எழுதலாம் நம்ம இங்க? -2/3 dA/dt which is equal to dB/dt. You got the answer. தோபார் -2/3 dA/dt எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. கிளியரா? கண்டிப்பா கண்டிப்பா மேம், we are 12th standard students, we can prepare the NEET after our board exam science. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, Atul, Jit, hi, I'm good, how are you? Okay, so this is how we write. Okay, so இப்போ நம்ம அடுத்து போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. So for the reaction, ஒரு reaction கொடுத்துட்டாங்க. the differential rate law வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எனக்கு இந்த ரியாக்ஷன் இருக்கா? அந்த ரியாக்ஷனை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். H2 plus I2 which is giving me 2HI. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேட் லா எழுதலாம் இல்லையா? ரேட் லா வந்து என்னது? -dH2 divided by dt which is equal to -dI2 divided by dt which is equal to 1/2 dHI divided by dt. Now tell me which option is the right answer? -dH2/dt -d, இங்க பாரு, இங்க வந்து மைனஸ் இருக்கு, -dI2/dt 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. இங்க 2 இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1A வந்து தப்பு. ஓகே, அடுத்து வாங்க. எல்லாமே 2 பாரு, டிவிஷன்ல போடாம மல்டிப்ளிகேஷன்ல போட்டிருக்காங்க 2 போய். அப்ப இது தப்பு. அடுத்தத பாரு, இங்க வந்து அந்த 2வே கொடுக்கல. they haven't given the value of 2. அதுவும் தப்பு. இங்க பாருங்க, என்னமோ இடிக்குதே. ஆப்ஷன்ல ஏதாவது ராங்கா? ஜஸ்ட் a minute. இங்க தான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம எப்பயும் போலயே வருவோம். என்னது அப்படின்னா, ஓகே, ஆப்ஷன் பியும் வந்து தப்பு. சரியா? நம்ம தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ணி கத்துப்போம். அப்பதான் நம்ம வந்து ஒண்ணுமே கரெக்டா பண்ணுவோம். ஆப்ஷன் பி நம்ம என்ன பார்த்தோம்? 2 கொடுத்துருக்காங்க, தப்பு தப்பு அப்படின்னு தப்புட்டோம். ஆப்ஷன் டி பாருங்களேன், எங்கேயுமே எந்த கோஎஃபிஷியன்ட் கொடுக்கல, தப்பு. ஆப்ஷன் டிலையும் கோஎஃபிஷியன்ட் கொடுக்கல, தப்பு. இப்போதான் நம்ம என்ன பண்ணோம்னா, இவனை மாடிஃபை பண்ண முடியுமான்னு பாக்குறோம். இந்த 2 இருக்கு இல்லையா, மொத்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணு. இல்லைன்னா இந்த 2 அப்படியே ஃபுல்லா கொண்டு போ. ஈஸியா சொல்றேன், மொத்த ஈக்குவேஷனை என்டையர் ஈக்குவேஷனை யூ ஜஸ்ட் மல்டிப்ளை பை 2. என்டையர் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் கோயிங் டு மல்டிப்ளை பை 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்?
minus 2 dH2 by dt which is equal to minus 2 di2 by dt. இங்கே 2 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆயிடும். அப்ப dHi by dt. இப்போ பாரு எந்த ஈக்குவேஷன் கூட ரிலேட் ஆகுது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி கூட எனக்கு சூப்பரா ரிலேட் ஆகுது. அதாவது இங்க டிவிஷன்ல இருக்கிற 2 ரெண்டு சைடும் நமக்கு மல்டிப்ளை ஆகியிருக்கு, which is we are multiplying the entire equation by 2. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இத பார்த்த ஸ்பீடுக்கே நீ இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு இல்ல, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சால்வ் பண்றேன். ரைட்? சச்சின் சின்சான் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாரு. ஓகேவா? சூப்பர்ப்பா. அடுத்த क्वेश्चन நம்ம இப்போ போலாம். Next question பாருங்க. The rate of the reaction doubles when the initial concentration of the reactant is made 4-fold. If the initial concentration is made 400-fold, the rate will be. Quickly calculate பண்ணி பாருங்க. என்ன சொல்றாங்க? முதல்ல அந்த ரியாக்ஷன் என்னங்கறத பாரு, ஈஸியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்களேன். ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டும் அதுடைய கான்சென்ட்ரேஷனும் how they are related, which is equal to k into அதுடைய concentration to the power n இல்லையா? இதான் நம்மளுடைய ஒரு ரேட் லா. இது வந்து நம்ம ரேட் 1 அப்படின்னு வந்து வெச்சுப்போம். சரியா? ரேட் 1. இந்த ரேட் 1 நம்ம என்ன எழுதுறோம்? R1 அப்படின்னு வந்து எழுதிக்கிறோம். R1 ரேட் 1. அவங்க என்ன நம்ம சொல்றாங்க? the rate of the reaction doubles. rate of the reaction வந்து டபுள் ஆகுமா? அப்ப 2 times of R1 இல்லையா? 2 times of R1. The initial concentration of the reactant is made 4-fold. Initial concentration வந்து 4-fold, அதாவது Aக்கு பதிலா 4A. Aக்கு பதிலா 4A னா reactant வந்து நமக்கு டபுள் ஆகுது. சரி. அப்போ நீங்க 400 ஆக்கினா 400A ஆக்கினா நமக்கு இங்க வந்து rate of the reaction எவ்வளோ டைம்ஸ் ஆகும்? இங்க எவ்வளோ டைம்ஸ் ஆகும்? just guess it. just guess. ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஆக்சுவலி. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த என்னோட வேல்யூ தெரிஞ்சா நீ கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? ஆர்டர் ஆஃப் த வேல்யூ கிடைச்சா நம்ம ஈஸியா பி ஆன்சர் வந்துருச்சு. பி கிடையாதுடா. ஆர்டர் ஆஃப் த வேல்யூ தெரிஞ்சா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நான் என்ன தெரியுமா பண்றேன்? இதான் ஈக்குவேஷன் 2, இதான் ஈக்குவேஷன் 1. எனக்கு இந்த n வேல்யூ கால்குலேட் பண்ணணும். how am I going to calculate the value of n? 2 divided by n போடலாமா? now I am dividing the equation 2 by 1 பண்ணலாமா? so 2r1 divided by r1 which is equal to k 4a to the power n divided by k a to the power n. clear? cancel பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் என்னோட வேல்யூ எப்படியாவது கண்டுபிடிக்கணும். r1 கேன்சல். அப்போ இங்க வந்து 2k k கேன்சல். 4a by a. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 4a by a அப்படின்னா a இங்க கேன்சல். அப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க 2 இருக்கு, இங்க 4 to the power n இருக்கு. 2 இருக்கு, இங்க 4 to the power n. நான் என்ன பண்றேன்? 2 to the power 2 to the power 2n. clear? 2 to the power 2n னு எழுதலாமா? இங்க நான் 2 ஸ்கொயர் அதான் 2n. இங்க 2 to the power 2 னு எழுதலாம். நான் இங்க 2 to the power 2 னு எழுதுறேன். கரெக்ட் தான். இங்க வந்து 2 to the power 1 தான். சாரி, கரெக்ட்டா தான் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. 2n ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? 1. பவரை மட்டும் பார். 2n ஓட வேல்யூ 1. அப்ப n ஓட வேல்யூ 1/2. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது? 1/2. அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. என்னோட டேர்ம்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 1/2. 1/2 டைம்ஸ் 1/2 னா என்னது? ரூட் எடுக்கிறோம். அப்ப என்ன ஆகும் நமக்கு? what will get? ஃபாஸ்டா 1/2 டைம்ஸ் ஆகுதுப்பா நமக்கு இது. அப்போ 1/2 அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, 0.5 டைம்ஸ். 0.5. we will get very good option C 40 times. okay, 40 times நமக்கு வந்து increase ஆகும். so இந்த ரேட்டோட வேல்யூ வந்து நமக்கு என்னவா எவ்வளவு டைம்ஸ் நம்ம இது வந்து increase ஆகும் அப்படினா
40 times of R1 இருக்கும். சரியா? Okay? So, next. போலாமா? If the chemical reaction A gives B, what is the order of the reaction given that the rate of the reaction doubles if the concentration of A is increased 4 times? தோ இப்போ நம்ம பார்த்தோம்ல இதே தான் இவரோட ட்வின்ஸுங்கிற மாதிரி இன்னொரு क्वेश्चन. இவரோட ட்வின்ஸ் क्वेश्चन தான் இப்போ நம்மள வந்து கேட்டிருக்காங்க. டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா. If the chemical reaction A gives B, okay, what is the order of the reaction given that the rate of the reaction doubles if the concentration of A வந்து நம்ம 4 times increase பண்றப்போ அந்த ரியாக்ஷனோட ரேட் என்ன ஆகுது அப்படின்னா வந்து டபுள் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தோமே அதே தான். Very good. It is 0.5. Okay, it is 0.5. Okay வா? புரிஞ்சுதா? ரூட் 420. ஆமாண்டா அது அவ்வளோதான். இங்கே பாரு அந்த போன கொஸ்டின் தானே டவுட்டு. பவர் 1/2 இல்லையா? ஸோ 20 × 20 தானே நமக்கு வந்து 400 வரும். அப்போ அந்த 20 நம்ம வந்து வெளில எடுக்கிறோம். நல்லா பாரு, பவர்னா 20 தானே வரும் நமக்கு. 400 ரூட் அப்படிங்கிறப்போ நமக்கு 20 வரும். கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? போன ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் 0.5 டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே 0.5 தான் இங்கே நம்ம வந்து பண்ணுறோம். சரியா? ஒரு ரியாக்ஷன் A gives B. எனக்கு இந்த ரியாக்ஷனோட ரேட் லா நான் வந்து எழுதிக்கிறேன். ரேட் ஈக்குவல் டு K × A⁴ n. இப்போ வந்து A உடைய ரியாக்ஷன் கோஷன்ட்டை நான் வந்து டபுள் ஆக்கிக்கிறேன். அப்போ இதை நான் வந்து 2A ஆக்கிக்கிறேன். சரியா? ஸோ 2A ஆக்குறப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு இங்கே ரியாக்ஷனோட ரேட் வந்து எனக்கு வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரியாக்ஷனோட ரேட் வந்து எனக்கு 4 டைம்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கவனிங்க, இங்கே வந்து 4 இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 2⁴n இருக்குது. ஸோ 2⁴ இது நான் என்ன பண்ணுறேன், 2⁴2 விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2⁴n. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். Is that clear for you? What is the order of the reaction given the rate of the மாத்தி போட்டுருக்கோம் பாரு, அப்படியே rate of the reaction doubles. கவனிங்க, அதே தான், கரெக்ட் தான். போன இதில் போட்டு தான் rate of the reaction வந்து doubles if the concentration வந்து 4 times நீங்கள் பண்ணீங்கன்னா, concentration 4 times அப்படின்னா, அப்போ 4⁴n வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ 2 which is equal to 2⁴2n. அதே தான் 2n which is equal to 2. கரெக்டா? 2n which is equal to 1. பவர்ல 1 தான் இருக்கு. அப்ப n equal to 1/2. அப்ப n equal to 0.5. Okay, so 0.5 is the right answer. அடுத்து பாருங்க. If for a reaction of the type AA plus BB which is giving me product minus dA/dt which is equal to, minus dA/dt வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? minus dB/dt minus 1/b into dB/dt எதுக்கு ஈக்குவல்? நீங்க அந்த ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதி பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். when you just write the rate expression, தோ பார், இந்த ரியாக்ஷனுக்கு நான் இந்த ரேட் எக்ஸ்பிரஷன் எழுத போறேன். என்ன ரியாக்ஷன் இது? AA plus BB which is giving me products, okay, so I'm going to write it minus 1/a dA/a இல்லையா, dA/dt which is equal to b க்கு என்ன பண்ணுவீங்க, minus 1/b dB/dt. ப்ராடக்ட் சைடே நமக்கு வேணாம். நீங்க கவனிங்க, என்ன அந்த கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம டிவிஷன் பண்ணி எழுதுவோம்ல. அவங்க என்ன கேக்குறாங்க, மைனஸ் dA/dt என்னன்னு கேக்குறாங்க, மைனஸ் dA/dt என்னன்னு கேக்குறாங்க. நீ என்ன பண்ணலாம், இந்த a அந்த பக்கம் போயிடுது. அப்போ மைனஸ் a/b dB/dt. கரெக்டா? minus a/b dB/dt which is option C. Clear? Very good. சின்சான் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறாரு. அதர்ஸ் என்ன ஆனீங்க, டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஓகேப்பா. ஸோ அடுத்து பாருங்க, இதெல்லாம் குயிக்கா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார் த எலிமெண்டரி ரியாக்ஷன், ஸோ இந்த பர்டிகுலர் எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன் அமாங் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ்.
கரெக்டான ரிலேஷனை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ரொம்ப ஈஸிடா, செம ஈஸி. இதோ பார் 3H2 plus N2 which is giving me 2NH3. ஓகேவா? ஸோ நம்ம இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை எழுதலாம். -1/3 dH2 by dt minus dN2 by dt which is equal to -1/2 dNH3 by dt. ஓகே, இது ஆப்ஷன்ல இருக்கா பாப்போம். இல்ல, அப்படி ஒன்று ஆப்ஷன்ல வந்து இல்ல. அவங்க வந்து எதுக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கும் அமோனியாவுக்கும் தான். ஆப்ஷனை பாரு, ஹைட்ரஜனும் அமோனியாவும் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே. அமோனியா ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அமோனியா. அப்போ நீ வந்து இங்க நடுவில் இருக்கிற இந்த N2 வேல்யூவை மறந்துரு. N2 வேல்யூவை மறந்துரு. You just focus on these two. ஓகே, இப்போ இந்த these two மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஃபோக்கஸ் பண்றோம். மைனஸ் நான் இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன்டா. சரியா? 2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா என்ன வரும்? -2/3 dH2 divided by dt which is equal to இங்கே மைனஸ் வருது, ப்ராடக்ட் தானே, ப்ராடக்ட்ல எப்படி மைனஸ் வரும்? dNH3 divided by dt. இந்த 2 அந்த பக்கம் போயிடுது. சரியா? ஹைட்ரஜனுக்கு போயிடுது. அப்ப அது ஆப்ஷன்ல இருக்கா? Yes, you have here. Option B is the right answer. Option B is the right answer. So நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரொம்ப ஈஸி. 2 ஸ்டெப்ல நம்ம we got the answers, right? So here we are taking the equations எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம ஒரு ரேட் எக்ஸ்பிரஷன்ல நம்ம வந்து எழுதிக்கிறோம். ரேட் எக்ஸ்பிரஷன்ல வந்து எழுதிக்கிறோம். அப்புறமா அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ ஹைட்ரஜன் அமோனியா ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நான் அந்த ஹைட்ரஜன் அண்ட் அமோனியா ரிலேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 3 அந்த பக்கம் போகணும். 3 அந்த பக்கம் போச்சுன்னா 3/2 வரணும். இங்க எங்கேயுமே 3/2 அமோனியா இல்லை. அப்போ 2 அந்த பக்கம் போயிடுது. அப்போ 2/3 ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ 2/3 ஹைட்ரஜன். புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? கிளியரா? புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து போறோம் which is NEET 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின். நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது. இது பாருங்க, நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஈஸி இது. the same one தான்டா. it looks the same, right? நம்ம இப்போ போன இதுல சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இருக்கு பாரு. ஆப்ஷன் எது கரெக்டான ஆன்சர்? ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். இதோ பாரு, நான் போன கொஸ்டின்ல கொண்டு வந்ததுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச். இதுல வந்து ஹைட்ரஜனுக்கும் அமோனியாக்கும் இருக்கிற ரிலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கும் அமோனியா, இதுவும் நைட்ரஜன் அமோனியாவும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாரு. நைட்ரஜன் அமோனியாவும் இருக்கு, ஹைட்ரஜன் அமோனியாவும் இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர்? ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா கவனிங்க. N2 plus 3H2 which is giving me 2NH3 இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன்? -dN2 by dt -1/3 dH2 by dt -1/2 மைனஸ் கிடையாது, பிளஸ் dNH3 divided by dt. அவங்க வந்து எது நமக்கு வந்து ரிலேட்டபிளா வந்து வருது? ஆப்ஷன்ஸ் பாருங்க தயவு செய்து. கரெக்டா? 3H2 2NH3 வாய்ப்பே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இருக்க சான்ஸே இல்லை. ஆப்ஷன் பி பாருங்க, -1/3H2 கரெக்ட். 1/2 இங்க பாரு, ப்ராடக்ட்ல போய் மைனஸ் போட்டிருக்காங்க. ப்ராடக்ட்ல மைனஸ் வரவே வராது. ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சியை பார்க்குறேன்னா, ஆப்ஷன் சி பாருங்க, -dN2 by dt. அப்போ வந்து என்ன இருக்கு? ஓகே, இது அப்படியே இருக்கு. 2 times of ammonia. இதோ பாரு, இது டைரக்டா இதுதான் இருக்கு. அங்க 2 times of ammonia கொடுத்துருக்காங்க. அப்ப இது கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். என்னப்பா? -dN2 by dt. அதாவது this term which is equal to 1/2 dNH3 by dt. அவ்வளவுதான். ஆப்ஷன் டி is the right answer. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, so shall we take some break அப்படின்னு கேக்குறீங்க. Shall we take some break? lunch முடிச்சிட்டு வரலாமா? So you just go for the lunch break and be back by எவ்வளவு நேரம் வேணும்? How many minutes do you need? 240?
Okay, so we'll meet at 2:40 sharp. சரியாடா? So குயிக்கா போயிட்டு வந்துருங்க. phone
Hi guys, can you hear me now? Okay pa. So வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சா? சூப்பரா வந்தாச்சா? Yes guys. எல்லாரும் வந்தாச்சா? ஒரு குட்டி ஹாய் போட முடியுமா? லஞ்ச் முடிச்சாச்சா? Have you completed your lunch? Yes. இலக்கியா குமார். ஓகேப்பா. நம்ம இந்த கொஸ்டினோட முடிச்சோம். So next is burning the coal is represented.
the rate of this reaction is increased by இப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து எப்போ வந்து நமக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க decreasing the concentration of the oxygen இதோ பார் இப்போ நீ இந்த ஆக்ஸிஜனோட கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றதுனால ஓகே சோ ஆக்ஸிஜனோட கான்சென்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணிடுறோம் டிக்ரீஸ் பண்ணிடுறோம் அப்போ வந்து நமக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க கான்சென்ட்ரேஷன் வந்து ரேட் அஃபெக்ட் பண்ணுமா yes of course affect பண்ணும் but concentration of the reactant வந்து ஹையா இருந்தா தானே affect பண்ணும் so ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படினா it is directly proportional to concentration இல்லையா it is directly proportional to concentration அப்ப நீங்க ஆக்ஸிஜனோட ரேட் ஆக்ஸிஜனோட கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றப்போ ரேட் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும் அப்போ ஆப்ஷன் A வந்து நமக்கு வராது சரியா ஆப்ஷன் A வந்து நமக்கு வராது சரியா அடுத்து வாங்க powdering the lumps of coal okay so இப்போ coal நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா coal வந்து அப்படியே கட்டி கட்டியா இருக்கும்ல அது வந்து நம்ம பவுடர் பண்றோம் so அப்படி பவுடர் பண்றப்போ வந்து என்ன ஆகும் அப்படினா surface area வந்து increase ஆகும் surface area increase ஆகும் so rate வந்து directly proportional to surface area rate is directly proportional to surface area அப்போ surface area increase ஆச்சுனா rate increase ஆகும் so this is the right answer factors affecting the rate ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க அடுத்து decreasing the temperature of the coal temperature வந்து directly proportional தானடா நீங்க வந்து temperature வந்து increase பண்ணீங்கனா ரேட்க்கு வந்து பாருங்க ரேட்க்கு வந்து temperature வந்து directly proportional அப்போ நீ decrease பண்ணா rate decrease தான் providing inert atmosphere இப்போ inert gas பாத்தீங்க அப்படினா no effect inert gas வந்து எது கூடயுமே react பண்ணாது அப்போ inert gas வந்து no effect அப்போ எது ஆன்சர் powdering the lumps of coal தான் coal உடைய lumps coalல இருக்கக்கூடிய அந்த கட்டி கட்டியா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணிடுறோம் சரியா என்ன பண்ணிடுறோம் பவுடர் பண்ணிடுறோம் so that அதோடைய surface area வந்து increase ஆகுது so that the surface area is increasing clear okay இப்போ அடுத்த question பாருங்க assertion and reason type of questions the rate of the yes the rate of the reaction is never negative rate of the reaction வந்து எப்பவுமே நெகட்டிவே கிடையாது அப்படிங்கறாங்க do you think that is true do you think that is true ஒரு rate of the reaction வந்து நெகட்டிவ் கிடையவே கிடையாது அப்படிங்கறாங்க is that true or not rate of the reaction பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாசிட்டிவா தான்டா இருக்கும் rate of the reaction வந்து always rate of the reaction வந்து பாசிட்டிவ் தான் இப்போ அது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுமே தவிர மைனஸ் ரேட் நம்ம சொல்லவே மாட்டோம் மைனஸ் ரேட்ல இருக்கவே இருக்காது அப்போ நீங்க கேட்கலாம் மேம் இந்த ஃபால்ஸ் அப்படி இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து கேட்கலாம் மேம் இந்த d/dtக்கு முன்னாடிலாம் நம்ம மைனஸ் போடுறோம்ல அப்ப அந்த மைனஸ்லாம் என்ன மேம் அப்படின்னா இந்த மைனஸ் டேர்ம் எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது டிக்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் இன் concentration தான் இந்த minus term வந்து express பண்ணுது இல்லையா so பாருங்க the rate of the reaction is never negative correct minus sign used in the expression of the rate shows the concentration of the product is decreasing ஆனா இங்க பாரு product ன்னு கொடுத்திருக்கான் product ஓட concentration decrease ஆகுதுன்னு கொடுத்திருக்கான் அது கரெக்ட்டா கிடையாது product கிடையாது reactant concentration தான் எப்பவுமே decrease ஆகும் புரிஞ்சுதா reactant concentration தான் நமக்கு வந்து decrease ஆகும் okay clear okay so ஒரு rate of the reaction வந்து correct minus sign used in the reaction rate இப்போ இதுல வந்து கவனிங்களே concentration of product is decreasing it can be product it can be reactant எந்த கேஸ்ல அப்படினா reactant எந்த கேஸ்ல அப்படினா backward reaction இப்போ backward reactionல product தான் வந்து reactant-ஆ வந்து act ஆகுது இல்லையா product தான் reactant-ஆ வந்து act ஆகுது so இதுல அத பத்தின ஒரு clarity அவ்வளவா வந்து இல்ல first இப்போ options படிப்போம் if both assertion and reasons are correct and the reason is the correct explanation of assertion so reason வந்து assertion-க்கு ஒரு கரெக்ட்டான explanation-ஆ do you think so no கண்டிப்பா வந்து no தான் okay ஒரு rate of the reaction வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் products வராது reactant ஓட concentration தான் வரும் okay if both assertion and reason are correct but reason is not the correct explanation of assertion அதுவும் வராது okay
இப்போ இங்க கிளியரா எல்லாருமே வந்து கவனிங்க, நமக்கு ரியாக்டன்ட் தான் இந்த இடத்துல வருது. ஏன்னா ரியாக்டன்ட்ல தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மைனஸ் சைன் யூஸ் பண்றோம். ஸோ அசர்ஷன் வந்து கரெக்ட், ரீசன் வந்து ராங். ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட் பட் த ரீசன் இஸ் இன்கரெக்ட். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஒரு ஆன்சர். புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து எப்பயுமே வந்து நெகட்டிவ்ல இருக்கவே இருக்காது. ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து நெகட்டிவ் வேல்யூவா இருக்காது, அது எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். அப்போ நம்ம மைனஸ் போடுறோம் அப்படின்னா இந்த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த மைனஸ் சைன் நம்ம போடுறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதான் என்னுடைய ரியாக்ஷன் இருக்குடா, விச் இஸ் 3A plus 2B which is giving me 5C. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் in terms of change in concentration with respect to time, in terms of rate நம்ம வந்து எழுதிக்கிறோம். அப்போ 3A அப்படின்னா minus 1/3 dA by dt, minus 1/3 dA by dt. 2 அப்படின்னா minus 1/2 dB by dt, dB by dt, which is equal to 5C அப்படின்னா 1/5 dC by dt. ஓகே, இப்போ ஆப்ஷனை பாருங்க. we have the same option, actually அதே ஆப்ஷனே இருக்கு. minus 1/3 இங்கே பாரு, இங்கே பிளஸ் வருது, அப்போ இது வராது. minus 1/3 minus 1/2 1/5, ரைட்? அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரேட் எக்ஸ்பிரஷன் எழுத தெரிஞ்சுக்கோங்க. ரேட் எக்ஸ்பிரஷன் எப்பயுமே நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், ஏனா dA by dt, bனா dB by dt, cனா dC by dt. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? 1/, அப்படின்னு போட்டு எழுதுவோம். சரியா? அது நம்ம என்ன பண்ணுவோம்? 1/, போட்டு எழுதுவோம். ஜஸ்ட் மினிட்யா. கிளியரா? புரிஞ்சுதா? 1/, அப்படின்னு போட்டு தான் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் just a minute guys, நான் இப்போ chat மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், a reaction is given as 2P plus Q gives product. If concentration of Q is kept constant and concentration of P is doubled, then the rate of the reaction வந்து என்ன ஆகும்? ஓகே, then the rate of the reaction வந்து என்ன ஆகும்? 650 மார்க் எடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போக முடியுமா அக்ஷயா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கட் ஆஃப் பா. சரியா? 650 எடுத்தா தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஓகே, தாராளமா ஜாயின் பண்ணலாம். பட் கண்டிப்பா 650 பிளஸ் நீங்க எடுத்து இருக்கணும். லாஸ்ட் இயர்னா பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வாஸ் டூ ஹை. ஓகே, கிளியரா? எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? காலையில 11க்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது கவனிங்க, நமக்கு இங்க 2P plus Q which is giving me the products, which is giving me the products. ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ல நம்ம அந்த ரேட் லா எழுதலாமா? ஸோ the rate of the reaction which is equal to K into concentration of P and then concentration of Q, concentration of P and then concentration of Q. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? 2 போட்டுக்கிறோம். பிகாஸ் இது வந்து ஒரு எலிமெண்டரி சிம்பிள் ரியாக்ஷன், இது வந்து ஒரு எலிமெண்டரி சிம்பிள் ரியாக்ஷன். அதனால இப்போ if the concentration of Q வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கான், ஆனால் P வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் இங்கே Pக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? 2Pன்னு எழுதணும். Pக்கு பதிலாக 2Pன்னு எழுதினா என்ன ஆகும்? இங்கே ஒரு 2 போட்டுக்கோ. Pக்கு பதிலாக 2Pனா இங்கே 2 போட்டுக்க போகிறேன். 2 ஸ்கொயர்னா 4. அப்போ ரேட் வந்து என்ன ஆகுது? நமக்கு 4 டைம்ஸ் ஆகுது. 4 டைம்ஸ் அப்படின்னா which will be the right answer? 4 டைம்ஸ் அப்படின்னா which will be the right answer? Quadrupled. 4 டைம்ஸ், டபுள் கிடையாது, ஹாஃப் கிடையாது, ரிமைன் சேம் கிடையாது, குவாட்ரபிள்ட். சிம்பிள் தான். Pக்கு பதிலாக 2P போட்டுக்கோ, அவ்வளோதான். ஓகே, Pக்கு பதிலாக 2P போட போகிறோம் 4 டைம்ஸ். அடுத்து, faster a chemical reaction, smaller the, ஒரு chemical reaction faster-ஆ இருக்க இதில் எந்த வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மாலராக இருக்கு? எஸ், கரெக்டா? இந்த மாதிரி faster the chemical reaction எது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும்?
rate constant எது கம்மின்றாங்க, எது கம்மி நீ நல்லா பாரு. rate which is equal to k into concentration power n. okay, rate வந்து faster-ஆ இருக்கு அப்படின்னா rate உடைய வேல்யூ வந்து மினிமலா இருக்கு. அப்போ k உடைய வேல்யூ என்ன ஆகும், கம்மியாகும். ரைட்? smaller தான் கிடையாது. k வேல்யூ வந்து லைக் directly proportional இல்லையா? ரேட்டும் கேயும் directly proportional. அப்போ rate constant எதுவுமே மாறாது. concentration of the reactant அதுவும் directly proportional. அதுவும் அது எப்படி சொல்றது, இது இன்க்ரீஸ் ஆனா அதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும், இது டிக்ரீஸ்னா இதுவும் டிக்ரீஸ் தான். half life அப்படிங்கிறது தான் t half தான் அந்த ரியாக்ஷன் பாதி கன்சியூம் ஆக தேவைப்படுற டைம். ரேட் ஃபாஸ்டர்னா அப்ப half life தான் நமக்கு கம்மியாகும். ஓகே, 100 moles ரியாக்ஷன் இருக்குன்னா அது பாதியா மாற, அதுல பாதி ரியாக்ட் ஆகி முடிக்க எவ்வளோ எனர்ஜி எவ்வளோ டைம் தேவைப்படுது, அதுதான் வந்து t half. அதுதான் வந்து t half. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, for the reaction 2SO2 plus O2 which is giving me 2SO3, the rate of disappearance of oxygen கொடுத்துட்டாங்க, the rate of appearance of sulfur dioxide வந்து questionல கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம், ஃபாஸ்டா. so first I'll just first write the reaction first here. so it is 2SO2 plus O2 which is giving us 2SO3. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரியாக்ஷன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் O2 வந்து கொடுத்துட்டாங்க, அப்பியரன்ஸ் ஆஃப் SO3 கேட்குறாங்க. அதாவது இந்த dO2 divided by dt which is equal to 1/2 dSO3 divided by dt. okay, so they have given this value. இந்த value வந்து அவங்க 2 into 10 to the power minus 4 அப்படின்ட்டாங்க. இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போங்க, அப்ப இந்த 2 மல்டிப்ளை பண்ணிடுவோமா, 2 into 10 to the power minus 4 தான் நம்மளுடைய dSO2 by dt இருக்கும். கால்குலேட் பண்ண என்னப்பா வேல்யூ வருது, it is 4 into 10 to the power minus 4, which is the right answer. ஸோ இதோப்பா ரொம்ப ஈஸிடா, கிளாஸில் யார் ஆன்சர் பண்ணுறீங்க, நீ குயிக்காக ஆன்சர் பண்ணணும். நிறையா ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட், டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் dO2 by dt தான் இந்த மைனஸ் dO2 by dt. அதை வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 2 into 10 to the power minus 1. அவங்க என்ன கேட்குறாங்க, dSO3 by dt கேட்குறாங்க. 2 அந்த பக்கம் கொண்டு போ, 2 into 2 4. ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர், 4 into 10 to the power minus 4. சரியா, 4 into 10 to the power minus 4. அடுத்து, which of the following statement is incorrect? The rate of law for any reaction cannot be determined experimentally. அதாவது ரேட் ரியாக்ஷன் வந்து எனி ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலா டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு வந்து கேக்குறாங்க, cannot be determined experimentally. The rate of law for any reaction cannot be. எனக்கு புரியவே இல்லை, இந்த ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு புரியவே இல்லை. இங்க பாரு, எக்ஸ்பெரிமெண்டலா நீ டிட்டர்மைனே பண்ண முடியாதுன்றாங்க. ஓகே, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஃபார் மீ. வாட் டு யூ ஃபீல் அப்படின்னு சொல்லுங்க. காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஹேவ் ஃப்ராக்ஷனல் ஆர்டர், வாய்ப்புகள் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து ஃப்ராக்ஷனல் ஆர்டர் இருக்கலாம். எஸ், நான் இதை வந்து ஹெல்டில் வைக்கிறேன் ஆப்ஷன் ஏவை. பைமோலிகுலர் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் சைமல்டேனியஸ்லி கொல்யூஷன் பிட்வீன் 2 ஸ்பீஷீஸ். ஆமா, ரெண்டு ஸ்பீஷீஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கொல்யூஷன் தான் பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஓகே, கரெக்ட். இது molecularity is only applicable for elementary reactions. molecularity of a reaction வந்து நம்ம ஒரு single step elementary reactionsக்கு தான் சொல்ல முடியும். கரெக்ட், சரியா? புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இப்போ இவங்க 3 பேருமே கரெக்ட். அப்ப யாரு தப்பா இருப்பாங்கன்னா இவர் தான் தப்பு. சரியா? அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரேட் லா ஃபார் எனி ரியாக்ஷன் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றாங்க. அது வந்து தப்பு. ஏன்னா ஒரு ரேட் லா நம்ம எக்ஸ்பெரிமெண்டலி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்டலி தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ரேட் which is equal to k into initial concentration to the power n. இந்த n ஆர்டரை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போது இதில் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கான கொஷின்ஸ் வரத்துக்கு நிறையாவே சான்சஸ் ஆர் தேர். ஓகே, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஹாவ் ஃப்ராக்ஷனல் ஆர்டர். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து ஃப்ராக்ஷனலான ஆர்டர் இருக்கலாமா? இருக்கலாம். ஆர்டர் என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இட் கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் பி நெகட்டிவ், இட் கேன் பி ஜீரோ, இட் கேன் பி ஃப்ராக்ஷனல். ஓகே, இட் கேன் பி ஃப்ராக்ஷனல் ஆர் இட் கேன் பி எனிதிங். சரியா? ஸோ அது வந்து என்னவா வேணா வந்து இருக்கலாம். ஆனால் மாலிகுலாரிட்டி எப்பயுமே வந்து ஒரு ஹோல் நம்பராக மட்டும்தான் வந்து இருக்கணும். சரியா? புரிஞ்சுதா? மேம் நீங்கள் தானே அந்த ஒய்டி ஷார்ட்ஸ் வருவீங்களே 12th ஸ்டேட் போர்ட்? ஆமாண்டா, 12th ஸ்டேட் போர்ட் சேனல்லையும் நான் தான் 12th 11th எல்லாருக்குமே சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் அ கேட்டலிஸ்ட். பார், இங்கே தான் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நாட் ட்ரூ, ட்ரூ, இது நம்ம சரியாக பார்க்க மாட்டோம். ஸோ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னன்னா நாட் ட்ரூ. எது வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து ட்ரூ கிடையாது? மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன் இன் பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஷுட் பி டிஃபரன்ஸ். ஒரு ரியாக்ஷனோட மெக்கானிசம் வந்து கேட்டலிஸ்ட் இருக்கு இல்லை, அதில் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. வாட் டு யூ திங்க் ஸோ? வாட் டு யூ திங்க் ஸோ? நாட் ட்ரூ. ஏன்னா ஒரு கேட்டலிஸ்ட் என்ன தெரியுமா பண்ணும்? இப்போ நான் ரோடு கிராஸ் பண்ணுறேங்க, நான் ரொம்ப ஸ்லோவாக கிராஸ் பண்ணுறேன், நான் ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணணும்னா கேட்டலிஸ்ட் என்ன பண்ணால் வந்து என் கை பிடிச்சி கூட்டு போகும். ஸோ ஒரு ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுன்னா, ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கூட சேர்ந்து ஒரு அடெக்ட் ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறமா தான் மற்ற ரியாக்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து அது வந்து ஸ்பீடப் பண்ணும். சரியா? ஸோ மெக்கானிசம் வந்து கேட்டலிஸ்ட் இருக்கும் இல்லாதப்போ மாறுமா? மாறும். ஏன்னா ஒரு ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட் ஆல்சோ டேக்கிங் பார்ட் இல்லையா? ஒரு ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட் இஸ் ஆல்சோ டேக்கிங் பார்ட். ஸோ இது வந்து கரெக்ட் தான். என்தால்பி ஆஃப் அ ரியாக்ஷன் டஸ் நாட் சேஞ்ச் வித் கேட்டலிஸ்ட். என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் டஸ் நாட் சேஞ்ச் வித் கேட்டலிஸ்ட். நம்ம எல்லாருமே ஒரு கிராஃப் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாருமே வந்து ஒரு கிராஃப் வந்து படிச்சிருப்போம். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கிற ஒரு கிராஃப். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கிராஃப்ல தான் நம்ம வந்து டெல்டா ஹெச் வேல்யூ, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மூலமா இந்த டெல்டா ஹெச் வேல்யூலாம் நம்ம வந்து கண்டுபிடிப்போம், டெல்டா ஹெச். ஸோ கேட்டலிஸ்ட் வந்து டஸ் நாட், என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் டஸ் நாட் சேஞ்ச் வித் கேட்டலிஸ்ட். ஓகே, அதை நம்ம ரிவ்யூல வைப்போம். கேட்டலிஸ்ட் என்ஹான்சஸ் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் அட் ஈக்குவல் ரேட். கரெக்ட். Catalyst participates in the reaction but does not consume in the process. Correct. But not consumed in the process. Correct. Participate பண்ணும், அப்புறமா அது தனியா வெளில வந்துரும். பாருங்க, use of catalyst cannot change the order of a reaction. Use of catalyst cannot change the order of a reaction. Correct தான். நம்ம catalyst யூஸ் பண்றது வந்து order of the reaction மாத்த முடியாது. அப்ப எது wrong? Option B is the wrong answer. Okay, இது மட்டும் தான் வந்து கேட்டலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் not true. ஓகேவா? எஸ் பா. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் A gives B, the rate law is, if the concentration of A is doubled, then the reaction rate will be. இது வந்து reaction rate. ஸோ ரேட் லா வந்து கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, R which is equal to K into A to the power 2. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து டபுள் பண்றாங்க. அப்ப ஏக்கு பதிலா நான் வந்து என்ன எழுதிக்க போறேன்? 2A ன்னு எழுதிக்க போறேன். ஏக்கு பதிலா 2A ன்னு எழுதிக்க போறேன். அப்ப என்ன ஆகும்? 2 to 4 வெளியில வந்துரும். So 4 times. What is the right answer? Quick-ஆ. Very good. Correct. 4K இல்லையா? Quadrupled. 4 times நமக்கு அது வந்து என்ன ஆகும்? Increase ஆகும். Quadruple ஆகும். சரியா? Which of the following does not influence the rate of the reaction? ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து எது வந்து இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாது? ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து எந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாது? Molecularity of a reaction, temperature of the reaction, concentration of the reaction, nature of the reactant. Factors affecting la நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து எது வந்து இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாது? நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.
கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, அப்போ எது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்னா மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் தான் ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா we all know gases வந்து சூப்பராக ரியாக்ட் ஆகும், அதுக்கப்புறமா லிக்விட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும், லாஸ்ட்டாக தான் வந்து சாலிட்ஸ். ஓகே, ஸோ கேசஸ், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ் இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணும். கான்சன்ட்ரேஷன்ல நம்ம வந்து நல்லா பார்த்தோம் இல்லையா? ஸோ we know the rate of the reaction வந்து directly proportional to the concentration of the reactant. ஒரு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து directly proportional அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து directly proportional. டெம்பரேச்சரும் வந்து directly proportional. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சருக்கு directly proportional. அப்போ மாலிகுலாரிட்டி மட்டும்தான். வாட் இஸ் திஸ் மாலிகுலாரிட்டி ஆஃப் a reaction? எவ்வளோ ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ், எவ்வளோ ஸ்பீஷீஸ் வந்து ஒரு ரியாக்ஷனோட சிம்பிளஸ்ட் ஸ்டெப் எலிமெண்டரி ஸ்டெப்பில் வந்து டேக் பார்ட் ஆகுது. ஓகே, ஒரு ரியாக்ஷனுடைய எலிமெண்டரி ஸ்டெப்பில் டேக் பார்ட் ஆகுது, அதுதான் மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் இன் a reversible reaction a catalyst will affect the rate of. நம்மளை குழப்பறதுக்கே இந்த கொஸ்டின் ஆன்சரே பண்ண மாட்டேன். யூ ஜஸ்ட் ட்ரை கைஸ். ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல, ஓகே, ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் வந்து எதை வந்து அஃபெக்ட் பண்ணும்? ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும்? ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா என்ன? ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது, அது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ப்ராடக்ட் எல்லாமே ரியாக்டண்டா மாறுது, அது வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன். கிளாஸ் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எஸ், லைக் பண்ணலாம், கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. சொல்லுங்கப்பா, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் சைமல்டேனியஸாக நடக்கிறது தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இல்லையா? ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும்? ரேட் ஆஃப் ஃபார்வர்டை அஃபெக்ட் பண்ணுமா? ஆமாம், அஃபெக்ட் பண்ணும். அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டக்குன்னு டிக்கு போட்டுருக்கூடாது, வெயிட் பண்ணுங்க, ஆப்ஷன் ஃபுல்லாக படிங்க. இதையும் அஃபெக்ட் பண்ணும். ஆப்ஷன் ஏ கரெக்டா? கரெக்ட் தான். ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன் கரெக்டா? கரெக்ட் தான். ரிவர்ஸ் ரியாக்ஷன் கரெக்டா? கரெக்ட் தான். நெய்தர் ஏ நார் பி கரெக்டா? தப்பு. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ, பி, சி மூணுமே கரெக்ட். ஆனால் அக்யூரேட்டாக வருது எது? ஃபார்வர்ட் டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன் ரெண்டுத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ஒரு கேட்டலிஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிறது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக ஃபார்ம் ஆகிறது பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷனோட கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? ஒரு ரியாக்ஷனோட கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் போத் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனுடைய ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரெண்டுத்துடைய ஸ்பீடுமே வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குலிபிரியம் வந்து ஃபாஸ்ட்டாக அட்டைன் ஆகும். ஈக்குலிபிரியம் வந்து ஃபாஸ்ட்டாக அட்டைன் ஆகும். ஈக்குலிபிரியம் சீக்கிரமாக அட்டைன் ஆகுது. அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறுமா? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறுமா? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அஃபெக்ட் ஆகுமா? நோ, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாறாது. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து மாறவே மாறாது. சரியா? ஓகேப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க. For a reaction, if the rate of the formation of B is X, the rate of consumption of A வந்து என்ன? யோசிச்சு சொல்லுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. எஸ், ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷனை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஸோ 2A which is giving me 3B. ஓகே, புரிஞ்சுதா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? if the rate of formation of B வந்து X moles. Formation of B னா என்னடா அர்த்தம்? அவங்க என்ன சொல்றாங்க? dB divided by dt. dB divided by dt வந்து X moles அப்படின்னு கொடுத்துட்டாங்க. X mole per liter per seconds அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா dA by dt என்னன்னு கேட்குறாங்க. dA by dt வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? what can we do right now? rate of the reaction எழுதலாம் இல்லையா? what all we know, நமக்கு என்ன தெரியும்? இந்த ரியாக்ஷனோட ரேட் எழுத தெரியும். -1/2 dA divided by dt
which is equal to, okay, minus 1 by 3 dB divided by dt. Okay, புரிஞ்சுதா? So minus 1 by 2 dA by dt which is equal to minus 1 by 3 dV by dt. இப்போ அவங்க வந்து இந்த dB by dt உடைய வேல்யூ வந்து அவங்க क्वेश्चनல வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப நான் இந்த 3 என்ன பண்ணலாம்? என்னடாச்சு? 1 by, அதாவது இந்த dB by dt உடைய வேல்யூவை கொடுத்துட்டாங்க. நான் இதுதானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2வை நான் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 2வை நான் என்ன பண்றேன்? ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ இந்த பக்கம் டிவிஷன்ல இருக்கிற 2 அந்த பக்கம் போனா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். அப்போ minus dA divided by dt which is equal to minus 2 by 3. இங்க என்னடா ஏன்டா இங்க மைனஸ் வருது? ப்ராடக்ட்ல நம்ம ஏன் மைனஸ் போடுறோம்? எப்ப பார்த்தாலும் இதே தப்பு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராடக்ட்ல மைனஸ் போடாதீங்க, ரியாக்டன்ட்ல மட்டும் தான் மைனஸ் வரணும். ஸோ dB by dt இந்த ரிலேஷன் புரிஞ்சுதா? நம்ம dA by dt தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன பண்றோம்? அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. 2 by 3 dB by dt தான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்களே. என்னன்னு கொடுத்திருக்காங்க? x ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 2x by 3 கரெக்டா? 2x by 3. Option C is the right answer. Do you understand? புரிஞ்சுதா? Is that clear? Clear? Yes. So இப்போ 2a which is giving me 3b. அப்ப இந்த ரியாக்ஷனோட ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கிறேன். எனக்கு இவன் கொடுத்துட்டான், dA by dt தான் வேணும். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 2வை மேல கொண்டு போய்க்கிறேன், ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். அப்போ 2 by 3 அப்படின்னு வரும். அப்ப 2 by 3 of x. We got the answer. Clear? Okay. For a reaction between A and B, the order with respect to A வந்து 2 and the order with respect to B வந்து 3. Concentration of A, B both are double. Rate என்ன ஆகும்? நல்லா பாரு, அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம அப்படியே வந்து ஒரு ரேட் லாக்குள்ள வந்து எழுதுறோம். அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு ரேட் லாக்குள்ள வந்து நம்ம எழுதுறோம். அப்போதான் இது வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க. ஃபார் அ ரியாக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ரியாக்ஷன். ஸோ அதில் ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ரியாக்டன்ட் டு த பவர் 2. ஏன்னா ஆர்டர் வந்து 2, ஏக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து 2. அடுத்து பிக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து 3. பிக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து 3. சரியா? அடுத்த கேஸ் சொல்றாங்க. இது வந்து கேஸ் 1. கேஸ் 2 என்ன தெரியும்? இது ரேட் 1. ரேட் 2. கேஸ் 2 என்னது அப்படின்னா both A and B உடைய கான்சென்ட்ரேஷன் டபுள் ஆக்கிடுறாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஏக்கு பதிலா 2A ன்னு எழுதிப்பேன், ஏக்கு பதிலா 2A, பிக்கு பதிலா 2B ன்னு எழுதிப்பேன். ஓகே, பிக்கு பதிலா 2B ன்னு எழுதிப்பேன். இப்போ எனக்கு சொல்லுங்க, 2 into 2 4. இங்க பாரு 2 into 2 into 2 2 cube என்ன வரும்? 2 2 2 2 into 2 4 4 into 2 8 இல்லையா? 8 8 into 4 என்ன வருது நமக்கு? சொல்லுங்க. K A square B cube. கிளியரா? புரிஞ்சுதா? இங்க K A square B cube என்னது? K A square B cube என்னது? Rate of 1. So பழைய ரேட் 1. So 4 2s are 8. Sorry, 8 into 4 என்ன வருது நமக்கு? 32. So 32 times. So இந்த ரேட் 2 வந்து ரேட் 1 விட 32 times வந்து நமக்கு அதிகமா இருக்கு. So option 32 தான் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கொஷினை நம்ம எப்படி ஒரு ரேட் லால கொண்டு வரும். இந்த ரேட் லா எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரியாக்ஷனில் வந்து நமக்கு ரேட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ஒரு ரேட்டில் அந்த ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணதான் ஈக்குவல் டு போட்டு கே அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ரியாக்டன்ட் இதுடைய பவர்ல இருக்கக்கூடியது தான் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். இதுல பவர்ல இருக்கக்கூடியது தான் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ இது அப்போ ரெண்டே ஸ்டெப்ல வந்துருச்சு ஆன்சர். ஸோ ஆல் யூ நீட் டு நோ இஸ் நீட் எக்ஸாம்ல நம்ம வந்து
1 minute ஒரு கொஸ்டினை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் இல்லையா? அப்போ இந்த ஒரு ஸ்பீட் வந்து it comes only through the practice. Okay? Yes. So, can you see the board? உங்களுக்கு clear-ஆ இருக்கா இல்லனா வந்து ப்ராப்பரா இல்லையா? You can see it clearly, right? White color உங்களுக்கு clear-ஆ தெரியுதாப்பா? Yes or no? Just a minute. Okay. The rate of chemical reaction doubles. அது வரைக்கும் நம்ம இருக்கும் இல்லையா? You can see this clearly, right? Okay. நம்ம அப்ப இதிலே வந்து அப்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? ஓகேப்பா. Or else I have also, I will take that. No. We can continue here. Okay? Just a minute. Okay, so the rate of the chemical reaction doubles for every 10% rise in temperature. If the temperature increases by 60%, the rate of the reaction வந்து என்ன ஆகும்? Okay, so இங்க என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து the rate of the chemical reaction doubles for every 10% rise. ஒரு 10% அதாவது 10 டிகிரி 10% இல்ல 10 டிகிரி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ரேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டபுள் ஆகுது. ரேட் வந்து நமக்கு டபுள் ஆகுது. இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் பை 60 டிகிரி இன்க்ரீஸ் ஆனா ரேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது சால்வ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு கூட வந்து சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல வந்து இது சால்வ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு கூட வந்து சொல்லி கொடுத்தேன். என்னது அப்படின்னா final temperature minus initial temperature divided by 10. So 60 minus 10, 50 by 10, அப்ப 5. அப்போ 2 to the power 5 தான் உங்க ஆன்சர். அப்படின்னு பார்த்தோமா? Yes, 2 to the power 5 will be your answer. அப்படின்னு பார்த்தோமா? ஒண்ணுமே இல்லடா. இப்போ 10 டிகிரி ரைஸ் டெம்பரேச்சர் இருந்தா அந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்னா டபுள் ஆகும். அதாவது நீங்க 10 ல இருந்து 20 ஆகுது, 20 ல இருந்து 30, 30 ல இருந்து 40. ஓகே, இங்க பாரு 30 ல இருந்து 40, 40 ல இருந்து 50, 50 ல இருந்து 60. இதுதான் ஆக்சுவலி அந்த ரியாக்ஷன்ல ஆகுது. ஸோ 10 ல இருந்து 20 ல 10 டிகிரி ரைஸ், இங்க ஒரு 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 10 டிகிரி ரைஸ். ஸோ 1 time, 2 time, 3 time, 4 time, 5 time. அப்ப 2 to the power 5 இல்லையா? 2 to the power 5 இல்லையா? Bro, if they given increases to 60 means 2 to the power 6 increases to 60. Yes, correct. So அப்படி நம்ம வந்து பார்க்கறப்போ நல்லா கவனிங்க. இங்க நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். increases to 60 அப்படின்னு வரப்போ 0 டிகிரில இருந்தே நமக்கு வந்து ரைஸ் ஆகி இருக்கு இல்லையா? அப்போ 2 to the power 6. இப்போ இனிஷியலா நம்ம இங்க தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். வெரி குட், தேங்க்யூ சின்சான். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னது? நம்மளாம் அசியூம் பண்ணிட்டோம் மனசுல ஸ்டார்டிங் வந்து 10 டிகிரி இருக்கு அப்படின்னு. அவங்க கொஸ்டின்ல எங்கேயாவது ஸ்டார்டிங்ல 10ன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல, கொஸ்டின்ல ஸ்டார்டிங் 10ன்னுலாம் ஒன்றும் தரவே இல்லை. அப்போ நீ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் இங்க வந்து அந்த ஃபைனல் டெம்பரேச்சர் என்னது? 60 minus 0டா. இங்க வந்து 0 டெம்பரேச்சர்ல இருந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா சின்சான்? 0ல இருந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ divided by 10 என்ன வருது? 6. அப்போ 2 to the power 6. ஓகே, இப்போ கிளியரா? சோ 2 to the power 6 என்ன ஆன்சர் நமக்கு வந்து வரும்? 2 into 2 into 2 into 2 into 2 into 2 என்ன வரும் நமக்கு? It is 64 times. ஓகே, சோ 64 times நமக்கு வந்து கிடைக்குது. சரியா? ஓகே, so next question நம்ம இப்போ பார்க்க போறோம். For the reaction given below, okay, for the reaction given below,
the rate of formation of bromine is related to rate of consumption of bromine by the following reaction. So in the particular reaction க்கு rate law நீங்க எழுத போறீங்க. The rate of formation of bromine. Formation of bromine எப்படி எழுதுவீங்க? 1/3 d Br divided by Br2 divided by dt. Okay. Consumption of bromide ion. Consumption of bromide ion எழுதுவோமா? minus 1/5 d Br divided by dt. Okay. So இது ஆப்ஷன்ல எங்கயாவது இருக்கா? 1/5 ன்னு ஒண்ணு இல்ல. அப்ப அந்த 5 அந்த பக்கம் போட்டுறலாமா? 5 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படினா d Br divided by dt which is equal to minus 5/3 d Br2 divided by dt. So which one is the right answer? Which one is the right answer? Quick. Yes, Shinchan correct answer பண்ணிட்டாரு. D. Option D is the right answer. என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? அப்படியே ரிவர்ஸ்டா இந்த 3 அந்த பக்கம் போட்டுரு. அப்போ என்ன ஆகும்? 3 இந்த பக்கம் போய்டும். ரைட்? அப்ப minus 3/5. ஓகே? புரிஞ்சுதா? So dBr which is equal to dBr2. Okay? So the right answer is option D. ஆனா அங்க வந்து ஒரு மைனஸ் வந்து மிஸ்ஸிங். அங்க வந்து ஒரு மைனஸ் வந்து மிஸ்ஸிங். So நம்ம இங்க ஒரு மைனஸ் போட்டுப்போம். So minus 3/5 dBr2 Br minus divided by dt. Clear? Okay. So the next question. When we increase the temperature, the rate of the reaction increases because of. நம்ம இப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுனால அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்? When we increase the temperature, the reaction rate also increases. Why? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. First up, more number of collision, decrease in mean free path, more number of energetic electrons. எது வரும்? உமாதேவி ஹாய் ஹாய் பா. உமாதேவி ஹாய். Which will be the right answer? Temperature increase பண்றப்போ என்ன ஆகுது? More number of collisions are, decrease in mean free path are, more number of energetic electrons are, less number of energetic electrons are. Option A, very good Shinchan. Yes, so more number of collision. So இந்த collision increase ஆகுது. நம்ம temperature increase ஆகுறப்போ இந்த collision வந்து increase ஆகுது. அதனால தான் நமக்கு product வந்து என்ன ஆகுது? ஃபாஸ்டா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. சரியா? அதனால தான் ப்ராடக்ட் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்டாவே ஃபார்ம் ஆகுது. இப்போ அடுத்து பாருங்க. When a biochemical reaction is carried out in a laboratory from outside of human body in the absence of enzyme, then rate of reaction obtained is 10 to the power minus 6 times the activation energy of the reaction in the presence of enzyme is. Okay, ஒரு biochemical reaction வந்து perform பண்றாங்க. சரியா? Okay, ஒரு biochemical reaction வந்து என்ன பண்றாங்க அப்படினா perform பண்றாங்க. Okay, is carried out in laboratory. லேப்ல பண்றாங்க from outside a human body in the absence of enzyme. இப்போ ஒரு விஷயம் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடியில நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம பயோகெமிக்கல் ரியாக்ஷன். வெளியில ஒரு லேப்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே? லேப்ல நடந்தா கெமிக்கல் ரியாக்ஷன், என் பாடியில நடந்தா அது பயோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ வெளியில கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். ஏன்னா அந்த கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணும். நம்ம பாடியில வந்து என்சைம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய இந்த என்சைம்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா என்சைம்ஸ் தான் வந்து பயோகெமிக்கல் கேட்டலிஸ்ட். It acts as the biochemical catalyst. ஓகேவா? ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய இந்த என்சைம்ஸ்லாம் தான் act as the biochemical catalyst. ஓகேவா? So when a biochemical reaction is carried out in a laboratory from outside of human body in the absence of enzyme, so enzyme இல்லாம அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து act ஆகுறப்போ என்ன ஆகும்? அந்த ரியாக்ஷன் of course slow down ஆயிடும். கேட்டலிஸ்ட் இல்ல அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். The activation energy of reaction in the presence of enzyme is. இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? என்சைம் இருந்தா. ஸோ என்சைம் இருந்தா when there is enzyme அப்படின்னா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடா நடக்கும். ஏன்னா என்சைம் தான் வந்து கேட்டலிஸ்ட் இல்லையா?
என்சைம் தான் கேட்டலிஸ்ட். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும், ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும். அவங்க என்ன கேட்குறாங்க, என்சைம் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் EA obtained in the laboratory. இப்போ லேப்ல நம்ம என்ன யூஸ் பண்ணல, இந்த என்சைம்ஸை யூஸ் பண்ணல. அப்போ இங்க வந்து நமக்கு அந்த EA which is activation energy நமக்கு கம்மியா இருக்கும். so that ஈஸியா நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஜெனரலா என்னடா கேட்டலிஸ்ட் வந்து வேலை, கேட்டலிஸ்டோட வேலையை பத்தி சொல்லியிருக்காங்க. so what is the work of catalyst? it decreases the value of activation energy. அவ்வளவுதான். லேப்ல கேட்டலிஸ்டை இல்லாம பண்ணியிருக்காங்க, அப்புறமா கேட்டலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும், அவ்வளவுதான். சரியா? இது எல்லாருக்கும் கிளியர் தானே? சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்தது போகலாம். எஸ், 3A gives 2B. Rate of the reaction B dB by dt equals to. ஸோ ஈஸி தான் இது. 3A plus 2B, 3A which is giving me 2B இல்லையா, 3A which is giving me 2B. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து எழுதிக்கிறேன், minus 1/3 dA by dt, dA by dt which is equal to 1/2 dB by dt. ஓகேவா? minus 1/3 dA by dt which is equal to 1/2 dB by dt. அவங்க வந்து dB by dt தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 2 அந்த பக்கம் போயிடும். அப்போ 2/3 dA by dt, dt which is equal to dB by dt. So minus 2/3 என்ன ஆன்சர்? ஆப்ஷன் B. ஓகே, so option B is the right answer. so இதுல தான் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா minus 2/3 வந்து வருது. ஓகே, தனிஷ்குமார் ஷின்சான் கிளாஸ்ல இருக்கீங்களா? ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகேப்பா. so 3A which is giving me 2B இல்லையா? இலக்கியா, வெரி குட். பயோகெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்துட்டோம், 3A 2B பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பார்க்கலாம். 2N2O5 which is giving me 4NO2 plus O2. The concentration of NO2 increases by 5.2 if the concentration of in 100 seconds. Then the rate of the reaction வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. So how the rate is related to concentration here? So இங்க வந்து rate of the reaction வந்து concentration கூட எப்படி வந்து related? Quick-ஆ, fast-ஆப்பா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டாக இந்த கொஷனில் வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து the change in concentration வந்து கொடுத்துட்டாங்கப்பா, which is the 5.2 into 10 to the power minus 3. ஓகே, ஸோ இங்கே வாங்கலை, நான் இந்த ரியாக்ஷனுக்கே வரேன். ஸோ இந்த ரியாக்ஷனை நான் திருப்பி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ரைட் த ரியாக்ஷன் அகெயின். 2N2O5, 2N2O5 which is giving me 4NO2 plus O2, 4NO2 plus O2. சரியா? ஏன்னா இதில் எதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா NO2 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் பைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த NO2 கான்சன்ட்ரேஷன் மட்டும் பார்க்குறேன். இப்போ இதுக்கு மட்டும் நான் அந்த ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறேன். மைனஸ் வராது, எப்போ பார்த்தாலும் நான் ப்ராடக்ட்டுக்கு மைனஸ் போடுறேன். 1/4 dNO2 by dt. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும், it is increased by 5.2 into 10 to the power minus 3 in 100 seconds. So இந்த concentration வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா increase பண்றோம், which is கவனிங்களேன், change in NO2, change in concentration வந்து நம்ம என்னது 5.2 into 10 to the power minus 3, 2 into 10 to the power minus 3. Change in time என்னது, change in time என்னது, it is 100 seconds. Okay, so change in time வந்து 100 seconds. Okay, the rate of the reaction வந்து இப்போ என்ன ஆகும், dNO2 divided by dt அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க, dNO2 by dt கொடுத்துட்டாங்க. அப்போ d இது நான் அப்படியே என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். கிளியரா? இது எனக்கு क्वेश्चनல அவங்க கொடுத்திருக்கிறது.
They have given the value of change in concentration and they have given me the value of change in time. Then I'm just going to substitute it here. Nalla parunga, 1/4 into 5.2 into 10 to the power minus 3 divided by dt le the substitute pannu 100. Get the answer quickly. Answer kandupudinga faster. What you will be getting here? Yes, ரொம்ப ஈஸி டா. கேன்சல் பண்ணுங்க. கீழே வந்து 10 ஸ்கொயர் இருக்கு, மேல 10 to the power minus 3 இருக்கு. மேல கொண்டு போயிடாத. 10 to the power 2 மேல போயிடுச்சுனா 10 to the power minus 2. அப்ப 10 to the power minus 5 இருக்கு. 5.2 ஐ 4 ஆல டிவைட் பண்ணு. நான் இங்க பாரு, நான் அதை சால்வே பண்ணவே வேணாம். இங்க பாரு, 10 இங்க 100 இருக்குல்ல, 100 மேல போயிடுச்சு. அப்பனா என்ன ஆகும்? அந்த ஸ்டெப் மட்டும் நான் இங்க எழுதுறேன், கவனி. இங்க வந்து 1/4 இருக்கா, நல்லா பாரு. 5.2 divided by 4 இருக்கா, ஓகே. 10 to the power minus 3 divided by 10 to the power 2. 100 நான் 10 to the power 2 னு எழுதிக்கிறேன். அந்த 10 to the power 2 மேல போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? 5.2/4 into 10 to the power minus 3 into 10 to the power minus 2. அப்போ 10 to the power minus 5 இல்லையா? So 5.2 divided by 4 into 10 to the power minus 5. Okay. So அவ்வளவுதான், 10 to the power minus 5 இருக்கிறது தான் ஆன்சர். அதெல்லாம் ஓகே. நீ இங்கே கவனி, 5.2 divided by 4, 5 4 ஆல டிவைட் பண்ற. அப்ப ஆன்சர் ஏதோ 1 பாயிண்டா தான் இருக்க போகுது. ஆப்ஷன் பார், 1.3 வாய்ப்பு இருக்கு. 1.3 into 10 to the power minus 5. 7 வாய்ப்பே இல்லை, 2 வாய்ப்பே இல்லை, 0.5 வாய்ப்பே இல்லை, 2 வாய்ப்பே இல்லை. You got the answer, option A. Okay. It's not like unlike board exams நம்ம அந்த ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் டிவிஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். பட் நீட்ல அந்த ஒர்க்கு கிடையாது. அப்போ நீட் எக்ஸாம் ஈஸியா இல்லையா? When you just practice a lot, it's fine. ஏன்னா board examsல mostly the same numbers, same questions are getting repeated. But here it is not the same case. அவ்வளோதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நான் இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எழுதியிருக்கேன். ஸோ when you just see the PDF, you won't get it anything. ஸோ நான் ஒரே ஒரு வாட்டி கிளியராக உங்களுக்கு நான் இதை வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், அவங்க சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 வந்து கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 அப்படின்னா DNO2 கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to 5.2 into 10 to the power minus 3 into 10 to the power minus 3. அடுத்து வந்து DT change in concentration, change in time கொடுத்திருக்காங்க 100 secondsல அப்படினு. So 100 seconds. What I need to know, நமக்கு இங்க தேவைப்படுற இந்த D NO2 by DT. இதோ இந்த வேல்யூ இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 4NO2 அப்படின்னு இருக்குன்னா -1/4 மைனஸ் வராத ப்ராடக்ட்டுக்கு DNO2 divided by DT. ஆனா ஃப்ரண்ட்ல கண்டிப்பா 1/4 வருது இல்லையா? 1/4 வருது. அதை தான் நான் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ 1/4 into 5.2 into 10 to the power minus 3 divided by 100. ஸோ நான் என்ன பண்றேன், அந்த 100க்கு பதிலாக தான் 5.2 into 10 to the power minus 3 divided by ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ 5.2 divided by 4 into 10 to the power minus 5 கிடைக்குது. 5.4 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 point somethingல தான் ஆன்சர் வரும். ஆப்ஷனை பார்த்தோம்னா 1.3 இருக்கு. ஸோ 1.3 into 10 to the power minus 5 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து பாருங்க. In a multi-step reaction, the overall rate of the reaction is equal to. நல்ல கொஸ்டின். ஸோ இது நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு மல்டி ஸ்டெப் ரியாக்ஷனில் ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒரு ரியாக்ஷனோட ரேட் எப்பயுமே ஒரு ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பை தான் டிட்டர்மைன் பண்ணி இருக்கும். ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெப்பை டிட்டர்மைன் பண்ணி இருக்காது. ஆவரேஜ் ரேட் ஆஃப் வேரியஸ் ஸ்டெப்பாக இருக்காது. த ரேட் ஆஃப் த லாஸ்ட் ஸ்டெப் கிடையவே கிடையாது. ஓகே, ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்பா. ஓகேவா? ஸோ ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கம்பைன் ஆகிறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? ரேட் இஸ் ஆல்வேஸ் டிட்டர்மைன்ட் பை rate is determined by
rate is determined by always the slowest step. Rate is always determined by the slowest step. Okay வா? So இருக்குறதுல இந்த slowest step ஆல தான் நம்ம rate வந்து determine பண்ணுவோம். அடுத்து இப்போ ஒரு equation கொடுத்துட்டாங்க. Is followed for the decomposition of compound A. The activation energy of the reaction is என்ன வரும்? இப்போ they have given us this equation which is K which is equal to 6.5 into 10 to the power 12 per second. இடமே இல்லையா எழுத? I'll write it here. Okay, is followed for a decomposition of compound A. The activation energy of the reaction is dash. Nearest integer la கேட்டிருக்காங்க. So இது JEE ல கேட்ட ஒரு question பா. Try and solve this பா. So அவங்க என்ன கேக்குறாங்க? They are asking you to find the value of activation energy. EA உடைய value வந்து கேக்குறாங்க. EA உடைய value வந்து என்னது அப்படினு வந்து கேக்குறாங்க. Arrhenius equationல நம்ம ஒரு அந்த term படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? Arrhenius equationல அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து படிச்சிருக்கோம். அது என்ன ஃபார்முலா? K which is equal to A into e power minus EA by RT அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? minus EA by RT. So இதுதான் அந்த Arrhenius equation. இப்போ இவங்க கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவனுங்களை கம்பேர் பண்ண போறோம். இவங்களை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். ஓகே, சோ நல்லா கவனிங்க. எனக்கு வந்து இங்க பார் இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப இதுதான் வந்து என்னது? என்னோட A வேல்யூ. இதுதான் A வேல்யூ. E to the power minus EA by RT தான் minus 26000 K by T அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ what I understood from this அப்படின்னா இந்த EA divided by R ஓட வேல்யூ தான் EA divided by R உடைய வேல்யூ தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பவரோட வேல்யூ. இந்த பவரோட வேல்யூ இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஓகே, so which is equal to 26000. புரிஞ்சுதா? 26000. உங்க எல்லாருக்குமே R ஓட வேல்யூ தெரியுமா? क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 8.314. so EA divided by 8.314 வந்து நமக்கு 26000 வா கிடைச்சிருக்கு. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போய் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவீங்க. அப்போ EA which is equal to 26000 into 8.314 into 8.314. When you just multiply, what value you will get? Approximately உங்களுக்கு வந்து என்ன வேல்யூடா கிடைக்கும்? It is 216.164. okay, okay, so மறக்காம kilojoule per mole லயே ஆன்சர் எழுதிருங்க. kilojoule per mole. so the JEE ல நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. பட் இதே மாதிரி நமக்கு கேட்கலாம். டைரக்டா என்ன பண்றோம்? கம்பேர் பண்றோம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கூட EA வை கம்பேர் பண்ணி எழுதிருக்கோம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. if the rate of disappearance of N2O5 in the following reaction வந்து இது அப்படினா rate of production of NO2 வந்து என்னது? ஓகே, சோ அப்ப இந்த ரியாக்ஷன் எத்தனை பேருக்கு வந்து எழுத தெரியும்? how many of you knows to? yes, கரெக்ட்டா சொன்னீங்க இலக்கியா குமார். அது ஜஸ்ட் நீங்க ஜூல்ஸ்ல சொல்லிருக்கீங்க இல்லையா? கிலோ ஜூல்ஸ் அப்படினா டிவைடட் பை 1000 அவ்வளவுதான். கிலோ ஜூல்ஸ் அப்படிங்கறப்போ டிவைடட் பை 1000. so இந்த क्वेश्चन வந்து என்னதுப்பா? என்ன ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் இது? டைநைட்ரஜன் பென்டாக்சைடு வந்து நமக்கு டீகம்போஸ் ஆகுது இல்லையா? டைநைட்ரஜன் பென்டாக்சைடு வந்து நமக்கு டீகம்போஸ் ஆகுது. சோ அத தான் நம்ம இங்க எழுத போறோம். so N2O5 இருக்கு இல்லையா? இந்த N2O5 it is getting decomposed. எப்படி டீகம்போஸ் ஆகும்? NO2 and then oxygen இல்லையா? NO2 and then oxygen. பேலன்ஸ் பண்ணலாம் இல்லையா? nitrogen one time, oxygen வந்து 4 times இருக்கு. அப்ப நம்ம இங்க வந்து என்ன பண்ணணும்? definitely we have to put 2 here. clear? 10.
புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன். 4 இங்கே வந்து நம்ம 4 போட்டுப்போம். அப்போது நமக்கு 4 0 8 9 10 10 கரெக்டாக பேலன்ஸ் கரெக்டாக வந்து நம்ம இங்கே பண்ணிட்டோம். இப்போ இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம இந்த ரேட் எக்ஸ்பிரஷனில் எழுதலாமா? ஓகே. ஸோ -1/2 dNO2/dt N2O5 divided by dt. அவங்க எதுவும் தான் நம்மளை வந்து கேட்குறாங்க அப்படின்னா the rate of disappearance of N2O5 in the following reaction வந்து கொடுத்துட்டாங்க. rate of disappearance அப்படின்னா தோ இந்த வேல்யூவை மட்டும் எனக்கு ஆன்சரில் கொடுத்துட்டாங்க, which is 1.2 into 10 to the power -5. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் NO2. இந்த ரியாக்ஷன் தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்கடா, இந்த ரியாக்ஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, சரியா? நான் தான் பார்க்கல. ப்ரொடக்ஷன் ஆஃப் NO2 கேட்குறாங்க. அப்போது -1/4 மைனஸ் கிடையாது, ப்ராடக்ட்ல எப்போ பாரு நான் அந்த மைனஸ் போட்டுறேன். 1/4 dNO2 divided by dt. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இதோட வேல்யூ எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I have to find this value. ஓகே, I have to find this value. நான் இந்த 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பக்கம் கொண்டு வரலாம். அந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா I will be getting 4/2 into 1.2 into 10 to the power -5. ஆமாவா இல்லையா? கரெக்ட் தானே? 4/2 கேன்சல் பண்ணுங்க, 2. அப்போ 2 into 1.2 என்ன வரும்? 2.4, ரைட்? What is the answer? 2.4 into 10 to the power -5. உங்களுக்கு அந்த ரேட் லாவை நீங்கள் அந்த ரேட் எக்ஸ்பிரஷனை கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சரை வந்து ஈஸியாக பக்காவாக அழகாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் ஹியர் ஹாவ் த ரியாக்ஷன். அதுக்கேற்ற மாதிரி இந்த d/dt டேர்ம்ஸில் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அவங்க ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 கொடுத்துட்டாங்க. அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO2 என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஆல் யூ நீட் டு ஃபைண்ட் இஸ் dNO2/dt. இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. So that 2/4 வரும். With this answer ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? யாருக்காவது புரியல அப்படின்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, A gives products is the first order reaction. The time required to decompose A to half of its initial amount is 60 minutes. The rate constant of the reaction is okay. So அப்போ இன்னைக்கு 12th chemistry live இருக்கா? Yes. Do you want the live for 12th chemistry today? இன்னைக்கு 12th chemistry live வேணுமாப்பா? ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இப்போ இதை கண்டினியூ பண்ணலாமா? யா. ஸோ ஏ வந்து நமக்கு இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். த டைம் ரெக்வயர்ட் டு டீகம்போஸ் ஏ டு ஹாஃப் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் அமௌண்ட். அப்போது அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹாஃப் லைஃப் வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. த ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தேர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ஹவ் வில் யூ ஃபைண்ட் இட் அவுட்? எப்படி கண்டுபிடிப்பீங்க தெரியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இந்த K உடைய வேல்யூ என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம K என்ன ஃபார்முலா வந்து பார்த்தோம்? இன்டெகிரேட்டட் ரேட் லா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? இன்டெகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து என்னது? 2.303 divided by T into log of A0 divided by AT அப்படின்னு வந்து பார்த்தோம். இது மூலமாக தான் இந்த T half இல்லையா? The first order reaction, the time required to decompose A to half of its initial concentration T half கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து it is என்ன வரும்? AT வந்து A0 divided by 2ன்னு இருக்கும். கேன்சல். log 2 உடைய வேல்யூ தான், log 2 உடைய வேல்யூ இருக்கு இல்லையா? 0.3010. அதை நீங்க மல்டிப்ளை பண்றப்போ 0.69 அப்படின்னு வந்து கிடைக்கும் இல்லையா? So K which is equal to 0.69 divided by T half. ஸோ நேராக நான் இந்த ஹாஃப் லைஃப் வேல்யூக்கே வரேன். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க. ஹாஃப் லைஃப் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, சரியா? A to half of its initial amount is 60 minutes. ரேட் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. 0.69 divided by இந்த ஹாஃப் லைஃப் 60 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. செகண்ட்ஸில் மாற்றிக்கலாம் நம்ம. அப்போது 60 into 60 அப்படின்னு வந்து நமக்கு வரும் இல்லையா? 60 into 60. அப்போ என்ன வரும் நமக்கு? ரைட் ஆன்சர். அவ்வளோதான். இது நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா you will get the answer. It is 1.92
into 10 to the power minus 4 seconds. Okay, so 1.92 into 10 to the power minus 4. சரியா? half life reaction ஓட ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலும் சரி, அப்படி இல்லனா நம்ம அந்த ரேட் லா எழுதினோம் இல்லையா, அந்த ரேட் லா தெரிஞ்சாலும் ஈஸி தான். Okay, so we'll go to the next question. The rate law for the reaction between substances A and B is given by the rate. So rate which is equal to K A to the power n B to the power m. Okay, on doubling the concentration of A and halving the concentration of B, the ratio of new rate to the earlier rate of the reaction வந்து என்னது? இது வந்து old rate yellow கலர்ல இருக்கு. new rate பாருங்க, இந்த new rate வந்து எப்படி இருக்கு அப்படின்னா K என்ன சொல்றாங்க மறந்துட்டேன், A வந்து half doubling the concentration of A உடைய concentration வந்து double பண்றாங்க, அப்போ A னா 2A. okay, B உடைய concentration வந்து என்ன பண்றாங்க halving, which is half பண்றாங்க, halving B divided by 2 to the power n. இப்போ ratio of the new one divided by A1 இதான் வந்து கேக்குறாங்க. So என்ன பண்ண போறீங்க, you just need to find the ratio quick-ஆ, which is this one divided by this one. ratio இதுதான் அவங்க வந்து ratio அப்படின்னு வந்து சொல்றாங்க. Can you all find out the ratio quickly? Yes pa, பண்ணலாமா? So this வந்து rate 1 ன்னு வெச்சுக்கலாம், இது வந்து rate 2 ன்னு வெச்சுக்கலாம், சரியா? So the rate 2 new rate divided by old rate, rate 1, which is equal to K 2A to the power n B by 2 to the power n divided by K A to the power n B to the power m. okay, so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இந்த 2 to the power n தனியா வெளில வந்துருது, 1 by 2 to the power n தனியா வெளில வந்துருது, அப்போதானே நான் இவனுக்கு கேன்சல் பண்ண முடியும். ஸோ நல்லா பாருங்க, rate 2 divided by rate 1 which is equal to K already cancelled, 2 to the power n தனியா வந்துருச்சு, அப்புறமா 1 by 2 to the power m 1 by 2 to the power m வந்து தனியா வந்துருச்சுனா மீதி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே கேன்சல் ஆயிடுவாங்க, ரைட்? ஸோ இதுதான் நம்மளுடைய ரேட். ஸோ இப்போ இது வந்து ஆப்ஷன்ல இருக்கா? do we have this in the option? no, இல்லையா? ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, I have 2 to the power n 1 by 2 to the power m. ஸோ இது அதுல என்ன ரெலவெண்டா என்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நல்லா கவனிங்க, இங்க வந்து எனக்கு 2 to the power n divided by 2 to the power m அப்படின்னு இருக்கு, ரெண்டுமே வந்து 2 தான். அப்போ which is equal to 2 பவர்ல மேல என்ன இருக்கு, நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர், அப்போ n minus m, ஆப்ஷன் D. ஓகே, ஸோ இதுவும் 2 தான், 2 to the power n divided by 2 to the power m. ஸோ 2 ரெண்டுமே வந்து சேம் தான், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், அப்போ 2 to the power நியூமரேட்டர்ல இருக்கிற n மைனஸ் டினாமினேட்டர்ல இருக்கிற m. So 2 to the power n minus m. Do you understand? Yes? Clear? Okay pa. So இப்போ நம்ம next போலாம். If the rate constant for a first order reaction is K, the time required for the completion of 99% of the reaction is given by. 1 minute, I will just grab some water and come. Just a minute.
Okay. Continue. Yeah. If the rate constant for the first order reaction வந்து K அப்படின்னு வந்து இருக்கு. So the time required for the completion of 99% of the reaction. அதாவது அந்த reaction வந்து எனக்கு 99% complete ஆக எவ்வளோ டைம் வந்து தேவைப்படும். Okay. So இப்போ first order of reaction வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. Order of reaction வந்து 1 அப்படின்னா இந்த rate integrated rate equation வந்து என்னது? K which is equal to 2.303 divided by T into log of A divided by log of A0 divided by AT. இல்லையா? AT அப்படின்னா அப்போ எவ்வளோ concentration left over, மீதி எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தரோம். ஸோ இப்போ completion of 99% of the reaction. 99% of the reaction வந்து complete ஆயிருச்சு அப்படின்றாங்க. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா substitute பண்ணுறோம். So K which is equal to 2.303 divided by T into log of இந்த T தான் வந்து என்னது அப்படின்னா 99%, T 99%, which is equal to log of initial concentration எப்பயுமே 100 தான்டா. இனிஷியலாக எடுத்துக்கிறோம் 100 தான். ஏன் 100 அப்படின்னா நம்ம பாரு 99% கொடுத்துருக்காங்க. பர்சன்ட்னா பர்சன்டேஜ் உடைய வேல்யூ 100 தான் இல்லையா? ஸோ 100 டிவைடட் பை 80. அப்போ எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கு? அப்போ 100ல 99% ரியாக்ட் ஆயிருச்சு. அப்போ 100 minus 99 அப்படி நம்ம எழுதிப்போம். அப்புறமா K which is equal to 2.303 divided by T 99% log of 100. log 100. log 100 வந்து என்னது? log 10 square. 2 log 10. log 10 ஓட வேல்யூ 1. அப்போ 2. புரிஞ்சுதா? log 100 ஓட வேல்யூ வந்து என்னது? 2. அப்ப K which is equal to இது வந்து இந்த வேல்யூ அப்படியே எனக்கு 2 மாறிடும். 2.303 into 2 divided by T 99.9. ஓகே, புரிஞ்சுதா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? K which is equal to 2 into 2 4. So 4 point something தான் வருது. 4 point something divided by T 99.9. T அந்த பக்கம் போயிடுச்சு, K இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ T which is equal to 4 point something divided by K. Option per 6 point something, 2 point something, 0 point something, 4 point something. Option A is the right answer. புரிஞ்சுதா? Option A is the right answer. Clear? Okay, just a minute. Okay, yes ka. So now we go அடுத்து போவோம். Next பாருங்க, it has found out that by a chemical reaction with the rise of temperature by 9 Kelvin, the rate constant gets doubles. Okay, so இதுல வந்து என்ன கேஸ் அப்படின்னா, நீங்க வந்து 9 Kelvin temperature நம்ம வந்து increase பண்றப்போ rate constant வந்து என்ன ஆகுது? நமக்கு வந்து double ஆகுது. சரியா? when you increase the temperature by 9 Kelvin temperature நம்ம increase பண்றப்போ rate constant வந்து double ஆகுது. assuming the reaction to occur at 300 Kelvin, இந்த reaction வந்து 300 Kelvinல நடக்குது அப்படின்னா value of activation energy வந்து என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. value of activation energy வந்து என்னது? நம்ம எல்லாருமே அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த டைம் டிபெண்டன்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜில. ஸோ வாட் இஸ் தட் ஃபார்முலா? டைம் டிபெண்டன்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னப்பா ஃபார்முலா? ஸோ log K2 divided by K1 which is equal to EA by 2.303 R, EA by 2.303 R 1 by T2 minus 1 by T1. Okay, சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 by T1 minus T2 இல்லையா? 1 by T1 minus 1 by T2. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ log of K2. ஸோ இங்கே வந்து நமக்கு log K2 by K1 என்னது? அதுதான் நமக்கு வந்து ரேட். இட் இஸ் கெட்டிங் டபுள்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கரெக்டாக பார்ப்போம். 300
Kelvin, the rate constant gets double. Assuming the reaction to be occurring at 300 Kelvin. And the reaction வந்து 300 Kelvin ல வந்து நடக்குதுடா. 300 Kelvin ல நடக்குது. அப்போ temperature T1 என்னது அப்படினா 300. அப்புறமா வந்து நமக்கு temperature வந்து 9 Kelvin increase பண்ணிருக்கோம். அப்போ T2 வந்து என்னது அப்படினா 300 plus 9 309 Kelvin. Okay? The value of activation energy EA உடைய value வந்து என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. EA உடைய value வந்து what is the value of activation energy? Okay, how will you calculate here? இங்க வந்து நமக்கு log K2 by K1, the reactant constant, the rate constant gets doubles. அப்ப இங்க வந்து rate constant நமக்கு வந்து என்ன ஆகுது, double ஆகுது. அப்போ நல்லா கவனி, K2 divided by K1 வந்து என்னது, it is 2. K2 by K1 value வந்து என்னது 2. அப்ப log 2 இல்லையா, log 2 உடைய value 0.3010. so 0.3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா, log 2 உடைய value questionல கொடுத்திருக்காங்க 0.30. so 0.3 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். which is equal to EA divided by, ஏனா டபுள்ஸ் அப்படிங்கிறதுல இருந்தா நான் இத எடுத்துக்கிறேன். ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டபுள் ஆகுது அப்படிங்கிறதுல இருந்தா நான் எடுத்துக்கிறேன். ஏனா K2 which is equal to 2 into K1 இல்லையா, K2 இதான क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. K2 which is equal to 2 into K1. அப்ப K2 by K1 வந்து என்னது, it is 2. okay, so divided by 2.303 into 8.314. Temperature எழுதுவோமா, 1 divided by 300 minus 1 divided by 309. 1 divided by 309. okay, so இதுல just EA இந்த பக்கம் இருக்கட்டும், மத்தவங்க எல்லாரையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. so EA இந்த பக்கம் வந்துருச்சு, மத்தவங்க எல்லாரையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 0.3 into 2.303 into 8.314 எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. also this value. okay, so இங்க பாத்தீங்க அப்படினா 309 என்ன பண்ணுவோம் நம்ம, இது இங்கே இருக்குனா 309 minus 300 divided by 300 into 309. அப்போ 9 by இந்த multiplication இருக்கும். so இது எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சு அப்படினா 300 into 309 divided by 9 அப்படின்னு இருக்கும். சரியா, இது புரியுதுல, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஜெனரலா நம்ம மேக்ஸ்ல பண்றதா. 309 minus 300 divided by 300 into 309. okay, divided by 9. so இதை நீங்க முழுசா சால்வ் பண்ணீங்க அப்படினா you will get the value. இதை நீங்க முழுசா சால்வ் பண்ணனும்பா. okay, so just இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 9 ஆல நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படினா you will get the value. so approximately the answer is 59.06 kilojoule. 59.06 kilojoule. okay, so இப்போ நம்ம next போலாம். For a certain first order reaction, 32% of the reactant is left after 570 seconds. The rate constant of this reaction is this. Round off to the nearest integer. Option தரலாம்னா தவிக்காதீங்க, ஆன்சர் என்ன வரும், just try and solve பா. yes guys, so அவங்க வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்க அதுல இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம். with the given data how are we going to calculate? yes, for a certain first order reaction, சரி order of reaction வந்து 1 அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு. 32% of the reaction is left after 570 seconds. அப்போ T வந்து 570 seconds. okay, 570 seconds T வந்து இருக்கிறப்போ 32% தான் வந்து மீதி இருக்கு. ஓகே, அப்ப நம்ம இந்த 18 எழுதுவோம்ல ரியாக்ஷன்ல, அந்த 80 உடைய வேல்யூ வந்து 5 என்னது 32. ஓகே, 32 என்னடா அது. the rate constant of the reaction is, இப்போ அந்த ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபாஸ்டா, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் we know டா. இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து எப்பவுமே 100 தான். 100ல ரியாக்ட் ஆயிட்டு மீதி வந்து 32 வந்து இருக்கு. this is a first order reaction. first order reactionக்கு we know the integrated rate law equation இல்லையா. first orderக்கு நமக்கு அந்த integrated rate law equation வந்து தெரியும் இல்லையா. K which is equal to 2.303 divided by T.
K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by AT. A0 divided by AT. சரியா? புரிஞ்சுதா? A0 divided by AT. Okay, நம்ம இதில் அப்படியே substitute பண்ண போறோம். அவ்வளவுதான். Which is equal to 2.303 divided by the temperature is 570 seconds and log of 100 divided by 80 தான் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 32. left over மீதி எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத क्वेश्चनல நமக்கு அவங்க கிளியரா கொடுத்துட்டாங்க. இப்போ பாரு நமக்கு ஈஸியா சால்வ் பண்ண ஒரு சில வேல்யூஸ்லாம் கொடுத்திருக்காங்க. log 2 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, log 10 ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே. So what are you going to do here is நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா இந்த 100/32 வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக அந்த 100யும் 32வையும் நம்ம எப்படி தெரியுமா எழுதிக்கிறோம்? அந்த 100யும் 32வையும் 2.303 divided by 570. இங்க நல்லா பாருங்க, log 100 minus log 32. log 100 minus log 32 இல்லையா? So 2.303 divided by 570. log 100 எப்படிடா எழுதலாம்? log 100 நம்ம எப்படி எழுதலாம்? 10 to the power ஆ சொல்லு. ஏன்னா இங்க பார் நமக்கு log 10 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க நமக்கு இல்லையா? So log 10 to the power 2 அப்படி எழுதலாம். கரெக்ட்டா? log 10 ஸ்கொயர் னு எழுதலாம். log 32 நம்ம எப்படி எழுதலாம்? log 2 to the power 2 to the power எவ்வளவு டைம்ஸ் பண்ணா 32 வரும்? 2 into 2 into 2 into 2 into 2 which is 2 to the power 5. ஓகே, இப்படி பண்ணா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2.303 divided by 570 2 log 10. ஏனா log a to the power n அப்படினா n log a அது இல்லையா? log a to the power n அப்படினா n log a. அத தான் நம்ம இங்க பண்றோம். 2 முன்னாடி போயிடுச்சு அப்படினா 2 log 10. இங்க minus 5 log 10. 5 log 2. 5 log 2. ஓகே? சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க. இது given இல்லையா? given கூட நான் மேலே எழுதிக்கிறேன் so that உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இது JE level, so NEET விட கொஞ்சம் ஹையர் லெவலா தான் இருக்கும். பட் நீங்க இதெல்லாம் சால்வ் பண்றப்ப தான் இன்னும் ஈஸியா இருக்கும். क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க log 2 ஓட வேல்யூ. log 10 ஓட வேல்யூ क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 2.303. ln 10 வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. தப்பா பண்றோம். இங்க பாருங்க 2 log 10 இல்லையா? log 10க்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். சரியா? 2 log 10க்கு ஒண்ணுமே பண்ண வேணாம். 2 மட்டும் போடுங்க. ஏன்னா log 10 ஓட வேல்யூ 1 minus 5 into log 2. இதோ பாருங்க log 2க்கு தான் 0.30. 5 into 0.3. அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். Just multiply it. You will get the answer. Clear-ஆ? புரிஞ்சுதா? approximate பாத்தீங்க அப்படினா 1.98 into 10 to the power minus 3 கிட்ட வருது நமக்கு. சரியா? 1.98 னா approximately we can write 2 into 10 to the power minus 3 per second. Okay? Per second. சரியா? ஓகேவா? so டைரக்ட்டா ஒரே ஃபார்முலா தான், அந்த ஒரு ஃபார்முலால அப்ளை பண்றப்பவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. அடுத்த क्वेश्चन பாருங்க. PCl5 which is giving me PCl3 and Cl2. In the above first order reaction, the concentration of PCl5 reduces from initial concentration 50 to 10 in 120 minutes at 300 Kelvin. The rate constant for the reaction is this. The value of X is. So அதுதான் நம்ம ஈஸியா ஆரம்பிச்சோம். நீட்ல இருக்கிற எல்லா PYQs சால்வ் பண்ணிட்டோம், அதர் MCQs சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஹையர் ஆர்டர் क्वेश्चन சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும். சரியா? So in the above first order reaction, the concentration of PCl5 reduces from initial concentration to 10. அதாவது 50 moles of concentration ல இருந்து 10 molesக்கு வந்து அது என்ன ஆயிருக்கு அப்படினா ரெடியூஸ் ஆயிருக்கு.
அப்போ நல்லா பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு C0 which is initial concentration அவங்க நமக்கு clear வந்து கொடுத்துருக்காங்க which is 50 mole per liter 50 mole per liter அப்படின்னு அடுத்து வந்து அப்புறமா இருக்கக்கூடிய concentration அதுதான் C1 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் ஓகே ஸோ அந்த C1 பார்த்தீங்க அப்படின்னா it is C1 or CT something நம்ம வந்து வச்சுக்கலாம் which is equal to 10 okay so 10 mole per liter okay so இப்போ நம்மள என்ன வந்து calculate பண்ண சொல்லிருக்காங்க they have given the time also 120 minutes at 300 Kelvin அப்புறமா rate constant at 300 Kelvin வந்து rate constant ஓட வேல்யூவும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஓகே so இப்போ ஓகே ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரி ரேட் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோ 120 minutes அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க 120 minutes ஓகே சரி சூப்பர் நெக்ஸ்ட் வந்து பாருங்க they have given the value of T which is the temperature 300 Kelvin okay ஓகேவா ஸோ இப்போ நம்மள வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க they are asking us to find the value of rate constant K அவங்க வந்து rate constant K உடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க ஸோ ஒன்று வந்து நீங்க இங்க வந்து கிளியரா வந்து பார்க்கலாம் கான்சென்ட்ரேஷன் தானே சொல்றாங்க இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் A0 ATனே எடுத்துக்கலாம் இல்லையா C0 CTனே எடுத்துக்கலாம் A0 and then AT உடைய வேல்யூ ரைட் ஸோ for the first order reaction இந்த K உடைய value என்னது 2.303 divided by T 2.303 divided by T into log of A0 divided by AT log of A0 divided by AT இல்லையா so இதுல substitute பண்ண போறோம் அவ்வளவுதான் T தான் வந்து டைம் இல்லையா 120 minutes log of A0 ஓட வேல்யூ என்ன 50 ஓகே இங்கதான் நீங்க கரெக்டா வந்து நோட் பண்ணணும் என்னது அப்படின்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்லேருந்து 10 மோல் அப்போ மீதி இருக்கிறது 10 மோல் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ கொஸ்டின்லேயே 10 மோல்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல நீ 50 - 10 40 அப்படின்னு போட்டு மாற்றிலாம் நீங்கள் வந்து எழுத வேண்டாம் சரியா ஸோ 50 divided by 10 so 2.303 divided by T log of initial concentration by final concentration எழுதிட்டோம் அப்போ கேன்சல் பண்ணோம்னா log 5 ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அப்போ 2.303 divided by 120 log 5 ஓட வேல்யூ வந்து 0.6989 அவ்வளவுதான் you got the answer right இது நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படினாலே உங்க K உடைய வேல்யூ வந்து it will come approximately around 1.34 சரியா it is approximately 1.34 into 10 to the power -2 இங்க இந்த மினிட் நம்ம ஒன்னு செகண்ட்ல மாத்தலல மினிட்ஸ் தானே அப்படியே தானே எடுத்துக்கிட்டோம் அப்ப இங்கேயும் நீங்க per minute இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும் அந்த மினிட்ஸை அப்படியே மினிட்ஸா தான் எடுத்துக்கணும் சரியா இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும் அந்த மினிட்ஸ் அப்படியே மினிட்ஸா தான் எடுத்துக்கணும் அடுத்துப்பா the decomposition of formic acid on gold surface allows first order kinetics so இங்கேயும் நமக்கு வந்து क्वेश्चनல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் order of reaction வந்து 1 right decomposition of formic acid வந்து கொடுத்திருக்காங்க so order of reaction வந்து 1 அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க follows first order kinetics and rate constant வந்து கொடுத்துட்டாங்க activation energy வந்து கொடுத்துட்டாங்க so round off பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படினா initial concentration கண்டுபிடிக்க சொல்றாங்க okay how are we going to calculate first கொடுத்திருக்கிற இந்த given எழுதினா தான் நமக்கு வந்து இந்த question solve பண்றதுக்கு ஒரு clarity வந்து வரும் so the decomposition of formic acid on a gold surface follows first order kinetics if the rate constant at 300 Kelvin so questionல கொடுத்திருக்கிற டேட்டா வச்சு நம்ம வந்து இந்த இது வந்து எழுதுவோம் given வந்து எழுதுவோம் which is temperature வந்து கொடுத்துட்டாங்க 300 Kelvin என்னது if the rate constant at this temperature okay அப்ப இந்த டெம்பரேச்சர்ல T1 அப்படிங்கற டெம்பரேச்சர்ல K1 அப்படிங்கற rate constant வந்து எவ்வளவுவா 1 into 10 to the power -3 okay and the activation energy EA activation energy கொடுத்துட்டாங்க what is this activation energy
Energy required for the reactant molecules to get converted into products. So reactant molecules product convert ஆக தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் வந்து என்னது அப்படின்னா that is called as the activation energy. Seems எம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் நடத்துகிற நான் 1 PM வந்தேன் புரியல சீம்ஸ். ஆர் யூ அ ஸ்டூடெண்ட்? உங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுக்கோங்க. ஐ எம் சால்விங் மோர் தேன் 100 ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னைக்கு லைவ்ல சால்வ் பண்ணவும் பிளான்ல தான் வந்திருக்கோம். சரியா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த EA அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் 11.488 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, த ரேட் கான்ஸ்டன்ட் அட் 200 கெல்வின் வந்து என்னது? ஓகே, ஸோ அப்போ டைம் 2 வந்து 200 கெல்வின் இல்லையா? சாரி, டெம்பரேச்சர் 2 வந்து 200 கெல்வின். ஸோ அந்த 200 கெல்வின்ல இருக்கக்கூடிய இந்த இது வந்து என்னது? வேணாம், தட்ஸ் ரொம்ப ரொம்ப ஓவர் புகழ்ச்சியாக இருக்குது எங்கள் தலைவர் பேரை நீங்கள் சொன்னது. ஓகே, பட் பார்த்தீங்களா, ஐம் ஹாப்பி வித் யூ, தேங்க்யூ. ஓகேவா? ஸோ வாங்க, ஸோ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா T2 வந்து இட் இஸ் 200 கெல்வின். சரியா? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா K2 வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ they are asking us to find the value of K2. இதான் நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான். T1 T2 K1 K2 கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? லாக். அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இது வந்து ஜேஇ சம்னால நமக்கு வந்து என்ன இல்லை, இதில் வந்து ஆப்ஷன் இல்லை. பட் ஆப்ஷன் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ log K2 divided by K1 which is equal to 2.303. ஓகே, மாற்றி போடுறேன். EA by 2.303 இல்லையா? EA divided by 2.303 R and then again T2 minus T1 by T1 T2. கிளியரா? ஸோ இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன இல்லை, நீ இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணி பாருங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. EA வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆயிடுச்சுனா EA வேல்யூ கொடுத்துட்டாங்க, R வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, தோப்பர் R வேல்யூ கொடுத்துட்டாங்க, T1 T2 தெரியும், T1 T2 தெரியும், K1 தெரியும், K2 தான் தெரியாது. K1 தெரியும், K2 தான் தெரியாது. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி இதை சால்வ் பண்ணுறது. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. வெரி வெரி ஈஸி இது. சரியா? அடுத்து, the time required to decompose SO2Cl2 to half of its initial amount is 40 minutes. Okay, so SO2Cl2 வந்து half reduce பண்றதுக்கு, அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T half உடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க which is equal to 40 minutes. T half உடைய வேல்யூ வந்து 40 minutes அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? மினிட்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், செகண்ட்ஸில் மாற்றிக்கிறேன். அப்போ 40 into 60 seconds. அப்போ 40 into 60 seconds. If the decomposition is a first order reaction, what will be the rate constant of the reaction? So இப்போ இந்த reactionோட rate constant வந்து find பண்ண சொல்றாங்க. ஃபார்முலா என்னடா? T half which is equal to, this is for a first order reaction. அப்போ 0.693 divided by K. இதானே ஃபார்முலா? இதானே ஃபார்முலா? எஸ். ஸோ நான் என்ன பண்ணணும், இந்த K அந்த பக்கம் கொண்டு போகணும், T half இந்த பக்கம் கொண்டு போகணும், அவ்வளோதான். ஸோ K which is equal to 0.6932 divided by T half which is 40 into 60. அவ்வளோதான். Just the calculations part which you need to do. Just the calculation part which you need to do. You got the answer. Okay? 0.6932 divided by 2400. ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 2.88 into 10 to the power minus 4 per seconds வரும். ஆப்ஷன் B is the right answer. ஓகே, ஸோ ஹாஃப் லைஃப்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா தான்டா. 0 ஆர்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஆர்டர்னு பார்த்தா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட போறீங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? Yes, the rate constant for the first order reaction is this. The time required to reduce this to this is.
ஸோ அவங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, they have given the value of rate constant which is k. So rate constant k வந்து என்னவா? It is 4.606 into 10 to the power minus 3 per second. Okay va? The time required to reduce 2 gram of the reactant to 0.2. Okay, the time required to reduce 2 gram வந்து நமக்கு 0.2 கிராமுக்கு ரெடியூஸ் பண்ண எவ்வளோ ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? 2 கிராம் வந்து நம்ம 0.2க்கு ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? How will you calculate this? We have got the value of this. So initial concentration என்ன? கொஸ்டின்ல கொடுத்துருக்க பெரிய 2 கிராம் இல்லையா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து 2 கிராம். ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது? கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறபடி 0.2 கிராம். They are asking us to find the value of T. என்ன ஃபார்முலா? தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by AT. கரெக்டா? ஓகே. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். K which is equal to 2.303 divided by T தான் தெரியாது. ஸோ Tயும் Kயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதான ஃபார்முலா. ஐம் கோயிங் டு ரைட் இட் ஹியர். ஓகே, எனக்கு கிளியராக இருக்கும் இங்கே என்னால். ஸோ 2.303 divided by T half அந்த பக்கம் வந்துடும். டைம் சாரி K இந்த பக்கம் வந்துடும். T அந்த பக்கம் போயிடும். ஓகே, divided by 4.606 into 10 to the power minus 3 log of 2 by 0.2. சரியா? ஸோ 2 divided by 0.2 மீதி இருக்கிறது லெஃப்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஓவர் வந்து 0.2. ஓகே, ஸோ 20 by 2 அப்படின்னா என்ன வரும்? 10 வரும். log 10. log 10ஓட வேல்யூ என்னது? 1 இல்லையா? அப்போ அந்த log வேல்யூவே போயிடுச்சு. log 10ஓட வேல்யூ 1 அவ்வளோதான். அப்போ 2.303 இந்த 10 to the power minus 3 மேலே போயிடுச்சுன்னா 10 to the power 3 divided by 4.606. இப்போ இங்கே என்ன ஆகும்னா 3 டைம்ஸ் தள்ளி புள்ளி வைங்க. 1 2 3. அப்போ 2303 divided by 4.6. ஏறத்தாண்ட அப்படியே கால்குலேஷன் பண்ணுங்களேன். you will get the answer. சூப்பர். 2000 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணு என்ன வரும்? 2300. 2300 நம்ம வந்து 4 ஆ டிவைட் பண்றோம். we'll get it around what? 500, right? 500. 2000 டிவைட் பண்றப்ப நமக்கு 500 வரப்போகுது. அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா நீங்க இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. for the reaction then the value of this would be. ஓகே, சோ இந்த ரியாக்ஷன்ல வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா formation of ammonia வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து decomposition of hydrogen வந்து கேக்குறாங்க. decomposition of hydrogen வந்து கேக்குறாங்க. ஓகே, so I'm going to write this N2 plus 3H2 which is giving me 2NH3. ஓகே, so இப்போ இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு எப்பயும் அந்த வேல்யூ தெரியும்ல. நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்தேன். d by dt அப்படின்னு போடலாம், இல்ல டெல்டா அப்படின்னு போட்டு நம்ம வந்து எழுதலாம். ஸோ டெல்டா N2 divided by delta T minus delta N2 இல்லையா? ஏன்னா reactants உடைய concentration decrease ஆகும். minus 1 by 3 delta H2 by delta T which is equal to 1 by 2 delta NH3 divided by delta T. புரிஞ்சுதா? Do you understand? அவ்வளவுதான். just substitute பண்ணுங்க, you will get the answer. Yes, they have given the value of though இவனோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க 2 into 10 to the power minus 4 அப்படின்னு. they are asking the value of this one. அப்ப நான் இவங்க ரெண்டு பேரை தான் எடுத்துக்க போறேன். சோ இவங்க ரெண்டு பேரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கவனிங்க. minus 1 by 3 delta H2 divided by delta T which is equal to 1 by 2 delta NH3 divided by delta T. இப்போ இந்த 2 அந்த பக்கம் போவாது. இந்த 3 தான் அந்த பக்கம் போய்டும்.
right? So அப்ப delta H2 divided by delta T which is equal to இந்த 3 அந்த பக்கம் போயிடுச்சுனா 3/2 of this இல்லையா 3/2 of this. நான் என்ன பண்றேன் 3/2 of the value 2 into 10 to the power minus 4 2 cancel அப்ப 3 into 10 to the power minus 4. Option B is the right answer. இலக்கியா குமார் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? ஓகே எஸ் பா. ஸோ அடுத்து பாருங்க next question. For the following reaction the rate law is rate equal to this. Okay, the following reaction க்கு வந்து rate வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, rate which is equal to K into NO2 to the power 2. If 0.1 mole of gaseous carbon monoxide is added to the added at constant temperature to the reaction mixture, which of the following statement is true? Actually என்ன பண்றோம்னா கார்பன் மோனாக்சைடு வந்து ஆட் பண்றோம். நீ நல்லா பாரு, கொடுத்துருக்கிற ரியாக்ஷன்ல வந்து கார்பன் மோனாக்சைடு இருக்கு, ஆனா இந்த ரேட் லால இல்ல, கொடுத்துருக்கிற ரியாக்ஷன்ல இருக்கு. அப்போ நீங்க அந்த ரியாக்டன்ஸோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றப்போ என்ன ஆகும்னு கேக்குறாங்க. சரியா? both K and the reaction rate remains same. அதுவா இல்ல both K and reaction rate increases, both K and reaction rate decreases, only K increases, reaction rate remains the same. Just guess guys. கரெக்ட்டா guess பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் கரெக்டா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட் பா. ஸோ நமக்கு இங்க இந்த ரியாக்ஷன் ரேட்ல கார்பன் மோனாக்சைடு அவங்க கொடுக்கவே இல்லை, ரியாக்ஷன் ரேட்ல கார்பன் மோனாக்சைடை கொடுக்கவே இல்லை. அப்போ அது என்ன பண்ணவே பண்ணாது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ரேட் அது இது எதையுமே அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. சரியா? அப்போ கேயும் சரி அந்த ரியாக்ஷன் ரேட்டும் சரி அஃபெக்டே ஆவாது. சரியா? ஏன்னா அந்த ரேட்ல CO பத்தி கொடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து போகலாம். Okay, so they have given this reaction. ரெண்டு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று ஸ்லோ ஸ்டெப்பு, ஒன்று வந்து ஃபாஸ்ட். அப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இதில் போட ஒன்றுமே இல்லை, இதில் வந்து நம்ம சால்வ் பண்ண ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஈஸி இது, அவ்வளோ ஈஸி இது. ட்ரை அண்ட் சால்வ் திஸ் ஃபர்ஸ்ட். ரொம்ப ரொம்ப ஈஸிடா அது. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ எப்பயுமே ஒரு ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பாக வந்து இருக்கும். ஒரு ரியாக்ஷனில் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பாக வந்து இருக்கும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் எது? இதுதான். அப்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் தான் வந்து ரேட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பாக வந்து இருக்குது. சரி, அப்போ என்ன ஆன்சர் வந்து வரும்? இந்த ரேட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரேட் இருக்கு இல்லையா, ஸ்லோ ஸ்டெப், அதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க? ஸ்லோ ஸ்டெப்ல யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ நான் இந்த ஸ்லோ ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதுதான் ரேட்டை டிட்டர்மைன் பண்ண போகுது. அப்போ நான் இதில் இருக்கக்கூடிய இந்த ரேட் லா வந்து எழுதிக்கிறேன். ரேட் லா which is equal to K into இங்கே யார் யார் ரியாக்டன்ஸ் இருக்காங்க? CLO இல்லையா? கிளியரா? அப்போ CLO அப்போ K CLO minus twice இல்லையா, ஸ்கொயர் வருது. ஸோ ஆப்ஷன் D is the right answer. ஓகே, இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம டக்குன்னு கெஸ் பண்ணக்கூடிய ஒரு questions. ஓகேவா? அடுத்து பாருங்க. Two similar reactions have the same rate constant at 25 degrees Celsius. இப்போ two similar reactions, ரெண்டு சிமிலரான ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
they have the same rate constant. Rate constant வந்து சேமா இருக்கு at 25 degrees Celsius. But 35 degrees Celsius ல one of the reaction has high rate constant than the other. ஏன் ரெண்டு reaction டா 25 degrees Celsius ல வந்து அதோட rate 1 வந்து rate 2 க்கு ஈக்குவலா தான் இருக்கு. 25 degrees Celsius ல rate 1 வந்து rate 2 க்கு ஈக்குவலா தான் இருக்கு. சரியா? அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா 35 ல வந்து ஒண்ணுத்தோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இன்னொட விட வந்து அதிகமா இருக்காம். ஏன் அப்படினு வந்து கேக்குறாங்க. due to effective collision, due to different activation energy, due to different threshold energy, due to higher population of molecules. What do you think so? இதெல்லாம் வந்து நம்ம தியரி பேஸ்டா இருக்கக்கூடியது, ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடியது. நல்லா கவனிங்க. ரேட் மாறுது, ரேட் கான்ஸ்டன்ட் மாறுதுன்னா ரேட்டும் மாறுது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? ஏன்னா ரேட் லா எடுத்து பாருங்க. ரேட் லா which is equal to rate constant into a to the power n தான் எழுதுறோம். அப்ப எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட் மாறுதுன்னா ரேட்டும் மாறுதுன்னு அர்த்தம். ஒரு ரெண்டு ரியாக்ஷனுக்கு நான் டெம்பரேச்சர் மாத்துறதுனால அந்த ரியாக்ஷனோட ரேட் மாறுதுன்னா தென் ஆக்டிவேஷன் எனர்ஜியே வேற வேறையா இருக்கு. activation energy வேற வேறையா இருக்கு. So இந்த activation energy னா என்ன? Energy required, the minimum energy required for the reactants to get converted into products. Minimum அந்த reactant வந்து product convert ஆக எவ்வளவு energy வேணும்? That is called as the activation energy. இல்லையா? ஓகேப்பா. So அடுத்து பாருங்க. Assertion and then reason, right? So if the activation energy of the reaction is 0, temperature will have no effect on the rate constant. இதுலயே வந்து ஒரு வேற ஒரு ஃபார்ம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஆஃப் த லைவ்ல வந்து ஒரு क्वेश्चनல வந்து பார்த்தோம் நம்ம, ரைட்? சோ அதே மாதிரி தான் இது வந்து வருது. பி. சோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன் வந்து 0வா இருந்தா அந்த ரியாக்ஷன்ல வந்து டெம்பரேச்சர் ஹேவ் நோ எஃபெக்ட். முதல்ல ஒரு ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி 0வா இருக்க முடியாது. சோ பட் வாட் தே ஹேவ் given is ரைட் தான். ஓகே. சோ அடுத்துப்பா, lower the activation energy, faster the reaction. Reason கண்டிப்பா வந்து கரெக்ட் தான். ஓகே. சோ இப்போ இதுல இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எப்படி மேம் சம்பந்தமே கிடையாது சொல்றீங்கன்னா, எல்லாமே பாருங்க இந்த ஒரு ஃபார்முலாவை சுத்தி சுத்தி தான் இருக்கு. k which is equal to a into e power minus ea by rt minus ea by rt. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு நான் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை மாத்துறதுனால எனக்கு இட் ஹாவ் நோ எஃபெக்ட். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 0 ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ. ஆக்டிவேஷன் எனர்ஜியை நான் 0 ஆக்கிடுறேன். அப்போ e to the power 0, anything to the power 0 என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். k equal to a. சரியா? அப்ப அது ரேட் கான்ஸ்டன்ட்டா மாத்துமா? மாத்தாது. இட் ஹாவ் நோ எஃபெக்ட் அட் ஆல். ஆக்டிவேஷன் எனர்ஜி 0னா ரேட் கான்ஸ்டன்ட் ஒன்றும் மாற போறது கிடையாது. அப்ப அசர்ஷன் கரெக்ட் தான். ஆனா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகிறதுனால ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். ரீசன் கரெக்ட், பட் அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அப்ப என்ன ஆன்சர் வரும்? if both assertion and reason are correct, but reason is not the correct explanation of the assertion. but reason வந்து assertion உடைய ஒரு கரெக்டான ஒரு explanation கிடையாது. சரியா? ஓகே கைஸ், அடுத்து போலாமா? the activation energy of reaction is 0. the rate constant of this reaction. What will you write for this? Activation energy of reaction வந்து 0 அப்படின்னா rate constant வந்து என்னவா இருக்கும்? குயிக்கா. The activation energy of reaction வந்து 0 அப்படின்னா rate constant வந்து என்ன? ரொம்ப ஈஸிடா. இப்ப பார்த்த அதேதான். இப்ப பார்த்த அதே மாதிரி தான். ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 0னா என்ன ஆகும்? k which is equal to இல்லையா? இங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. they have given the value of activation energy as 0. ஓகே. அப்ப k which is equal to a, இந்த பவர் ஃபுல்லாவே எனக்கு அப்ப இந்த டேர்ம் வந்து எனக்கு 0 ஆயிடும். அப்போ a மட்டும் தான் இருக்கும். k வந்து a க்கு ஈக்குவலா இருக்கும். increases with increase in temperature? no, கிடையாது. decreases with increase in temperature? no. decreases with decrease in temperature? no. it is independent of the temperature. okay,
ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டெம்பரேச்சருக்கு இண்டிபெண்டா இருக்கும். ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஆக்டிவேஷன் எனர்ஜி 0னா ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இண்டிபெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஒரு ஹைபோதெட்டிக்கல் ரியாக்ஷன். சரியா? ஒரு ஹைபோதெட்டிக்கல் ரியாக்ஷன் ஒன்று வந்து இருக்குடா. அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஏலேருந்து பி வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஏ பிளஸ் பி கிவ் சி வந்து ஸ்லோவாக நடக்குது. ஓகே, அதாவது 2 ஸ்டெப்ஸாக வந்து இது வந்து நடக்குது. ஏலேருந்து பி வந்து ஃபாஸ்ட், ஏ பிளஸ் பி கிவிங் சி வந்து ஸ்லோ. ஓகே, ரேட் லா ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த ரியாக்ஷனோட ரேட் லா வந்து என்னது? நல்லா பாரு, ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஸ்டெப் வந்து எது? வாட் இஸ் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்? ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அப்போ நீ ஃபாஸ்ட் ஸ்டெப்பை யூ won't even consider. ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். அப்போ த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் நம்மளுடைய ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ நான் என்ன இதுக்கு வந்து பண்ண போறேன் அப்படின்னா, எஸ், ஸோ சி. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய இருக்கிறதுலே இருக்கக்கூடிய இந்த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். இதுக்கு தான் நான் வந்து ரேட் லா எழுத போறேன். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அஃப்கோர்ஸ், இந்த ஏ உடைய கான்சென்ட்ரேஷன் அண்ட் தென் பி உடைய கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஸோ அப்போ ஏ பி, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இளையகுமார் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காரு. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாமா? எவ்வளோ பாருங்களேன், இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். Half life period of a first order reaction is 10 minutes. Then the rate constant is easy. Formula என்ன? K which is equal to 0.693. K which is equal to 0.693 divided by T half. சரியா? அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? half life வந்து 10 minutes அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 0.693 divided by என்னது? 10 minutes. அவ்வளோதான். என்ன வரும்? 10 மேலே போச்சு அப்படின்னா, இந்த 10 வந்து மேலே போச்சு அப்படின்னா என்ன வரும் நமக்கு? 10 to the power -1 இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும்? 0.0693 அப்படின்னு எழுதுவோம். 0.0693 அப்படின்னு வந்து எழுதுவோம். ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், 6 பாயிண்ட்ல வந்திருக்கீங்க, 6 பாயிண்ட்னு ஒன்று வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்? 6.93 into 10 to the power -2 அப்படி எழுதலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, டைரக்டா ஒரே ஒரு ஃபார்முலா தான்டா. இந்த ஃபார்முலால 10ஆல டிவைட் பண்ணா we got the answer. கிளியர்? ஸோ இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா கேட்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு வரலாமா? வரவே கூடாது இல்லையா? அடுத்த கொஸ்டின் போலாம். It has been found out that for a chemical reaction with the rise of temperature by 10 degrees Celsius, the rate constant is direct question. டைரக்டான ஒரு question. What will you write? So ஒரு ரியாக்ஷன் வந்து வெரி குட்ரா. ஒரு ரியாக்ஷன் வந்து நீங்க என்ன பண்றீங்க? 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் பண்றப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டபுள் ஆகும். ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு என்ன ஆகும்? டபுள் ஆகும். இதை கால்குலேட் பண்ண தான் நம்ம ஒரு ட்ரிக் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தோம் இல்லையா? ஸோ வாட் யூ வில் டூ, நமக்கு 10 இருக்கு. ஜஸ்ட் மினிட். அவங்க வந்து ரெண்டு விதமான டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா, the temperature final minus temperature initial divided by 10. இதுதான் உங்களுக்கு value of x. இதுதான் value of x அப்படின்னா நியூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 to the power x அப்படின்னு போட்டால் உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நியர்லி டபுள். 10 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா டபுள். ஓகே, ஈஸி. அடுத்து, for a first order reaction A gives product initial concentration வந்து 0.1 molar which becomes 0.001 molar after 5 minutes. Rate constant of the reaction வந்து என்னது? ஸோ அவங்க வந்து ரெண்டு விதமான concentration வந்து கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. they are asking us to find the rate constant. okay, ஸோ என்ன ஃபார்முலா? what is the formula for first order reaction? K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by AT. A0 divided by AT. சரியா? So நம்ம அதான் எழுத போறோம். 2.303 divided by T. T என்னது?
டெம்பரேச்சர் வந்து அவங்க டைம் வந்து கொடுத்துருக்காங்க which is for 5 minutes. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆன்சரும் வந்து மினிட்லேயே கொடுத்துக்கலாம். 5 log of initial concentration என்னடா 0.1 which becomes 0.001. becomes-னா என்ன, left over, அவங்க மீதி இருக்கிறதுமே கொடுத்துட்டாங்க. அப்போ 0.1 by 0.0000 கரெக்ட் தான், 001 2 0 தான். சரியா, ரொம்ப ஈஸி, சால்வ் பண்ணுங்க. என்ன வரும் 4 log 10 இல்லையா? கேன்சல் பண்ணுங்க. 2 point something I get the answer like before even 2. So 4 5 ஆல நம்ம வந்து டிவைட் பண்றோம் into 2.303. approximate என்ன வேல்யூ வரும் நமக்கு 0.9. very good இலக்கியா, correct. it is 0.9212. okay, so next the rate of the reaction between two reactants A and B decreased by a factor of 4 if the concentration of reactant B is doubled. the order of the reaction with respect to B is yes. என்ன வரும், கரெக்டா என்ன வரும்? குயிக்கா சொல்லுங்கப்பா. the rate of the reaction between rate வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு the rate of the reaction between two reactants A and B decreased by a factor of 4. 1/4 வந்து மாறுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கு. அப்போ அந்த ரியாக்ஷனுடைய ரேட் இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷனோட ரேட் அது வந்து எப்படி இருக்கு, which is equal to K A to the power X B to the power Y. இதுதான் நம்ம ஜெனரலா எழுதக்கூடிய அந்த ரேட் லா. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா the rate of the reaction becomes the rate of the reaction between two reactants A and B decreases by a factor of 4 if the concentration of the reactant B வந்து double. நீ B க்கு பதிலா 2B ன்னு போட்டா B க்கு பதிலா 2B அப்படின்னு நம்ம B உடைய கான்சன்ட்ரேஷனை வந்து டபுள் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேட் வந்து 1/4. ஓகே, ஸோ decreased by a factor of 4. அவங்க என்ன சொல்றாங்க, decreased by a factor of 4னா 1/4 ஆஃப் ரேட்டா மாறுதான். ஓகே, the order of the reaction வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. they are asking us to find the order of the reaction. ஸோ பண்ணலாமா? இங்க என்ன இருக்கு, இது மாறவே இல்லை. ஸோ 2 power y மட்டும் வெளில எடுத்துருங்க. நீங்க 2 power y மட்டும் வெளில எடுத்துருங்க. K to the power X B to the power Y இதெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கு. 1/4 times of rate. ஓகே, ஸோ இப்போ நான் இதை தான் வந்து ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ 2 to the power Y which is equal to 1/4. சரி, நான் இப்போ எப்படி இந்த பேஸ் ரெண்டு பேரையும் நான் வந்து காமனா எடுத்துக்க போறேன் அப்படின்னு பார்த்தா 2 to the power Y which is equal to 1/2 square அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஓகே, 2 to the power Y which is equal to இந்த 2-வை நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம்னா 2 to the power -2 ன்னு எழுதிக்கலாம். 2 to the power -2 ன்னு எழுதிக்கலாம். அப்போ y equal to -2. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், y equal to -2. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் what are we doing it here? இங்க நம்ம வந்து என்ன பண்றோம், கிளியரா சொல்லுங்க. இதுதான் ஒரு ரியாக்ஷனோட ரேட். இதுதான் நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் மூலமா நம்ம வந்து எழுதிக்கிறோம். ரியாக்ஷனோட ரேட் வந்து K A to the power X B to the power Y. ஓகே, இந்த B உடைய கான்சன்ட்ரேஷன் நான் டபுள் பண்றப்போ when the concentration of B is getting doubled அந்த ரேட் வந்து decreased by factor of 4. 1/4 ஆ ரேட் வந்து மாறுது. அப்போ 1/4 which is equal to இங்க இருந்து நான் என்ன பண்றேன், மத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். 2 to the power Y மட்டும் தனியா எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ 1/4 எப்படி மேம், நல்ல கேள்விப்பா. क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பாருங்க, decreases by factor of 4.
decreases by factor of 4 அப்படின்னா 4 times கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். increased by factor of 4 னா into 4. okay, increased by factor of 4 னா into 4. decreases by factor of 4 அப்படின்னா 1/4. ஓகேவா இலக்கியா குமார்? இளையகுமார், சாரி இளையகுமார். இப்போ ஓகேவா? கிளியரா? யாருக்காவது இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Yes guys, do you have any doubts here? Okay pa, super. இப்போ புரிஞ்சுதா? 1/4 அப்படின்னா decreases by factor of 4. ரேட் வந்து decrease ஆகுதுன்றாங்க. decrease அப்படிங்கிறப்ப நம்ம 1/4 தான் போடுவோம். அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन போயிடலாம். For the reaction, okay? The order of the reaction with respect to O2 is சம easy. So என்ன பண்றோம்? Order with respect to O2 கேக்குறாங்க. என்னப்பா வரும்? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. மேம் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 தானே மேம் இருக்கு. அப்போ ஆர்டர் 1 தான் வரும். You are wrong. You are wrong. அப்போ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன வரும்? What is the right answer? இதெல்லாம் பார்த்தோன்னா ஆன்சர் பண்ற மாதிரி क्वेश्चन டா. What is the order of the reaction? இங்க பாருங்க, சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம். அதில் நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்னது? அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து எக்ஸஸா எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎல்லா? புரியல, எதுக்கு சொல்றீங்க சிஎல் அப்படின்னு? போன இதுவா? இல்லையே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சின்னு சொல்றீங்களா? வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம எக்ஸஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். அந்த ரியாக்ஷனோட ரேட் எக்ஸ்பிரஷன்ல கன்சிடரே பண்ண மாட்டோம். இங்க பாரு, ஆக்சிஜனை வந்து நம்ம எக்ஸஸா எடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஆக்சிஜனை நீ கன்சிடரே பண்ண மாட்டேன். அப்போ ஆர்டர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்னது? 0. இங்க எக்ஸஸ்ன்னு கொடுக்காம கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்டர் வந்து 1ன்னு எழுதுவீங்க. இங்க எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, அப்போ ஆர்டர் வந்து நம்ம வந்து என்ன எழுதுவோம்? we will write it as 0. ஓகே, புரிஞ்சுதா? ஈஸி. அடுத்த क्वेश्चन பாருங்க. The temperature dependence of the rate constant of a chemical reaction is written in the terms of Arrhenius equation. Activation energy of the reaction can be calculated by plotting. The activation energy graph படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அந்த graph based தான் இந்த क्वेश्चन வந்து கேக்குறாங்க. So activation energy graph base பண்ணி. ஓ clear ma'am அப்படின்னு சொல்றீங்களா? சரிப்பா, சொல்லுங்கப்பா. கிராஃப் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? How will you calculate this? Arrhenius equation graph நம்ம எதுக்கும் வந்து வரைஞ்சோம். log k versus ln t க்கு தான் நம்ம வந்து வரைஞ்சோம் இல்லையா? versus 1/t. log k versus 1/t க்கு தான் அந்த கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சோம். அதுல ஸ்லோப் வேல்யூ என்ன வந்துச்சு? ஸ்லோப் வேல்யூ நமக்கு என்னப்பா வந்துச்சு? வெரி ஈஸி, -EA/2.303 r. ஓகே, ஸ்லோப் வந்து -EA/2.303 r. log எதுக்கு வரைஞ்சோம்? log k versus 1/t க்கு தான் வரைஞ்சோம். அடுத்து நீட் 16ல கேட்ட ஒரு क्वेश्चन. The addition of catalyst during a chemical reaction alters which of the following quantities? நான் இப்போ வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்றது வந்து இந்த ரியாக்ஷன்ல எதை வந்து மாத்துது? நான் இப்போ கேட்டலிஸ்ட் ஆட் பண்றது வந்து இந்த ரியாக்ஷன்ல எதை வந்து மாத்துது? என்தால்பி, என்ட்ரோபி, ஆக்டிவேஷன் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. நான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்றது இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல what is it changing? ரியாக்ஷன்ல அது போயிட்டு வந்து எதை மாத்துது? கரெக்டா சொல்லுங்க. The addition of catalyst during a chemical reaction alters which of the following quantities? Enthalpy, activation energy, entropy, and then internal energy. ரொம்ப ஈஸி, ஆக்டிவேஷன் எனர்ஜி, அவ்வளோதான். கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? இட் லோவர்ஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கம்மி பண்ணிடும், லோவர்ஸ். ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன? the energy required for the reactants to get converted into products. மினிமம் எனர்ஜி ஒரு ரியாக்டன்ட்டுக்கு மினிமமா எத்தனை எனர்ஜி இருந்தா அது ப்ராடக்டா மாற முடியுமோ அதை தானே நம்ம வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணும்? கம்மி பண்ணும். that's how the reaction occurs faster rate. okay, சரி. When initial concentration of the reactant is doubled, the half-life period of a zero-order reaction is. Initial concentration நான் double பண்றப்போ half-life என்ன ஆகும் for a zero-order reaction?
அதுக்கு தான் இந்த T half உடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். So T half which is equal to A0 divided by 2K இல்லையா? இதுதானே zero order reactionக்கு ஃபார்முலா. zero order reactionக்கு T half உடைய ஃபார்முலா இதுதானே. Yes or no? Yes or no? Clear? Okay. So இப்போ இதை நல்லா கவனிங்க. இப்போ இந்த zero order reactionல நமக்கு இதுதான் ஃபார்முலா. அவங்க என்ன கேக்குறாங்க, இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை வந்து ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டபுள் பண்றோம். அப்போ ஹாஃப் லைஃப் என்ன ஆகும்? இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்ணு. அப்போ T half which is equal to 2 times ஆகும் இல்லையா? 2 times ஆகும். Right? Yes or no? அப்படியே இந்த வேல்யூக்கு வந்து 2 times. Right? So the answer is doubled is the right answer. அப்படியே நமக்கு double தான் ஆகும் into 2. Next பார்க்கலாமா? Okay. Why do most chemical reaction rates increases rapidly as the temperature increases? ஓகேவா? ஏன் வந்து நமக்கு most of the chemical reaction ஓட rate வந்து increase ஆகுது? நம்ம டெம்பரேச்சரை increase பண்ண temperature increase பண்ண ஏன் வந்து reaction ஓட rate வந்து increase ஆகுது? See the viewers one watching. பரவாயில்ல 2F edits. இன்னைக்கு இப்போ எல்லாருமே ஸ்கூல்ல இருக்காங்க இல்லையா? ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து பார்ப்பாங்க. during when they need it they'll watch it. அவ்வளவுதான். எக்ஸாம் அதன கிராஷ் கோர்ஸ்லாம் நான் கண்டக்ட் பண்ண போறோம். நம்ம பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சி they'll watch it when they need it. Okay? So நல்லா பாருங்க. Why do most chemical reaction rate increases rapidly as the temperature increases? நம்ம temperature increase பண்ண ஏன் அந்த reaction உடைய ரேட்டும் வந்து நமக்கு increase ஆகுது? Very good ரா. Easy. Correct. So the fraction of the molecules with kinetic energy greater than the activation energy increases rapidly with temperature. இல்ல the average kinetic energy increases as the temperature increases. இல்லனா வந்து increases as repeat. Yeah. So the activation energy decreases as the temperature increases. No, the temperature and activation energy la no way related. Okay va? அடுத்து more collisions. Okay, so more collisions take place between particles so that reaction can occur. So இது வந்து correct. Option D கண்டிப்பா correct தான். More collision takes place. So நிறைய collision வந்து நடக்கும் when you increase the temperature. Fraction of the molecules with kinetic energy greater than the activation energy. இப்போ நல்லா பாருங்களேன், ஒரு ரியாக்ஷன்ல நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்றப்ப என்ன நடக்குது? டெம்பரேச்சர் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது கைனெட்டிக் எனர்ஜி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை தான் நம்ம இந்த அரீனியஸ் தியரியிலையுமே படிக்கிறோம், கொலிஷன் தியரியிலையுமே படிக்கிறோம். ஓகே, அடுத்து the rate reaction that doubles for every 10 degree rise in temperature is raised from 10 to 80. The rate of the reaction is increased by, so 10 ல இருந்து 80. இத சால்வ் பண்ண தான் நான் உங்களுக்கு அந்த ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். 10 ல இருந்து 80 டா, 10 ல இருந்து 20, 20 ல இருந்து 30, 20 ல இருந்து 30, 30 ல இருந்து 40, 40 ல இருந்து 50, 50 ல இருந்து 60, 60 ல இருந்து 70, 70 ல இருந்து 80. சோ இங்க ஒரு, அதாவது இங்க வந்து ஒரு டைம் டபுள் ஆகுது, டபுள் 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 டபுள். ஸோ 1 2 3 4 5 6 7, 2 to the power 7. That is your answer. ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணதான் நீங்க இவ்வளோ போட வேணாம், 18 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? The final temperature minus initial temperature divided by 10. 80 minus 10, 70 by 10, 7. அப்போ 2 to the power 7 தான் உங்க ஆன்சர். ஓகே, இது எவ்வளோ பெரிய வேல்யூ உங்களுக்கு கொடுத்தாலும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ 2 to the power 7 என்ன வரும்? அதை மட்டுமா சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா? எஸ், 2 to the power 7 ஒன்றுமே இல்லை, இட் இஸ் 64. ஓகே, இட் இஸ் 64. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். Half-life of a substance is 6 minutes. Its initial amount is 32 gram. The amount present after 18 minutes வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்கலாம். So what do you mean by the term half-life? ஒரு reactant initial concentrationல இருந்து பாதி கன்சியூம் ஆகிறது தான், அதுக்கு தேவைப்படுற டைம் தான் half-life அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க, half-life of a substance வந்து 6 minutes. If the initial concentration வந்து 32, then the amount present after 18 minutes ஒன்றுமே இல்லை. கவனியே,
32 இருக்கா? Okay. So 32 ல பாதி எவ்வளோடா? What is the half value of 32? 32 divided by 2, 16 gram. So 32 ல இருந்து 16 gram ஆவதுக்கு எனக்கு 6 நிமிஷம் ஆகும். 6 நிமிஷம் வந்து ஆகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க 16 கிராம்ல பாதி எவ்வளோ? 16 by 2 எவ்வளோ? 8 கிராம். 8 கிராம் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு 6 நிமிஷம் ஆகும். அதானே ஹாஃப் லைஃப். 8 கிராம்ல பாதி எவ்வளோ? 4 கிராம். அதுக்கு ஒரு 6 நிமிஷம் ஆகும். கரெக்டா? அதுக்கு ஒரு 6 நிமிஷம் ஆகும். இப்போ 18 minutes ஆஃப்டர் 18 minutesன்னு சொல்றாங்க. கவனி, 6 நிமிஷம் 12 நிமிஷம் பிளஸ் 16 is 18. புரிஞ்சுதா? ஸோ இங்கே டைம் கால்குலேட் பண்ணுங்க. 6 minutes plus 6 minutes plus 6 minutes equal to 18 minutes. ஸோ 18 minutesல எனக்கு ரிமைனிங் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு? 4 கிராம். 4 கிராம். புரிஞ்சுதா? இதே அடுத்த இன்னொரு வாட்டி போட்டு 4 கிராம்ல இருந்து அது 2 கிராம் ஆயிடும். அது இன்னொரு 18 plus 6 minutes வந்து நமக்கு ஆகுது. சரியா? ஸோ ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னது? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். அதில் பாதி கன்சியூம் ஆக தேவைப்படுற ஒரு டைம் தான் half life அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். This is how we easily quickly calculate. அடுத்து, the reaction is first order with respect to reactant A and second order with respect to reactant B. The effect of rate when the concentration of both A and B வந்து டபுள் ஆனா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. அப்போ உடனேவே நான் ரேட் லால வந்து எழுதிடும். ரேட் which is equal to K into initial concentration. அதோடைய பவர்ல என்ன இருக்கு? The reaction is first order with respect to A da. அப்ப A to the power 1. B. It is second order with respect to B. இப்ப நான் என்ன பண்றேன்னா இவங்க ரெண்டு பேருமே டபுள் பண்றேன். டபுள்னா என்ன அர்த்தம்? 2 டைம்ஸ் பண்றேன். A இருக்க வேண்டிய இடத்துல 2A இருக்கு. B இருக்க வேண்டிய இடத்துல 2B இருக்கு. A இருக்க வேண்டிய இடத்துல 2A, B இருக்க வேண்டிய இடத்துல வந்து 2B. சரியா? ஓகே. சோ இப்ப இங்க கவனிங்க. இந்த 2B-யும் இந்த 2 ஸ்கொயரையும் நான் நம்பர்ஸ் எல்லாம் வெளில கொண்டு வந்துடுறேன். அப்போ K வேணாம். இங்க வாங்க. 2 வெளில வந்துருச்சு. 2 ஸ்கொயர் 4 வெளில வந்துருச்சு. மத்தபடி மத்த உள்ள இருக்கிற எல்லா வேல்யூவும் அதே பழைய ரேட்ல தான் இருக்க போகுது. பழைய ரேட். ஓகே. சோ 4 2s are 8. 8 டைம்ஸ் எனக்கு இது கிடைச்சிருக்கு. இல்லையா? 8 டைம்ஸ். சோ what is the how many times இந்த ரேட் வந்து மாறி இருக்கு? பழைய ரேட்டுக்கும் புது ரேட்டுக்கும் எவ்வளவு டைம்ஸ் நமக்கு இது வந்து மாறி இருக்கு? 8 டைம்ஸ். சரியா? மேம் 12க்கு எல்லா சாப்டருக்கும் ப்ராப்ளம்ஸ் போட்டு ரிவைஸும் பண்ணிட்டீங்க. பட் சாப்டர் 8க்கு ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். சாப்டர் 8 ப்ராப்ளம்ஸ் சாப்பிட்டோம். முகமது ஃபெரோஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6க்கு தான் எல்லா ப்ராப்ளமும் நம்ம வந்து போட்டிருக்கோண்டா. சாப்டர் 7க்கு போடணும், 8க்கு போடணும், 9க்கு போடணும். சரியா? நான் தனியாக லைவ் வரேன் அதுக்கு. சரியா? தனியாக ஐ கம் லைவ் ஸோ தட் வந்து நம்ம சாப்டர் 7க்கு ஒரு 1 ஷாட் முடிச்சிருவோம். சாப்டர் 8 அதுக்கப்புறமா சாப்டர் 9. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ்பா. ஸோ கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. how the class was அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதா? ஸோ ஒரு ரேட் லா, ஓகேவா? ஒரு ரேட் லா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ரியாக்ஷனை அந்த எப்படி அந்த ரேட் எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து எழுதுறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து இந்த இன்டெகிரேட்டட் ரேட் லா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ என்ன ஃபார்முலா? 2 ஃபார்முலா தான். T half லைஃபுக்கு ஒரு 2 ஃபார்முலா இருக்கு. சரியா? அப்ப அந்த half லைஃப் உடைய 2 ஃபார்முலா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரேட் லாக்கு இருக்கக்கூடிய அந்த 2 ஃபார்முலாவையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எந்த சாப்டர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் நீங்க வந்து அந்த PDF டவுன்லோட் பண்ணாம இருக்கீங்களோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸ் எல்லாம் ஐ வில் ஷோ யூ ஹியர். ஓகே, உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இதான் நம்ம லைவ் போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல் கிளிக் பண்ணிட்டு நேரா வீடியோ செக்ஷனுக்கு போங்க. ஸோ வீடியோஸ்ல போயிட்டு ஓகே, ஐ மீன் டிஃப்ரெண்ட் சேனல் வேதாந்து நீட் தமிழ் போயிடுவோமா? ஜஸ்ட் அ மினிட் கைஸ். பரவாயில்ல, அதுலயும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரியா? So you all will download that PDF for sure. Okay? So இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா
click the subscribe button. என்ன மேம் நீங்களே subscribe பண்ணாம வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க, மறந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கப்பா, ஸோ நம்மளோடது இருக்கா, இதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நீங்கள் எப்படி படிக்கணும் 180/180 வாங்குறதுக்கு. முக்கியமாக நீங்கள் இதில் நோட் டவுன் பண்ண வேண்டியது இந்த பிடிஎஃப் தான். ஸோ எல்லாரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த ஹை ப்ரியாரிட்டி பிடிஎஃப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த சாப்டரில், அதாவது எல்லா சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு சாப்டர்லையும் எந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை ப்ரியாரிட்டி, நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ இந்த லாஸ்ட் 90 days நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அந்த ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இருக்குது. இந்த வீடியோலையும் நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன் சரியா. ஓகேவா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி ஒர்க். அந்த குட்டி ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு தரப்போகிறேன் பிடிஎஃபாக இந்த வீடியோவுக்கு கீழே. ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி சூப்பராக வந்து பாருங்கள், டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் சரியா கைஸ். ஓகேவா, ஸோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? Do you have any other doubts? Let me know if you have any doubts. ஓகே, ஸோ கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஐ வில் ஷோ யூ நீட் கெமிஸ்ட்ரியுடைய ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸையும் நான் வந்து உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, yes, this is the PDF which you are going to see. அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு சாப்டர்லயும் என்னென்ன ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மொலாரிட்டி நார்மாலிட்டி பேஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மொலாரிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம் கேட்டாங்க. மோல் கான்செப்ட்லேருந்து டெஃபினட்டாக ஒன்று வரப்போகுது. அப்புறமா எம்பரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேஷன். லைக் நீங்கள் அந்த சாப்டரில் எல்லாமே தான் படிக்க போறீங்க. பட் அட்லீஸ்ட் இந்த ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. பிகாஸ் தோஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் குவாண்டம் நம்பர்ஸ், எனர்ஜி calculation. So அந்த energy calculation formula இருக்கு இல்லையா, அதையும் சூப்பரா படிச்சிருங்க. principal quantum number, magnetic quantum number. இப்போ போன வருஷம் என்ன தெரியுமா கேட்டாங்க, principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number, spin quantum number இருக்குல்ல, இது நாலும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கடா. அவ்வளோதான். ஸோ இது நாலும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டாங்க. அது தெரியாதா? ரொம்ப ஈஸி தான் இல்லையா. பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் எதுவுமே விடாதீங்கடா, ஸ்டிக் டு என்சிஆர்டி ஃபர்ஸ்ட். ஏன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து சால்வ் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஸ்பீடா நம்ம சால்வ் பண்றது, அதெல்லாம் அந்த ஒரு ஹேபிட் வந்து வளரும். பட் ரிகார்டிங் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஸ்டிக் டு என்சிஆர்டி புக் எடுத்து ஃபுல்லா படிங்க, அதுலேருந்து நோட்ஸ் எடுங்க. பி பிளாக்ல செலக்டட் டாபிக்ஸ் தான் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நோட் டவுன் பண்ணி படிச்சுட்டா போதும். பட் ரொம்ப முக்கியமாக குரூப் 16 உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரைட்ஸ், அதுக்கப்புறமா CO2, O2, BF3 இதில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், ஹைபிரிடைசேஷன், இது எல்லாத்தையுமே செமையாக படிச்சுக்கோங்க. கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்லையும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். அதுலேருந்து இதுதான்டா கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில ஷார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து அதான். அதில் என்னென்ன அப்படின்னா பாண்ட் பேராமீட்டர். இந்த பாண்ட் பேராமீட்டரில் தான் என்னெல்லாம் வரும், நம்மளுடைய பாண்ட் எனர்ஜி, பாண்ட் லென்த்து, ஓகே, இந்த எல்லாமே வந்து வரும் பாண்ட் பேராமீட்டர்ஸில். ஓகே, பாண்ட் ஆங்கிள், பாண்ட் ஆர்டர், இதெல்லாமே VSEPR தியரி பேஸ் பண்ணி ஹைபிரிடைசேஷன், ஜியாமெட்ரி, ஷேப்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, MO தியரி அப்படி சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியும் இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து என்னது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது பேராமேக்னெட்டிக்கா, டயாமேக்னெட்டிக்கா, இந்த காம்பவுண்ட் கலர்டா இருக்குமா இல்லை அன்கலர்டா இருக்குமா, அதை பேஸ் பண்ணி கேட்கலாம். தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் தேவையாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸும் சொல்யூஷன்ஸும். மற்ற சாப்டர்ஸ்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சிருங்க. ஓகே, ஸ்டார்ட் வித் மோல் கான்செப்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அண்ட் தென் கம் டு கெமிக்கல் கைனடிக்ஸ், கெமிக்கல் ஈக்குலிபிரியம், இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக போக வேண்டிய சாப்டர்ஸ்லாம் தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ்லாம். ஓகே, அதில் வந்து முக்கியமாக இந்த ரிலேஷன் பிட்வீன் டெல்டா H and U, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஸ்பான்டேனிட்டி, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. என்ட்ரோபி, ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், தெர்மோடைனமிக் ப்ராசஸ், என்தால்பி ஆஃப் கம்பஷன் அண்ட் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸ்க்கும் உங்களுக்கு நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கைனடிக்ஸ்ல எங்கேருந்தெல்லாம் கேட்டாங்க,
Arrhenius equation, 0 order and first order உடைய rate constant formula படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா T half life period 0 order and first order Arrhenius equationல ரெண்டு ஃபார்முலா படிச்சோம். ஒன்னு வந்து temperature dependence, temperature இல்லாம. சோ அதுல இருந்து நமக்கு நிறையவே வந்து கேக்குறாங்க. pH calculation, 𝐂𝐴𝐻 principle. So 𝐂𝐴𝐻 principle சூப்பரா படிச்சிருங்கடா. அதுல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த reactant உடைய concentration increase decrease பண்ணா என்ன ஆகும்? அந்த reactionல pressure of the reactant concentration மாத்தினா reactant or product வந்து மாத்தினா என்ன ஆகும்? What is the effect of catalyst there? அந்த மாதிரி questions வந்து நமக்கு கேட்கலாம். volume உடைய effect வந்து என்னது? அப்புறமா பாத்தீங்கன்னா solubility product. So KSP நம்ம வந்து இன்னும் அந்த ionic equilibrium படிக்காம வச்சிருக்கோம் இல்லையா? So ionic equilibriumல solubility product கேட்கலாம். General organic chemistry. So organic chemistry பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் வரல மேம் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் வித் ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தோன்னே MCQ சால்விங்க்கு போயிடுங்க. அப்பதான் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு அந்த MCQ சால்விங் மூலமா தெரியலையா சொல்யூஷன் பார்த்து கற்றுக்கோங்க. அது மூலமா நிறையா வந்து கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ் கவனிங்க. எது நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் பண்ணாலும் சரி இல்லை ஆன்லைன் கிளாஸ் வீடியோ பார்த்தாலும் சரி அந்த லெக்சர் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? IUPAC nomenclature, hybridization போரும். முக்கியமா இந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர், ரியாக்டிவிட்டி ஆர்டர், அசிடிட்டி, பேசிசிட்டி ஆர்டர் இதெல்லாம் தாண்டா கேட்குறாங்க. அப்போ அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக முடிச்சிடலாம். சொல்யூஷன்ஸ்ல ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ், காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் வான் ஹாஃப் ஃபேக்டரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, so next is electrochemistryல நீங்க Nernst equation பேஸ் பண்ணது ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்க போறீங்க. அப்புறமா வந்து E0 of cell, EMF of the cell கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த Faraday's first law, second law பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா பார்த்து வச்சுக்கோங்க. Colruyt law பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறமா coordination compounds பொறுத்த வரைக்குமே இந்த 3D சீரிஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல நீங்க கிளியரா இருக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல நீங்க வந்து கிளியரா இருக்கணும். ஸோ ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறாங்களா அது வந்து ஆக்டாஹைட்ரல் ஜியாமெட்ரியா, டெட்ராஹைட்ரல் ஜியாமெட்ரியா, அது வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இல்ல அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா, அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது இன் டர்ம்ஸ் ஆஃப் CFSE லைக் T2G EGல என்ன வரும் அது நீங்க தெரிஞ்சு இருக்கணும். அப்புறமா வந்து IUPAC nomenclature. ஸோ IUPAC nomenclature ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸும் நமக்கு கேட்கறதுக்கு there are good chances. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து டாபிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்காரு. சரியா? அடுத்து வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ். நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு இந்த கன்வர்ஷன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸில் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து கேட்குறாங்க. அதில் பார்க்குறப்போ acidic and basic strength. ஓகே, ஒரு சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் அசிடிட்டியில் எங்களுக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க இல்லை டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டியில் எழுதுங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து கேட்கலாம். ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வர்ஷன். ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வர்ஷன் அப்படின்னா என்னது? இப்போ ஆல்கஹாலை ஆல்டிஹைடா மாத்துறது, அமைட்ஸா அமீன்ஸா மாத்துறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வர்ஷன்ஸை சூப்பராக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து சர்வ்ஸ் அஸ் த பேசிக்ஸ். ஓகே, ஸோ மேம் ஆர்கானிக்கு NCERT மட்டும் போதுமா? போராதுப்பா. ஸோ ஆர்கானிக்கு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்டடாக NCERT தாண்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அட்லீஸ்ட் உங்கள் கிளாஸ் ஈவனா இப்போ போயிட்டு நான் உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணா உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு ரெஃபர் எனி புக்ஸ் ஃபார் யூ, பட் அட்லீஸ்ட் கிளாஸ் நோட்ஸை பக்காவாக படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேரத்தான் நிறைய பிரமிளா மேம் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அது எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. லாட் ஆஃப் MCQ சால்வ் பண்ணுங்க. தென் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல எப்பயும் போல அயனைசேஷன் ட்ரெண்ட், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ட்ரெண்ட்லேருந்து கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அமன்ஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் படிச்சுக்கோங்க. முக்கியமா பென்சீன் டயசோனியம் குளோரைடோட எல்லா ரியாக்ஷன்ஸும் படிச்சிருங்க. படிக்கிறதுக்கு மொத்தமாகவே 10 நிமிஷம் தான் ஆகும். பென்சீன் டயசோனியம் குளோரைடோட ரியாக்ஷன்ஸ் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை சூப்பராக படிச்சிருங்க. D and F பிளாக்ல இருக்கிறதே கம்மி தான். ஸோ P பிளாக், D and F பிளாக்ல இருக்கிற சிலபஸை சூப்பராக படிச்சிருங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இதான். இதோடைய PDF அகைன் நான் இந்த வீடியோலையும் தரேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டடி டார்கெட் லைக் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்த கொஷின்ஸ்ல ஒரு சில கொஷின்ஸும் நான் வந்து அதாவது இன்னைக்கு பார்த்த அதே கொஷின்ஸ்ல நீங்க சால்வ் பண்றதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஷின்ஸும் நான் வந்து தரப்போறேன். அதையும் நீங்க சால்வ் பண்ணி பார்க்க போறீங்க. சரியா? ஓகேவா? இஸ் தட் கிளியர் கைஸ்? Okay, so we are going to end the session right now. End பண்ணிடலாமா?